துடுப்பாட்ட உலக கிண்ணத்தை வென்றது. உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்து சிதறல்களோடு மென்திறன் பயிற்சியாளர் வி. ராமசாமி. அன்பு நெஞ்சங்களுக்கு ராமின் வணக்கம். VIT பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் உங்கள் ராம். நான் இன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து கிளம்புறச்சே என் பையன் கேட்டான், அப்பா இன்னைக்கு என்னப்பா பேச போற அப்படின்னா. 3ன்னு. என்னப்பா 3 பத்தி பேச போறியான்னா. 3ன்னா 3 இல்லடா, நம்பர் 3 பத்தி பேச போறேன் அப்படின்னு. அப்படியாப்பா, அதுல என்னப்பா பேச போறேன்னா, நீ கேளுடா, அந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 3ன்னு சொல்றச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணலாம். படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற 3 தொழில்களாகட்டும், எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியலாம். ஆனா நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பர்ல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு தேவையான 3 குணங்களை பத்தி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்க், ASK. அந்த ஆஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தா நான் பார்க்குறேன். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது, ஆட்டிடியூட்னா மனப்பாங்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமே நமக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணம், அதாவது அந்த மனப்பாங்கு இருந்தா அந்த விஷயத்தை நம்மளால ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழிகள் நமக்கு தெரியும். ஸோ ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு முக்கியமான விஷயம் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் வந்து எங்கேருந்து போனாலும் நமக்கு உள்ள வரலாம். நம்ம பார்த்த சில விஷயங்கள்லேருந்து வரலாம், இல்லை நம்ம கேட்ட சில விஷயங்கள்லேருந்து வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில். எஸ் அப்படிங்கிறது ஸ்கில், திறமை. நம்ம பிறக்கறச்சே நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம எல்லா விஷயங்களும் நம்மளாவே தான் ஒன்னொன்னா தான் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிறதுக்கு வந்து வயசு ஒரு தடை இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோமோ அவ்வளோ விஷயங்களும் வந்து பிற்காலத்தில் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படும். ஆரம்பத்தில் கற்றுக்கிட்ட சைக்கிள் ஆகட்டும், இல்லை ஆரம்பத்தில் கற்றுக்கிட்ட சமையல் ஆகட்டும், நம்ம எங்கேயாவது ஒரு வெளிநாட்டில் போனோம்னா கூட நமக்குன்னு சில வேலைகளை செய்யறச்சே நம்ம சின்ன வயசில் கற்றுக்கிட்ட அந்த ஸ்கில் அப்போ வந்து நமக்கு ரொம்ப பயன்படும். 3வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாலேஜ், அறிவு. அதே மாதிரி தான் நம்ம வந்து பிறக்கறச்சே யாரும் ஞானியாக பிறந்ததில்லை, நிறைய புத்திசாலியாகவும் பிறந்ததில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. படிக்க படிக்க தன்னோட அறிவை வளர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் படிக்கிறதுக்கும் வந்து வயசு ஒரு தடை இல்லை. நான் இப்போ எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன்னு எப்போவுமே சொல்லவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். ஆனால் படிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படிக்கிறவங்க தன்னோட படித்த விஷயங்களை வந்து தான் மனசில் வச்சுக்கிறது எப்படின்னா, நீங்கள் நிறைய வீட்டில் விருந்து பண்ணிட்டு யாருக்குமே பரிமாறாமல் இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. விருந்துங்கிறது பரிமாறணும் இல்லைங்களா? உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய வித்தியாசமான ஒரு உணவுகளை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பரிமாறினா தானே அதனோட சுவை தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் படித்த விஷயங்களை மற்றவர்களோட பகிர்ந்துக்கணும். அப்போ என்னாகும், ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறச்சு உங்களுக்கு இன்னும் புதுசாக கற்றுக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் வந்துட்டே இருக்கும். எப்போ வந்து அந்த இன்னும் கற்றுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கோ அப்போ நமக்கு தலையில் வந்து கனம் ஏறாது, தலைக்கணம் ஏறாது. நம்ம நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கி சிறப்பாக செய்ய முடியும். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஆஸ்க், ஆட்டிடியூட், மனப்பாங்கு, ஸ்கில், திறமை, கே, நாலேஜ். இது 3 இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஒரு மனுஷன் முன்னுக்கு வரத்துக்கு ஒரு முக்கியமான உந்துதல் சக்தியாக இருக்கும். அடுத்த 3 என்னன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த சாதனையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் நடந்ததா சரித்திரமே இல்லை. அதுவும் ஒரு 3 நிலைகளை கடந்து தான் வருது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏளனம் செய்வாங்க. 3A. முதல் ஏ வந்து ஏளனம். அதை நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்றவங்களுக்கு வந்து நம்மளோட கஷ்டம் என்னங்கிறது தெரியாது. நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கணுங்கிற எண்ணம் வரச்சே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எந்த ஏளனம் வந்தாலும் அதெல்லாம் ஓரங்க கட்டிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை கவனமாக செய்யணும். அடுத்த நிலை என்னன்னா எதிர்ப்பு வரும். என்னடா நம்ம ஏளனம் பண்ணி அதுக்கப்புறம் செய்யறானேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை எதிர்ப்பாங்க. அதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய சாதனையை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த 3 நிலைகளை கடந்து வரத்துக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கோம். அப்புறம் தெளிவாக செய்ய வேண்டியிருக்கோம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய செய்தி வந்து நம்மளை வந்து தாக்காதவாறு, அதாவது மனசளவில் தாக்காதவாறு நம்மளோட உற்சாகத்தை ஒரு மாதிரி கரெக்டாக வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அதனால் இந்த 3ங்கிற நம்பர் வந்து அடுத்த எங்கேயா பார்த்தீங்கன்னா வெறும் 3ன்னு பார்க்காதீங்க. இந்த 3க்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்காங்கிறத பாருங்க. நான் இப்போ சொன்னது 2-3 விஷயம்தான். இந்த 3க்குள்ளேயே போனோன்னா இன்னும் நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் தேடிட்டு திரும்ப ஒரு நல்ல செய்தியோட இதே 3ல் வேற ஒரு செய்தியோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம். நேயர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல்.
வழங்கியவர் மென்திறன் பயிற்சியாளர் வி ராமசாமி. நிகழ்ச்சி தயாரிப்பு VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know? He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி.
விவசாயிகளை இப்போ அங்கக வேளாண்மையில் வந்து முக்கியமான ஒரு உரம் வந்து மண்புழு உரம். மண்புழு உரம் வந்து எப்படி தயாரிக்கிறது? இது வந்து நம்ம மண்புழுக்கள் வந்து மண்ணில் அதிகமாக காணப்படுது. ஈரப்பதம் அதிகம் உள்ள மண்ணில் தான் இந்த மண்புழுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு வந்து இது தெரியாத ஒன்றும் இல்லை. மண்புழுக்களை வந்து நம்ம விவசாயியின் நண்பன்னு சொல்கிறோம். உண்மையிலே அவங்க வந்து அந்த மண்புழுக்கள் வந்து நண்பர்கள் தான். மண்ணை வந்து நல்ல நல்ல நிலைக்கு கொண்டு வந்து பயிர்களை வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த சூழலை வந்து இந்த மண்புழுக்கள் தான் ஏற்படுத்துது. இப்போ பண்ணையில் வந்து நமக்கு நிறைய கழிவுகள் வந்து வரும். இந்த கழிவுகளை வந்து நம்ம மக்க வச்சு நம்ம பயிர்களுக்கு வந்து போடுறோம். இந்த பயிர்களை மக்க வைக்கிறதுக்கு 2 முறையில் பண்ணலாம். ஒன்று வந்து நுண்ணுயிரில் கொண்டு பண்ணலாம், இன்னொன்று வந்து மண்புழுக்களை வச்சு பண்ணலாம். இந்த மண்புழுக்களை வச்சு பண்ணுறது எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை வந்து இந்த மண்புழு உரம் தயாரிக்கும் போது நமக்கு முக்கியமாக வந்து ஒரு சில சூழல்கள் வந்து தேவைப்படுது. அதாவது நிழல் பாங்கான இடம், ஈரப்பதம் வேணும். அதே மாதிரி வந்து எந்த இந்த எலி தொல்லையோ அல்லது பாம்பு தொல்லை இல்லாத ஒரு சூழல் வேணும். அதே மாதிரி கடினமான ஒரு தளம் வந்து இதுக்கு தேவைப்படுது. எங்கள் வீட்டில் அப்படி ஒரு இது இல்லை, நான் தென்னந்தோப்பு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா தென்னந்தோப்புலேயே நீங்கள் 2 தென்னந்தோப்புக்கு நடுவில் கூட நீங்கள் வந்து இந்த மண்புழு உரம் வந்து தயாரிக்கலாம். அதாவது ஒரு டன் மண்புழு மக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம மண்புழுக்கு உகந்த நிலையாக மாற்றி கொடுக்கணும். இப்போ தென்னை மட்டையெல்லாம் நீங்கள் நேரடியாக வந்து மண்புழு உரம் தயாரிக்க போட்டிங்கன்னா அந்த புழுக்கள் வந்து போய் சாப்பிடாது. அது சாப்பிடக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்து மாற்றி கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து துகள்களாக செய்யணும். சின்ன சின்ன துகள்களாக செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பண்ணை கழிவுகளை வந்து துகள்களாக்கி அது ஒரு படுக்கை மாதிரி அமைச்சு, நிழலான இடத்துல படுக்கை மாதிரி அமைச்சு, அதுக்கு மேலே லேசாக தண்ணி தெளித்து, சாணம் வந்து மிக மிக முக்கியம். சாணத்தோட பங்கு இதில் முக்கியம். பச்சை சாணம் வந்து நல்லா கரைசல் மாதிரி செஞ்சு அதில் தெளிக்கணும். இப்போ 1 டன்னு உங்ககிட்ட பண்ணை கழிவு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கிலோ சாணம் வந்து தேவைப்படுது. இது கரைசல் மாதிரி செஞ்சு இந்த படுக்கை மாதிரி அமைச்சு சாண கரைசல் அது மேலே தெளித்து புழுக்களை வந்து அதில் விடணும். இல்லை நாங்கள் வந்து தொட்டி இருக்குது, சிமெண்ட் தொட்டி இருக்குன்னா சிமெண்ட் தொட்டிலையும் நீங்கள் வந்து மண்புழுக்களை வந்து வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா சில்பாலின் பேக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து எல்லா தார்பாய் விற்கிற பாலி ஹவுஸ் விற்கிற கடைகள்லாம் வந்து இந்த சில்பாலின் பேக்குன்னு சொல்லுவோம், வெர்மி பேக் அப்படின்னு. அந்த வெர்மி பேக்லேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பை மாதிரி, ஒரு சாக்கு பை மாதிரி நம்ம வந்து ஒரு பேக் மாதிரி தொட்டில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். அதுக்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம வேஸ்ட்டை வந்து இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட், அதாவது உயிர் கழிவுகளை வந்து நல்லா சின்ன சின்ன துகள்களாக்கி அதில் கொண்டு போய் கொட்டி அதுக்கு மேலே சாண கரைசலை வந்து தெளித்து விட்டு ஈரப்பதமும் ஓரளவுக்கு 60% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த கழிவுகளெல்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து புழுக்களை வந்து விடணும். இந்த புழுக்கள் வந்து ஒரு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பரிந்துரை வந்து என்னென்னா 1 சதுர மீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ புழு வந்து நம்ம போடலாம். 1 கிலோ புழுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 எண்ணிக்கைப்படி 1000 புழுக்கள் வந்து அதில் இருக்கும். 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ புழுக்கள் வந்து அதில் மேலாப்பில் தூவி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அதனுடைய உணவை சாப்பிட்டுட்டு அழகாக வந்து அதில் உரமாக்கி கொடுக்கும். எப்போ இது வந்து உரமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நாள். இந்த புழுக்களை வந்து நீங்கள் நடுவில் தொந்தரவே பண்ணக்கூடாது. முக்கியமான ஒன்று ஈரப்பதம் மட்டும் பார்த்துக்கணும். அந்த கழிவுகளை காய விடக்கூடாது. தண்ணியும் அதிகமாக விட்டுறக்கூடாது. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த புழுக்கள் அந்த படுக்கையிலேருந்து வெளியில் வந்துடும். இல்லை காய வச்சிங்கன்னா புழுக்கள் வந்து இறந்துடும். அதனால் ஈரப்பதம் 60% வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் 45ஆவது நாள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கழிவுகளை சாப்பிட்டு அதனுடைய கழிவு தான் வந்து நமக்கு உரமாக கொடுக்குது. அந்த கழிவுகள் என்ன பண்ணுன்னா அந்த படுக்கைக்கு மேலேயோ இல்லை பையிலையோ தொட்டியிலோ நம்ம போட்டிருக்கும்போது மேல் புறத்தில் வந்து அப்படியே தள்ளும். குவியல் குவியலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த குவியல் குவியலாக வர ஆரம்பிக்கும் 45ஆவது நாளே. இப்போ இந்த 45ஆவது நாள்லேருந்து நீங்கள் வந்து உரத்தை வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட 60லேருந்து 65 நாளில் வந்து மண்புழு உரம் வந்து முழுமையாக முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த புழுக்களை வந்து சல்லடை வச்சு சலித்து இந்த உரத்தை பிரித்து புழுவையும் பிரிச்சிடணும். ஏன்னா இதில் இந்த புழுக்கள் வந்து எல்லா நிலையிலையும் இருக்கும். முட்டையிலேருந்து ஒரு முதிர்ந்த ஒரு புழு அந்த ஸ்டேஜ் வரைக்குமே அதில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து சலித்து எடுத்துடுறோம். பெரிய புழுக்கள் எல்லாத்தையும் சலித்து எடுத்து இந்த புழுக்களை திரும்ப என்ன பண்ணுறோம், இன்னொரு புது ஒரு படுக்கை அமைச்சு அதில் வந்து இந்த புழுக்களை போட்டுடுறோம். இந்த மண்புழு உரம் வந்து
நம்ம பயிர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 5 டன் வந்து நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம். இதில் வந்து நம்ம அதே தொழு உரம் நீங்கள் போட்டிங்கன்னா 12 டன் வந்து ஒரு பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு போடணும். ஆனால் மண்புழு உரம் 5 டன் போட்டாலே போதுமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள் வந்து தொழு உரத்தை விட அதிகம். தலை சத்தெல்லாம் கிட்டத்தட்ட 1.5% வந்து இதில் இருக்குது. ஸோ பயிர்களுக்கு தேவையான தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து வந்து நல்ல அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண்புழு உரம் போடுறதுனால மண்ணோட வளம் வந்து அதிகப்படியாகும். அது மட்டும் இல்லை, இந்த புழுக்களோட எல்லா நிலையிலையும் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குஞ்சு முட்டை எல்லாம் போய் மண்ணுக்குள்ளே போய் என்ன பண்ணும், திரும்ப அது வந்து இனப்பெருக்கமாகும். அதனால நமக்கு என்னென்னா மண்ணோட வளம் வந்து கெடாமல் அதிகப்படியாக நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ இந்த புழுக்களை வந்து அறுவடை பண்ணியாச்சு. புழுக்களை எப்படி நம்ம அதிலேருந்து சேகரிக்கிறது அப்படின்னு, ஏன்னா ஒரு புழு வந்து கிட்டத்தட்ட 10 புழு ஆகும். இதில் 3 வகையான புழுக்கள் வந்து நம்ம போடலாம். அதாவது இந்த ஆப்பிரிக்கன் வகை யூட்ரிலஸ்ன்னு சொல்லுவோம், ஐசீனியா ஃபோர்டிடான்னு ஒரு வகையான புழு, பெரியோனிக்ஸுங்கிறது இன்னொரு வகையான புழு. இந்த பெரியோனிக்ஸுங்கிறது தான் வந்து நம்ம வயல்களில் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புழு. அந்த 3 புழுக்களையும் வந்து கலந்து நம்ம போடும்போது அது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதிகமாக சாப்பிட்டு அதிக அளவில் நமக்கு வந்து இந்த உரத்தை வந்து கொடுக்குது. இப்போ நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த தண்ணியை வந்து வடிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் அதில் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அந்த வடி நீர் இருக்குது பாருங்கள், அந்த வடி நீரை வந்து வெர்மி வாஷ்ன்னு சொல்லுவோம். அந்த வெர்மி வாஷுமே வந்து ஒரு வகையான திரவ உரம்தான். அதையும் வந்து இலை வழியாக நம்ம பயிர்களுக்கு வந்து தெளிக்கலாம். பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதுலேயும் இருக்குது. இப்போ இந்த புழுக்களை வந்து எப்படி அதுலேருந்து சேகரிக்கிறது, அதாவது பச்சை சாணம் வந்து ஒரு டன் வேஸ்ட்டு பெட்டு போட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 இடத்துல அந்த பெட்டுக்குள்ளார பச்சை சாணம் வந்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு உள்ளே புதைச்சி வச்சிடணும். அதாவது அறுவடைக்கு முன்னாடி 60 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பச்சை சாணத்தை உள்ளே வந்து புதைச்சி வச்சிடணும். 58வது நாள், அதாவது ஒரு 2 நாள் கழித்து புதைச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து அந்த புதைச்சி வச்சுருந்த அந்த சாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் எல்லாம் அதில் போய் ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புழுக்களுக்கே உரிய தன்மை வந்து பச்சை சாணத்தை நோக்கி போகும். இப்போ இந்த வகையில் தான் நம்ம புழுக்களை வந்து அதுலேருந்து சேகரிக்கணும். இப்போ இந்த சேகரித்த சாண உருண்டையை எடுத்து ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சிங்கன்னா புழுக்கள் தனியாக பிரிஞ்சிரும், சாணம் தனியாக கரைஞ்சிரும். இந்த புழுக்களை எடுத்து திரும்ப நீங்கள் வந்து இன்னொரு புதுசாக ஒரு படுக்கையை அமைக்கும்போது அதில் நீங்கள் வந்து புழுக்களை கொண்டு போய் போடலாம். ஸோ முதல் தடவையாக நீங்கள் இதை பண்ணும்போது மட்டுமே புழுக்களை வாங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்டேயே வந்து புழுக்கள் உற்பத்தி ஆக ஆக நிறைய நம்மக்கிட்டேயே இருக்கும்போது நம்மளுடைய பண்ணை கழிவுகளை வந்து மேலும் வந்து நிறைய இந்த மாதிரி படுக்கைகளை அமைச்சு நம்ம வந்து உரம் வந்து தயாரிக்கலாம். இந்த மண் புழுக்கள் வந்து நிறைய ஒரு 4-5 விவசாயிகள் வந்து புழுக்களை மட்டுமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து சத்தியமங்கலத்தில் ஒருத்தர் வந்து ரவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த புழுக்களை வந்து நல்லாவே இனப்பெருக்கம் பண்ணி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தஞ்சாவூரில் வந்து பெரியார் மணியம்மை கல்லூரியில் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு மண்புழு உரம் தயாரிப்பு கூடமே வச்சுருக்காங்க. அங்கேயும் புழுக்கள் வந்து வாங்கிக்கலாம். அது கிட்டத்தட்ட 450லேருந்து 500 ரூபாய் வரும் ஒரு கிலோ புழு. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனோலின், VITயின் வேளாண் துறை மாணவி. இன்று பயிறு விதையை ஊன்றுவதனால் வரும் பலனை பற்றி பார்ப்போம். பயிறு வகை பயிர்களை கலப்பு பயிராக, ஊடு பயிராக, துணை பயிராக அல்லது வரப்பு பயிராக பயிரிடும் பொழுது அதிக லாபத்தை அடையலாம். எடுத்துக்காட்டுக்கு நெல் தரிசில் உளுந்து அல்லது பச்சை பயிறு விதைக்கலாம். பயிறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, காராமணி, மொச்சை ஆகியவற்றை 1 கிலோ ஊன்றுவதினால் 100 கிலோ ஆகும். பயறு வகைகளை பயிரிடுவதால்
மண் வளத்தை பெருக்க செய்யலாம் மற்றும் பயிறு வகை பற்றாக்குறையை போக்க முடியும். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில வாரம் வாரம் ஒரு சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. பெயர் சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில், வில்லுக்குறி போஸ்ட். நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நாங்கள் இந்த மண்பாண்ட தொழில் தான் செய்து பானை செய்கிறோம், பூத்தொட்டி செய்கிறோம், வேற அழகு பொருட்கள் செய்கிறோம். எல்லாம் இந்த குளத்துல இந்த மண் எடுத்து அப்படி செய்கிறோம். மண்பாண்டம் தொழில் செய்றீங்க, எத்தனை வருஷமா செய்றீங்க? 10-15 வருஷமா இதே தொழில் செய்கிறோம். குளத்துல இருந்து மண் எடுத்துக்கிறோம். மண் எடுத்து கொண்டு வண்டியில கொண்டு வந்து தள்ளுவண்டியில கொண்டு தள்ளி காய போட்டு அதை நம்மட்டி எடுத்து பொடி பொடிச்சு அதுக்கு பிறகுதான் தண்ணி விட்டு சவுட்டி புதைச்சி பசுமையாக்கி உருண்டையாக்கி அதுக்கு போகிற சக்கரம், மண் வண்டி சக்கரம் போல சக்கரத்தில் வச்சு தொட்டி செய்யும். நல்லா சொன்னீங்க, இது மாதிரி மண் இது மாதிரி எடுத்து செய்வோம் அப்படின்ட்டு. கன்னியாகுமரியிலேருந்து வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. எதனால கன்னியாகுமரியிலேருந்து வந்து இங்கே வேலூரில் வந்து தொழில் செய்கிறீங்க? சொந்த ஊரில் வந்து தொழில் செய்தாச்சுன்னா வியாபாரம் ஆகாது. சொந்த ஊரில் பல பேரும் செய்கிறாங்க. எங்கள் குடும்பக்காரங்க 10 பேர் இருக்காங்க. எல்லாரும் செய்து அதே இடத்துல யார் வாங்குவாங்க? நாங்கள் ஊட்டி, கோயம்புத்தூர், சேலம், கர்நாடகாவில், மகாராஷ்டிரா, சேங்கிலி, லிப்பானி, இப்படி பல இடத்துலையும் ஊராக கொண்டு போய் அவங்க செய்யதை அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன விலை போட்டு வாங்கி இங்கே கொண்டு நாங்கள் வண்டி வாடகை கொடுத்து அடுத்த ஊரில் கொண்டு சேல்ஸ் ஆகணும். அப்போ தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இன்னும் காசு ஆகும். ஊர்லேயே செய்து கொண்டு வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி காசு ஆகும், எப்படி சாப்பிட முடியும்? எங்கள் ஊரில் செஞ்சுட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வியாபாரம் செய்வோம் அப்படின்ற மாதிரி. அங்கே உங்கள் ஊரில் எத்தனை பேர் வந்து இது மாதிரி இந்த மண்பானை தொழில் செய்கிறாங்க? நீங்கள் எது மாதிரி வந்து அங்கேருந்து பானைலாம் செஞ்சு இங்கேயே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே ஊரில் வந்து நம்ம குடும்பக்காரே அக்கா, தங்கச்சி, தம்பி அப்படி உள்ள செய்வாங்க. நாங்கள் கொஞ்சம் புகத்தறி உள்ள கொஞ்சம் வளர்ந்த மக்கள் ஊராக எடுத்துகிட்டு போய் பல ஊர்லேயும் கொண்டு போனால் தான் அது சேல்ஸ் ஆக்க முடியும். அப்போ சேல்ஸ் ஆக்கினா தான் எங்களுக்கு ஏதோ காசு எடுத்து சாப்பிடுறதுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி தானே சாப்பிட முடியும். பைசா வந்தா இல்லாமல் ஊர்லேயே செய்துக்கிட்டு அப்படியே இருந்தால் ஊரில் ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. நாங்களே செய்து நாங்களே என்ன செய்ய முடியும்? அதை அடுத்த ஊரில் கொண்டு வந்து அடுத்த மக்களுக்கு அதை கொடுத்தா தான் காசு ஆக்கி அதை நாங்கள் எதை சாப்பிட முடியும். சொன்னீங்க இது மாதிரி குடும்பத்தோட எல்லாரும் அந்த தொழில் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர், அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தில் இப்போ தற்போது அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. நானும் பெஞ்சாதியும் 3 குழந்தைகளும் தான். இப்போ 3 குழந்தைகளும் சின்ன குழந்தைகள், அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. நாங்கள் 2 பேரும் அவங்க பெஞ்சாதி வந்து அவங்க கூட இருந்து எல்லாம் செய்திருவோம். அது மண்பாண்ட தொழில் ஐயா கூட இருந்து கூட சொந்தக்காரர்கள் கூட இருந்து செய்வா. நான் வந்து அதில் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் அடுத்த ஊராக உண்டு. நாங்கள் 2-3 பேர் எல்லா ஊருக்கும். நான் சென்னையில் இதுக்கு விற்கிறோம், தாம்பரத்தில் போட்டிருக்கோம், நந்தம்பக்கம் போட்டிருக்கோம், மீனம்பக்கம் போட்டிருக்கோம். இப்படி பல ஊருக்கும். யாராவது ஊட்டியில், குன்னூரில், பொள்ளாச்சியில், திருப்பூர், சேலம், இப்படி எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் அப்படி நின்று சேல்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கொண்டு போகிற காசை வச்சு தான் அவங்களுக்கு சாப்பிட முடியும். மண்பாண்டம் செய்யறதுக்கு கண்டிப்பாக வந்து மண்ணை தேர்ந்தெடுப்பீங்க. எது மாதிரி மண்ணை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து மண்ணை எப்படி தரம் பார்ப்பீங்க? மண்பாண்டம் செய்யறதுக்கு நல்ல ஒரு தரமான மண்ணாக இருக்குதான்றது எப்படி பரிசோதிப்பீங்க? குளத்தில் வந்து நம்ம தண்ணி கட்டி ஃபுல்லாக கிடக்கும் போது தண்ணி காற்றடிக்கும் போது அதில் லேசாக அதில் ஒதுக்குறது. அப்போ அந்த வண்டல் பூவில் உள்ளது 4 சைடம் வந்தது ஒதுங்கி அது நல்ல நைஸாக தான் இருக்கும். அந்த மண்ணை பார்த்து நம்மட்டி எடுத்து மேலே உள்ளதை பரண்டி தள்ளிக்கிட்டு அதில் தாழ்ந்து வெட்டும் போது கரன்னு ஒரு மாதிரி வண்டல் மண் போல மணலும் வண்டல் மண்ணு மட்டும் 2 இருக்கும். அந்த மண்ணை எடுத்து காய போடணும். வீட்டில் கொண்டு வந்து காய போட்டு பிறகு நம்ம மண் வெட்டி வச்சு பொடியாக கொத்தி அதுக்கு பிறகு தண்ணி விட்டு
காலு கொண்டு சவுட்டி புதைச்சி அப்போ பசுமையாக நம்ம தோசைக்கு அரைச்சி மாவு போல கட்டியாக இறக்கமாட்டு இருக்கணும். தோசை போல கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கணும். ஒரு உருண்டை எடுத்து இறஞ்சா அந்த துணி நம்ம அடுத்த ஆளுக்கு துணியில் பட்டு அந்த துணியில் விட்டு கூட அது மாறாது, அவ்வளோ உருண்டை வெள்ளமாக இருக்கும். அதுக்கு பிறகு சக்கரத்தில் வச்சு நம்ம செய்தோம். சக்கரம் கறங்கிட்டு இருக்கோம், நம்ம கையை வச்சு அப்படி உளும்பு விழுந்து வெட்டி அந்த சின்ன பிளேட் வச்சு அறுத்து அப்படி பண்ணிடலாம். அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கையை வச்சு அதுக்கு ஒரு டிசைன் தந்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஆமாம், அப்படியே எடுத்து காய வச்சு ஒரு 4 நாள் காயும். அதுக்கு பிறகு ஒரு லேசாக அந்த எக்கில் என்ன இருக்குன்னு அதில் ஒரு சின்ன கலர் அடித்து பார்த்துக்கிட்டு அதில் வரவெல்லாம் வச்சு சுள்ள வச்சிருவோம். சுள்ளையில் வச்சு அடிக்கி 500 தொட்டி வச்சு கொஞ்சம் வரவெல்லாம் வச்சு சுள்ள வச்சு தீ போட்டு அதுக்கு பிறகு தான் அதை நாங்கள் 3க்கு பிரிச்சாச்சுன்னா நல்லா வந்துடும். சூளை போடுறது அது மாதிரி சொன்னீங்க, இது மாதிரி சூளையில் வச்சு சுட வைக்கிறது அப்படின்ட்டு. அது எவ்வளோ நேரம் வரையும் நீங்கள் சுட வைப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சுள்ள அடிக்க ஒரு 6 மணிக்கு சுள்ள ஒரு 500 தொட்டி அடிக்க முடிஞ்சு இந்த வரவெல்லாம் வச்சு அடிக்க முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 6 மணிக்கு நம்ம பற்ற வச்சாச்சுன்னா விடிய காலம் 6 மணி வரை பற்ற வைக்கணும். அதை தீயை பற்ற வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மண் வேகணும் இல்லையா, தன்னாலே விட்டுக்கிட்டு அந்த 2 அடுப்பு போல வச்சுருப்போம் இல்லையா வரவு இடையில, அந்த வர அவ்வளோ எரியுது வரை எங்களுக்கு தெரியும். தீயை பற்ற வச்சுக்கிட்டே இருப்போம். பிறகு அந்த தீ பற்ற வச்சக்கூடிய இடத்த அடைச்சிடும், மண் வச்சு அழகாக அடைச்சிடும். 2 கட்டை எண்ணெய் வச்சு அடைச்சிடும். அடைச்சிக்கிட்டு 3க்கு நாங்கள் பிரிக்கும் போது சூடெல்லாம் ஆறி நல்லா அந்த சுட்டு நல்லா இருக்கும். அந்த தீ பக்கத்தில் இருக்கிறது தான் கொஞ்சம் கருப்பு நிறம் கொண்டு இருக்கும், மற்ற உள்ளெல்லாம் சிவப்பு நிறம் கொடுக்கும். இந்த தீ பக்கத்தில் அது நல்ல வந்தது கருத்த நிறமாக இருக்கும், ஆனால் நல்ல வந்தது தொட்டி. கொஞ்சம் அப்புறம் இருக்கிறது சிவன்னு இருக்கும். அந்த அடுப்பு கிட்ட விறகு கிட்ட இருக்கிறது கரகரன்னு இருக்கும். தீ நல்லா சுட்டாதான் நல்லா அந்த சட்டி எல்லாம் அந்த பூத்தொட்டிகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில தொட்டிகள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது நல்லா சுடலை, இது கொஞ்சம் தரம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் அது மாதிரி சூடுபடுத்துவீங்களா இல்லை மண் பண்ணிடுவீங்களா? நல்லா மோசமாக இருந்தால் அடுத்த சுள்ளையில் மேலே கீழே வைக்கக்கூடிய பச்சை சட்டியெல்லாம் கீழே வச்சுக்கிட்டு அந்த சைடூரம் வச்சுட்டா அடுத்த சுள்ளையில் அது கிடச்சிடும். அப்படி வச்சு சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் மோசமாக இருக்குது, அது நல்லா வேகையில் தீ அடிக்கப்படையில் காற்று சுள்ள வைக்கும்போது சில நேரத்தில் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஆக்கில் காற்று அடிச்சிடும். அப்போ தீ ஒரு பக்கம் அடிக்கும்போது ஒரு பக்கம் வேகாது. அந்த இதை நாங்கள் பிரித்து வச்சுக்கிட்டு அடுத்த சுள்ள வைக்கும்போது அதை சைடு இந்த பச்சை தொட்டியெல்லாம் கீழே அடிக்கிட்டு மேலே கொண்டு வச்சுட்டா போதும். மேலே வச்சு அதுக்கப்புறம் மண் பூசுவோம் இல்லையா, அது சட்டியெல்லாம் அடிக்கிட்டு ஐயமாத்த தொட்டியெல்லாம் வச்சு மண் பூசணும், வெளியில் தீ ஒன்றும் போகாதளவு, அப்போ தானே வேகம். அதில் மேலே வச்சுக்கிட்டு மண் பூசி வச்சுக்கிட்டு சுட்டுட்டா போதும். இப்போது சொன்னீங்க மண் பாண்டங்களில் நாங்கள் பானை செய்வோம், பூத்தொட்டி செய்வோம் அப்படின்ட்டு. வேற என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் மண்ணை வச்சு செய்வீங்க? மண்ணில் பூத்தொட்டி அழகு உள்ள பூத்தொட்டி செய்யும், யானை குதிரை இப்படி உள்ள அழகு பொருட்கள் செய்கிறோம். வேறு மரம் போல செய்கிறோம். வேறு தட்டு செய்கிறோம், கிளாஸு செய்கிறோம், கிளாஸு தட்டு இப்படி பல ஐட்டங்கள் எங்களுக்கு என்ன தோட்டம் கொடுக்க, யானை குதிரை அப்படி என்னெல்லாம் எங்களுக்கு தோட்டம் கொடுக்க, படிவ மாட்டு, வேறு சிலையாட்டு அப்படி பல படிவ மாட்டு என்ன இதெல்லாம் எங்களுக்கு தோட்டம் கொடுக்கும். எங்கள் முயற்சி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அந்த மண்ணை செயல்படுத்தலாம். இப்போது நீங்கள் செஞ்சுட்டு சொன்னீங்க அங்கேருந்து இந்த பொருட்கள்லாம் எடுத்து வேனில் ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஊராக போயிட்டு வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எத்தனை நாளைக்கு இந்த வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவீங்க உங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஒரு லோடு ஒரு 5000 பீஸ் எடுத்துகிட்டு வரோம்னா வண்டி வாடகை எப்படி எங்களுக்கு ஒரு 30,000-40,000 ரூபா ஆயிரும். அப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருளாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு மாதம், நாங்கள் 3 பேர் வந்தால் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு சேல்ஸ் ஆக்கி எங்களுக்கு ஏதோ சம்பளமும் கிடைக்கும். ஏதோ 10-500 ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும். எங்களுக்கு வீடையும் பார்க்கணும், எங்கள் பொருளாச்சே என்ன உள்ள முறைக்கு இல்லை எங்கள் அங்கே வேலை செய்ய ஆளுக்கு பைசா கொடுக்கணும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருள் கொண்டு வந்தால் தான் நாங்கள் ஒரு மாதத்தில் நாங்கள் 3 பேர் இதை சேல்ஸ் பண்ணி அங்கே முதலையும் அடைச்சி எங்கள் சாப்பாட்டு இதுவும் அப்படி எங்கள் சம்பளமும் அப்படி கிடையாது. ஒரு அப்படி லாப நஷ்டம் தொழிலில் இருக்கும், அப்படி சமாளிச்சுக்கிடுவோம். தொழில் இல்லையே, யாரை எந்த தொழில் செய்ய முடியும்? படிப்பும் இல்லை, ஒரு சின்ன படிப்பு தான் படிக்க வச்சு இப்போ தான் பசங்க தான் சின்ன பசங்களாக இருந்தாலும் இப்போ எங்கள் குழந்தைகள் தான் படிக்கிறது. நாங்கள் ஏதோ 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படி போனது. நாங்கள் யாரை என்ன தொழில் செய்ய முடியும், அந்த தொழிலை தான் பாட்டா தாத்தா செய்த தொழிலை தான் செய்ய முடியும். அவங்க இதை தான் கற்றுக் கொடுத்துட்டும் போனாங்க. பரம்பரை இதே தொழில் தான் செஞ்சாங்களா? உங்கள் அப்பாவும் இதே தொழில் தான் செஞ்சாங்க, உங்கள் தாத்தா இதே தொழில் தான் செஞ்சாங்களா? அவங்ககிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், பண்டில் எங்கள் தாத்தா எல்லாம் இதுதான் செய்திருக்காங்க. நாங்கள் கொசர் இதுதான் செய்திருக்காங்க. பண்டில் அப்பாயும் இதுதான் செய்தாங்க, தாத்தாயும் இதுதான் செய்தான்னு சொன்னார். நாங்களும் அதை தான் செய்யும். இனி எங்கள் பசங்க தான் எதுவும் தொழிலை மாற்றணுமே தவிர்த்து எங்களால் மாற முடியாது இல்லையா. எங்களுக்கு வயசு முடியும், 54 வயசு ஆகியாச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பா உங்களுக்கு கற்றுந்துருப்பாங்க இந்த மண்பாண்டத்தில் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்கள் அப்பா கற்றுந்தாங்க? ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் கற்று தந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதுங்களா? என்னென்னலாம் கற்றுந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
அப்போ அது இப்படி மண்ணெல்லாம் புதைச்சி அப்படி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொட்டுவா, இதில் வீடு சவுட்டு, அதை சவுட்டி எடுத்து பார்த்து அந்த மண்ணை எப்படி உருட்டி எடுத்து என்கிட்ட கொண்டு வா. அந்த அவங்க செய்யதை பார்த்து நீ ஒரு சின்ன ஒரு விளக்கு போல இதை செய். அவங்க சின்ன விளக்கு சிம்பிளாக கொஞ்சம் போல் மண் எடுத்துச்சு. அப்படி இப்படி நாங்களும் அந்த தொழிலில் சும்மா இருக்க முடியாது இல்லையா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தானே இருப்போம். ஏதாவது சிறு சிறு வேலையாட்டு கற்றுக்கிட்டோம். சின்ன ஒரு விளக்கை அவங்க அப்பா செய்யும் இல்லையா, நம்மளும் செய்து பார்ப்போம்னு கொஞ்சம் போல் மண்ணை எடுத்து கொஞ்சம் மோசமாக வரும், கொஞ்சம் மண்ணு தூர போடுவோம், மண்ணை போல எடுத்து அந்த மண்ணை எடுத்து சின்ன விளக்கு செய்வோம். அப்பா விளக்கு செய்து இல்லை, நம்ம எங்கள் விளக்கு உபகாரத்துக்கு வராது. அப்படி இப்படியே கற்றுக்கிட்டோம். நீங்கள் முதல்ல செஞ்சு இதை நான் வியாபாரம் பண்ண நான் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சீங்க, எதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் செய்தது இந்த இது தொட்டி தான், பூ தொட்டி தான். பானை கூட நாங்கள் அப்பா எல்லாம் தான் செய்தாங்க. எங்களுக்கு கூட அந்த ரவுண்டு வந்ததில்லை. பூத்தொட்டின்னா அப்படி சதுர மாட்டு அப்படியே கையெடுத்து அப்படி முழுக்கி எடுத்து அப்படியே பிடிச்சிக்கலாம் இல்லையா, சதுர மாட்டு உள்ள பூத்தொட்டியை தான் செய்தோம் அப்புறம் தான் அந்த ரவுண்டு எங்களுக்கு இப்படி கை வளைஞ்சி கொடுக்க இல்லை. அந்த சதுரமானன்னா இப்படி ஒரு அட்டை வச்சு அப்படி பிடிச்சி அந்த மண்ணை அப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நம்ம ஒரு பக்கம் அட்டை வச்சு ஒரு பக்கம் அந்த மண்ணை அப்படி பிடிச்சி அப்படியே ரவுண்டு கரங்கி அரிச்சில் மெதுவாட்டு அப்படி பிடிச்சி எடுத்து சதுரமான ஒரு தொட்டியை தான் செய்தோம். அதுக்கு பிறகு அந்த சின்ன விளக்கு செய்தோம். பிறகு தன்னால் தானே இந்த பிள்ளையார் விநாயகர் செய்யலை, அதை மண்ணை உருட்டி வச்சுட்டு அதுக்கு ஒன்று சக்கரத்துக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு அட்டையில் வச்சுக்கிட்டு செய்வோம். ஒன்று செய்துட்டு அது உருட்டி அது எங்கள் கைனால செய்து அப்படி படிச்சு விநாயகரெல்லாம் கூட செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இதை செய்யறதுக்கு நீங்க அச்சு அது மாதிரி ஏதாவது வச்சு அதுல போட்டு மண்ணு போட்டு செய்வீங்களா, இல்ல தனியா என் கையிலேயே இந்த விநாயகர் இந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிங்களா? முதலாக கையில தான் செய்தோம். இப்போ பின்ன நிறைய அச்சு இந்த ஓடு போல் அச்சு இருக்குது வாங்கி அந்த அச்சில் வச்சு மண்ணை புதைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் இப்படி சப்பி வச்சுக்கிட்டு அந்த ஒரு மணிக்கூர் கழிச்சு அப்படி அந்த இது ஆயிலுக்கு தடவி இந்த மண்ணை அப்படி பதிச்சு வச்சுட்டா போதும். பதிச்சு வச்சுட்டு ஒரு மணிக்கூர் கழிச்சு அப்படி கமத்தி தட்டிட்டா உளுந்துரும். அப்படி காய வச்சு அப்படி சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டா போதும். நாங்கள் கையில் தான் செய்தோம். இந்த அச்சு ஒன்றும் வரல, நாங்கள் கையில் தான் அப்படி பிள்ளையார எல்லாம் செய்தோம். ஆனை வச்சு இப்படி மண்ணெல்லாம் இப்படி உருட்டி விரல் போல் உருட்டி தொந்துக்கை வைப்போம், தலை வைப்போம், காதையெல்லாம் வெள்ளு போல் உருண்டையாக வச்சுக்கிட்டு இப்படி விரல் வச்சு சப்பி காது வைப்போம். சரி பிள்ளையாருக்கு மூக்கு வைப்போம். அப்படி விளையாட்டு போக்கில் மூக்கு வைப்போம். பிள்ளையாருக்கு பல்லு கிடையாது இல்லையா, வயரை கொஞ்சம் வண்ணத்தில் வைப்போம். பெரிய உருண்டை பிடிங்க பிள்ளையாருக்கு பெரிய வண்ணத்தில் வயர் வைப்போம். சரி அப்படி தமாசு போட்டு நாங்கள் அப்படி செய்து அப்படி பழகிட்டோம். விநாயகர் செய்யறது மாதிரி இருந்தால் அது மாதிரி ஒன்று செஞ்சு பழகிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. எத்தனை பேர் செஞ்சு சொன்னீங்க இந்த மாதிரி 2 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் பொருள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு? எத்தனை பேர் இந்த 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுத்துகிட்டு வருவீங்க? எங்கெங்கெல்லாம் கடை போடுவீங்க? 2 லட்ச ரூபாய் பொருள் இப்போ மாமை மருமகன் தான் நிற்குது. நான் மாமை 2 மருமகன் மாதிரி தான் நிற்குது. மெட்ராஸில் 2 பேர் இங்கே மொத்த பொருள் இங்கே தான் இறக்கி வச்சிருந்து ஒரு சின்ன வண்டியில் அவங்க அந்த நம்ம டாட்டா சும்மா வண்டியில் அவங்க எல்லா ஊர் மெட்ராஸு எல்லா இடம் சுற்றி விற்றுட்டு வருவாங்க. நான் அந்த ரைஸ் சைக்கிளில் அங்கே நோடி கிட்ட பக்கத்தோடி விற்றுக்கிட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா எல்லோரும் சந்திச்சுக்கிடுவோம். ஒரு எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து தானே அதை மொத்தம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு 1 மாதம் ஆகினாலும் சரி, 20 நாள் ஆகினாலும் சரி, 2 மாதம் ஆகினாலும் சரி, வியாபாரம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா. மொத்தம் விற்றுக்கிட்டு அதில் அவங்களுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டிய இருக்கோ அந்த தொட்டி எடுத்த இடத்துல அந்த பூத்தொட்டியெல்லாம் எடுத்து சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கடன் தானே, கடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது தானே, அதை மொத்தம் 5 பைசா எடுத்து வச்சுட்டு மீதி கிடைக்க பேசி நாங்கள் 3 பேரும் பங்கு வச்சு எடுத்துட்டு வெளியூர்ல இருந்து தங்குறீங்க இந்த இடத்துல, வேற ஊர்ல தங்குறீங்க. எப்படி இருக்குது இந்த ஊர்ல வியாபாரம்லாம் எப்படி இருக்குது அதை பத்தி சொல்லுங்க. இப்போ மக்கள் எது மாதிரி வியாபாரங்கள் உங்ககிட்ட பண்றாங்க, பேரம் பேசுறாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. யாரும் ஒன்றும் பேசல. இந்த பொருளை நம்ம ஒரு விளைச்சல தான் எப்படின்னா அது அடுத்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு கொண்டு நம்ம ஒரு கடையாட்டு வைக்க இல்லை, ரோட்டு ஓரத்தில் தங்கி இருக்கோம். அவங்க என்னன்னு சொன்னால் நம்ம பொறுத்து தான் போகணும். நம்ம ஒரு கடையாட்டு இருந்துன்னா அவங்ககிட்ட கரெக்டாட்டு இந்த விலைக்கு தான் தர முடியும் அப்படின்னு பேசலாம். இது நம்ம தான் கொஞ்சம் அடிப்பணிஞ்சு அடுத்த ஊர்லேருந்து பிழைக்க வந்திருக்கோம். நம்ம பொருளையும் பார்க்கணும், நம்ம அதுக்கு காசு ஆக்கணும், விற்கணும். அந்த முறைக்கு அவங்க கொஞ்சம் குறைச்சி கேட்பாங்க, சில ஆள் கொஞ்சம் கூட்டி கேட்பாங்க, சில ஆள் கொஞ்சம் எல்லாரும் ஒரு குணத்தோடு வர மாட்டாங்க இல்லையா. சிலையை கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு எங்கள் தொட்டி வச்சு அப்படி பேசுவேலாம் பொறுத்து எடுத்து அப்படி இப்படி போகிறது கொஞ்சம் நம்ம தான் சமாதானமாக போனால் தான் நம்ம பொருளை வைக்க முடியும் அடுத்த ஊர். அப்படி பொறுத்து எடுத்து போயிட்டு தான். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பூத்தொட்டி விற்கிறீங்க, அந்த பூத்தொட்டிக்கு மேலே எவ்வளோ லாபம் வச்சு விற்பீங்க? இதனால உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? ஒரு தொட்டிக்கு மேலே ஒரு 10 ரூபா வச்சு நம்ம விற்கலான்னு ஆசைப்படுவோம். அது 8 ரூபாயும் கிடைக்கலாம், 5 ரூபாயும் கிடைக்கலாம், லாபம் கிடைக்காமலும் இருக்கலாம், 15 ரூபாயும் கிடைக்கலாம். அது ஒரு அளவு இவ்வளவுக்கு தான் கண்டிஷனாக பிடிச்சி கடைன்னா கண்டிஷனாக பிடிச்சி இந்த விலை இவ்வளோ ரூபான்னு சொல்லி கண்டிஷனாக பிடிச்சி வச்சு விற்கலாம். இது நம்ம ரோட்டு ஓரத்துலேயே வச்சுருக்கோம். மழை வந்தால் நனைஞ்சிடும். அதனால ஒரு அளவுக்கு ஒரு 5 ரூபா 3 ரூபா 8 ரூபா அப்படி கிடச்சின்னா தள்ளி விட்டுருவோம். வேறு கடைன்னா நமக்கு இப்போ கடை சட்டரை பூட்டியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, அப்படி பொருள் அப்படியே பந்து சாயிருக்கோம். இது நம்ம நைட்டும் பகலும் அந்த பொருளை கிட்ட தான் இருக்கணும், பாதுகாக்கணும். ஒரு மழை எல்லாம் வந்தாலும் பாயை போட்டாலும் அது சிரமத்தை தான் உண்டு பண்ணிகிட்டே இருக்கு. அதனால எப்போ 2 ரூபா குறைஞ்சாலும் அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவோம். அதை கரெக்டாக
பிடிச்ச விலையில் 50 ரூபாய்க்கு பொருள் 50 ரூபாய்க்கு தான் விற்கணும், அப்போ தான் நமக்கு 10 ரூபா கிடைக்கணும். 60 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு பொருளை 70 ரூபாய்க்கு விற்கணும், அப்போ 20 ரூபா நமக்கு கிடைக்கணும்னு பிடிச்சி விற்க முடியாது. ஏன்னா ரோட்டோரத்தை தங்கியிருக்கோம். அதனால அதை 55க்கும் கொடுப்போம், 60க்கும் கொடுப்போம், 70க்கும் கொடுப்போம். முட்டி அரிச்சியில் கடைசி முடியல 20 தொட்டி இருக்கு ஊருக்கு போகிறோன்னா 50க்கும் கொடுப்போம். அப்படி அது ரோட்டோரத்து வியாபாரம் இந்தியா. மழைலாம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? இப்போ வெயில் காலம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரோடு பக்கத்தில் தான் வந்து கடை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? எங்கேயாவது எங்கே போய் தங்குறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இப்படி ரோட்டோரத்தில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க கடைகளில் தான் சாப்பிடணும். மழை வந்துட்டுன்னா பக்கத்தில் அங்கே நம்ம தொட்டி இறக்கி இருக்கிட்ட பக்கத்தில் வீடோ கான்வென்ட்டோ கடையோ அந்த ஒட்டு திண்ணையில் தான் வழங்கணும். அடுத்த ஒட்டு திண்ணையில் அவங்க கடையெல்லாம் பூட்டிட்டு போன பிறகு அந்த கடையில் ஒட்டு திண்ணையில் கடையிலையோ இல்லாட்டு அந்த சர்ச்சு இந்த சர்ச்சுக்குள்ளே பாதர்கிட்ட கேட்டு சர்ச்சுக்குள்ளேயோ இல்லாட்டு அந்த பக்கத்து வீட்டில் கதவை பூட்டின பிறகு அந்த வெளிப்பக்கம் தான் படுத்துக்கணும். மழை வந்தால், மழை வராமல் இருந்தால் நம்ம சட்டிக்கிட்ட படுத்துக்கலாம், ஒரு பாய் விரிச்சுக்கிட்டு அதிலே படுத்து. இதெல்லாம் வந்து பாய் விரிச்சு நாங்கள் இங்கே படுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த வியாபாரம்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட வியாபாரம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவீங்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குங்களா ஊருக்கு போகும்போது? எப்படியும் ஒரு 2 மாதம் கழிச்சு ஊருக்கு போகும்போது அப்போ தான் குழந்தைகளை எல்லாம் பார்க்கலாம், என்னன்னு சந்தோஷமாக தான் எல்லாம் விற்று முடிஞ்சு ஊருக்கு போகும்போது 5000 கிடைச்சாலும் சந்தோஷம் தான், 2000 கிடைச்சாலும் சந்தோஷம் தான், 10,000 கிடைச்சாலும் சந்தோஷமாக தான் போவோம். இப்போ இந்த மண்பாண்டம் தொழில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நலிவு அடைஞ்சிட்டு வருது. உங்கள் தாத்தா செஞ்சுருப்பாங்க, உங்கள் அப்பா செஞ்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செய்றீங்க, அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த கலையை எப்படி வளர்க்குறது? நிறைய பேர் வேற எங்கேயாவது வெளியில் கற்றுக்குறாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இன்னும் என் வீட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, 3 பெண் குழந்தைகள். நானே என் குழந்தைய அடுத்த ஊரில் வந்து பூத்தொட்டியை விற்று நம்ம பிள்ளை படிக்க தான் வைக்கிறேனே தவிர்த்து அந்த பிள்ளைகிட்ட எள்ளு போல மண்ணை கொடுத்து அதை செய்யணும் இதை செய்யணும் இன்னும் ஒன்றும் கூட இல்லை. பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய அங்கே விளையாட விடக்கூடாது, அடுத்த வீட்டில் விடக்கூடாது. என் பிஞ்சாயிட்டு சின்னது பிள்ளைகிட்ட அந்த இதை ஆனை பூனையை செய்யணும், அந்த மண்ணை கொடுக்கக்கூடாது, அது படிக்க வைக்கணும். இது நம்ம அந்த தொழிலை இதோடி விட்டுறணும், எங்கள் அப்பா என்னோடி போனோம், அந்த பிள்ளைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. படிக்க வச்சு வீட்டில் இன்றைக்கும் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாம் போய் தொட்டி விற்றதுனால அங்கே பாசம் தெரியாமல் கூட அட்டி வாங்கினதெல்லாம் உண்டு, நேரம் உண்டு, பெரிய கட்டங்கள் கஷ்டப்பட்டோம். அதுக்காண்டி இந்த பிள்ளைகளை 3 இங்கிலீஷ் மீடியத்திலே பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 3 இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்க வை. மூத்த வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைக்க ஒரு 10,000 ரூபா கட்டி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து உங்கள் பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க. இது ஆர்வம் மருத்துவமனையில், அது எங்கள் ஊருக்கு பக்கம், பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால பக்கத்தில். அந்த அவங்க ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபா கேட்டிருக்காங்க. அப்படி 4 வருஷம் படிக்கணுமா. ஆனால் 10,000 ரூபா கொடுத்து பாமெல்லாம் கொடுத்து 10,000 ரூபா கட்டியிருக்கேன். ஆண்டவன் தான் நடத்தணும். ஆனால் மார்க்கு போதும், இந்த மார்க்கு போதும், நான் படிப்பா. இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்குன்னு யாராவது வந்து வெளியிலேருந்து வந்து உங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்களா உங்கள் ஊரில்? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வாராங்க 2 தொட்டியை வாங்குவாங்க, ஊரில் வந்தாலும் என்ன அதுன்னு கேட்டுக்கிட்டாங்களே தவிர்த்து பயிற்சி இதை சொல்லித்தாருங்க அப்படின்னு யாருமே கேட்க இல்லை. எங்கள் பிள்ளைகளே நாங்கள் கூட இல்லை, அப்போ யார் கேட்பாங்க? அது பெரிய சிரமமான வேலை. அதை இப்போ ஒருத்தர் என்ன கூடி போனால் ஒரு 10 வருஷம் நாங்கள் எங்களை போல ஒரு 54, 55, 60 வயசுக்குள்ளே கிடக்காது மாடுகள் செத்து இறந்துட்டுன்னா எங்கள் பசங்க இதை தொடாது, இந்த வேலை நடக்காது. இந்த தொழில் இதோட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதுக்கப்புறம் யாரும் இதை கற்றுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து வெளியூர்லேருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செய்கிறீங்க இந்த இடத்துல, ஒரு நாளைக்கு உங்களுக்கு தோராயிரமாக இவ்வளோ எனக்கு வருமானம் வருது அப்படின்ற மாதிரினா எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருது? வருமானம் ஓரளவுக்கு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு நாள் 50 தொட்டி விற்கும், ஒரு நாள் 20 தொட்டி விற்கும், ஒரு நாள் 10 தொட்டி விற்கும். சராசரி ஒரு 10, 200, 250 ரூபா அவ்வளோதான் வரும். அதை வச்சு தான் சமாளிச்சுட்டு யாரும் இல்லை, வழியும் இல்லை. நிறையா ஊருக்கு நாங்கள் போயிட்டு வியாபாரங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு மொழி இருக்கும், ஒவ்வொரு ஊர் மக்கள் வெவ்வேறு மாதிரியெல்லாம் இருப்பாங்க, வெவ்வேறு பருவநிலை மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு வந்து இங்கே போய் வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு தான் போனோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். மெட்ராஸு தமிழ்நாடு தானே, அதை சமாளிச்சிடலாம் எப்படியா நம்ம தமிழை பேசி. அது போகிற கர்நாடகா போனோம், கர்நாடகா போய் அதையும் சமாளிச்சிட்டோம். போகிற மகாராஷ்டிராவில் சேங்கிலி லிப்பானி இன்னொரு ஸ்கூலுக்கு முன்னே அங்கே இறக்கியிருந்தோம். அங்கே இறக்குன இடத்துல தான் பாச தெரியாது இல்லையா. நாங்கள் வந்து இந்த கைதி முணுத்துக்கிட்டு சட்டி விற்கும்போது அவ்வளோ தொந்தரவு கொடுக்க மாட்டோம். சட்டிக்கிட்டே இருக்கும்போது அரிசி என்ன வாங்கி சமைச்சு சாப்பிடுறதுக்கு அங்கே தொழிலில் நிற்கும்போது 4 பேர் நிற்கணும், 4 பேரும் சேர்ந்து தான் நிற்போம். அப்போ நைட்டு எல்லோரும் சேர்ந்து நிற்கிறதுனால ஒரு பானையை எடுத்து நம்ம எங்கள் பானையிலே ஒரு பானையை எடுத்து கொஞ்சம் சமையல் பண்ணிடுவோம் அரிசி வாங்கின்னு. அப்படி அரிசி வாங்க போகிற இடத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் போய் அரிசி வாங்குவேன். நான் தான் வாங்குவேன் அரிசி. மறுபடியும் 2 பேரும் இருந்துக்கிடுங்க. நான் ரைஸ்னு சொல்லி அரிசியை வாங்கி யாரும் அந்த பச்சை மிளகு உள்ளி எல்லாம் விரல இதுக்கு 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் கொடுத்து இப்படி கையை விரல காட்டி அப்போ என்னதுன்னு கேட்க தெரியாது. அப்படி காட்டு வாங்கிட்டு அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வாங்கி பறித்து அந்த அவன்கிட்ட இந்த அடித்து பிடிச்சி
அந்த 4 பேர்கிட்ட ஆகுன்னு சொல்லிச்சு, அவனுக்கு பாச தெரியாது, எங்கே பாச அவனுக்கு தெரியாது. அப்படி கிடந்து எல்லாம் கஷ்டப்பட்டான். அப்படியெல்லாம் ஒரு இடத்துல கஷ்டங்களும் வரும், ஒரு இடத்துல நல்லதும் வரும். எல்லாம் அனுப்பிச்சோன்னே தான். பப்ளிக் ரோட்டில் இப்படி ஒரு வியாபாரம் செய்தால் எல்லாம் அனுப்பிச்சோன்னா. இப்போ ஒரு கடையாக இருந்தால் ஒன்றுங்க இல்லை, கடையை திறப்போம், நம்ம இப்போ வியாபாரத்தை பார்ப்போம், மாட்டு போயிடுவோம். நீங்கள் ஏன் இதையே ஒரு கடை வச்சு நீங்களே இதை எடுத்து ஏன் செய்யக்கூடாது? ஒரே இடத்துல இருந்தால் சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு இடம் உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு 4 பூத்தொட்டி, 2 ஒரு மீன் சட்டி, ஒரு கடை, அப்படி ஒரு செட்டு, அப்படி ஒரு 6 மாதம் ஒரு கடையை எடுத்து ஒரு ஊரில் ஒரு 2 மாதம் தான் நடத்த முடியும். அதுக்கப்புறம் யார் வாங்குவா? அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு தான் போனால் போய் இல்லை, ஒரு ஊராக கடை எடுக்க முடியுமா? அதுக்கு தான் ரோட்டு ஓரத்தில் போட்டு கடை எடுத்தால் நஷ்டம். கடை எடுத்தால் கடைக்குள்ளே தான் இருக்கும். கடையில் 2, 3 இது நான் இப்படி ரோட் வச்சுக்கிட்டு தள்ளு வண்டியில் வீடு வீடாக கொண்டு கொடுத்து, இப்போ 5 எடுக்க ஆள்கிட்ட 10 எடுங்கம்மா வீட்டுக்கு போனோம், அப்படி என் திறமையினால தான் இதை விற்காது. இல்லாமல் கடையில் வச்சுட்டு இருந்தால் கடையில் தான் இருக்கும். எனக்கு கடை வாடகையும் கொடுத்துட மாட்டேன், வீடாக குப்பை வாரிப்போம். வீடு பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போகும்போது நீங்களும் 2 மாதம் 3 மாதம் எங்கேயாவது வெளியில் தங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்குதுங்களா? இந்த ஊருக்கு போய் நாங்கள் இந்த வியாபாரம் செய்யும் போது எங்களுக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏதாவது உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கலாம், அதை பகிர்ந்துக்கோங்க. ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் நம்ம இப்போ இந்த பூத்தொட்டி, இந்த தொட்டி நான் இப்போ 20 நாள் விற்க தொட்டியா 10 நாளில் அவங்கன்னா 50, 30, 40 10, 20 நாளில் விற்றுக்கிட்டு சந்தோஷமாக தேயிலை எல்லாம் வாங்கிட்டு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் போனால் அதுக்கு நல்ல விற்கும், சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடும். அது இந்த ஏப்ரல் மே மாதம் தான் போக முடியும், மற்ற நாள் போக முடியும். அப்போ தான் சீசன். அந்த சீசனில் போகும்போது நாங்கள் இங்கே 1 மாதம் விற்காது, அங்கே 10 நாளில் விற்றுருவோம். 10 நாள் அது சீசன் அவ்வளோ தான் விற்க முடியும். 10 நாளில் போட்டுவிட்டா ஒரு நாள் இங்கே 2000 கலசம் விற்கமுன்னா ஒருத்த 1000, 1500 கலசம் ஆக்குங்க. அங்கே ஒரு 5000, 6000 கலசம் ஆக்கிடுவோம். 10, 20 நாளில் முடிச்சிடுவோம். நல்ல சந்தோஷமாட்டு தேயிலை எல்லாம் வாங்கிட்டு நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விளையும், தேயிலை பூண்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு சந்தோஷம். இப்போ இந்தந்த ஊர்களை நீங்கள் சொன்னீங்க, இந்தந்த ஊரில் நாங்கள் போய் வியாபாரம் செஞ்சால் அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்? இப்போ ஊட்டியில் சொன்னீங்க தேயிலை ஸ்பெஷல் நாங்கள் வாங்கி போகிறோன்ட்டு. இப்போ நீங்கள் ஏதாவது இந்தந்த ஊர்கள் போகும்போது நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனால் என்னென்னலாம் வாங்கிட்டு போவீங்க உங்கள் வீட்டுக்கு? ஊட்டியில் போனால் தான் வேறு ஒரு ஊர்லேயும் ஒன்றும் இல்லை, நம்ம எங்கள் ஊரை போல தான் இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லா பொருளும் இருக்குது. ஊட்டியில் மட்டும்தான் தேயிலையும் இந்த இது பூண்டு எல்லாம் விளையினால உள்ளி அது வாங்கிடும். வேறு உள்ள இடத்துல ஒன்றும் வாங்கக்குள்ள பொருள் இல்லை, எல்லாம் எங்கள் ஊரில் விளைய பொருள், தேங்காய், நெல் பயிர் இப்படி தான் விளையுது. இப்போ உங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன மாதிரியான, இப்போ உங்கள் பசங்க இருப்பாங்க, உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நீங்கள் என்னென்னலாம் வாங்கிட்டு போவீங்க? போகும்போது உங்கள் ஒரு குடும்பத்தை ரொம்ப நாள் கழித்து பார்க்க போவீங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம 2 மாதம் கழித்து போகிறோம்னா பிள்ளைகளுக்கு ஒரு கிலோ தேக்கு, ஒரு கிலோ மிக்சரு, அப்படி ஏதோ கொஞ்சம் பண்டங்கள் தான், பண்டங்களை வித்தியாசமாட்டு பண்டங்கள் வாங்கிட்டு போகிறதும். ஒரு தீபாவளி நல்ல நாள் வந்தாச்சுன்னா துணி எடுத்து கொடுக்கறதும், வேறு அவங்க படிப்பு சிலக்குள்ள பைசையெல்லாம் கொடுக்கறதும். இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தான், விசேஷமாட்டு என்ன சந்தோஷம் கொண்டாடு. இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உழைச்சாதான் சாப்பிட முடியும். வீட்டில் தூங்குனா கனவு தான் கண்டுகிட்டு இருக்க முடியும். உழைச்சாதான் நம்ம 10 ரூபா சம்பாதிக்க முடியும், நம்ம பிள்ளைகளை பள்ளியெடுத்து விட முடியும், அடுத்த பிள்ளைகளை போல் நம்ம பிள்ளைகளையும் ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும். இல்லாட்டு நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளைகளுக்கு கூட நம்மளுங்கன்னு கடந்துக்கிட்டோம்னா தூங்கிக்கிட்டு நம்மளை போல அதெல்லாம் மண்ணை எடுத்து சட்டி செய்ய வேண்டியதான், ஒன்றும் செய்ய முடியாது. 4 அடுத்த பிள்ளைகளை போல நம்ம பிள்ளைய வளரணும்னா பள்ளிக்கூடத்துக்கு விட்டு தான் தீரணும். நம்ம கஷ்டப்பட்டால் பிள்ளைய கஷ்டப்பட வேண்டிய ஏறாது. அதை படிச்சுன்னா ஏதாவது ஒரு சின்ன வேலையாகவும் இல்லாட்டி ஒரு கடையில் நின்னாவும் அதை அந்த தொழிலை கற்றுக்கிடாமல் படிச்சுக்கிட்டுனா முடியும், நமக்கு ஒன்றும் முடியாது இல்லையா? அதனால் நம்மளோட இந்த தொழிலை விட்டு மாறிடணும். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அந்த தான் நினைக்கிறோம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட மண்பாண்டம் தொழில் செய்கிற திரு சந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி.
தினமொரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில், உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்குப்பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினமொரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில், உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்குப்பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை
அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் பவித்ரா மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன கேட்குறோம் இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியில் அப்படின்னா, என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சம்மரில் எடுத்துக்கலாம்? சம்மரில் சாப்பிட்றதுக்கு சம்மரில் நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட் நம்மளுக்கு இயற்கையிலே சம்மரில் சில ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு வாட்டர்மெலன், தர்பூசணி கிடைக்கும். அதுக்கப்புறம் மொலாம்பழம் சொல்லுவாங்களே, கிர்னி பழம், நம்ம ஊரில் வெள்ளாம்பழம், அதெல்லாம் இயற்கையிலே நம்மளுக்கு இந்த சீசனுக்கு இதுதான் சாப்பிடணும்னு அதுவே வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடணும். எல்லா சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை விட இந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸ்க்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்குமே வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஃப்ரூட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி மிக்சியில் அடித்து ஜூஸாகவும் குடிக்கலாம். இப்போ மொலாம்பழம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, மொலாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஒரு ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 10 ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அவ்வளோ நல்லது இந்த கிளைமேட்க்கு. வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நிறைய நீர் சத்துள்ள காய்கறிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு நம்ம பீர்க்கங்காய், சொரக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் எல்லா வகை கீரையில் எல்லா கீரையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான்வெஜ்ஜை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய்கறிகள் நிறைய நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது சம்மரை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, கீரைனா பல பேருக்கு கீரை பிடிக்காது இல்லைங்களா? கீரை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலான்னு இல்லை, நம்ம கீரை கடைஞ்சும் சாப்பிடலாம். கீரையில் இன்னொரு ட்ரிக் இல்லைன்னா, கீரை நல்லா பொடியாக நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வேணுன்றவங்க அதில் முட்டை போட்டுட்டு சூடாக சாப்பிட்றவங்க முட்டை பொரியல் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்களா? நான் வீட்டில் சொல்லி பார்க்குறேன், கண்டிப்பாக இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெல்லூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களையும் பத்தி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா உலகிலேயே மிக சிறிய கண்டமாகவும் உலகின் மிக பெரும் தீவாகவும் உள்ள பெருநிலப்பை பெற்ற நாடு. தாஸ்மானியா தீவு இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள சில சிறிய தீவுகளையும் உள்ளடக்கிய நாடு. அவுட்பேக் என்னும் நிலப்பகுதியால பெருமளவு சூழப்பட்டதால இது உலகத்தோட பெரிய பாலைவன தீவுன்னு சொல்றாங்க. இது பொதுநலவாய ஆஸ்திரேலியா
என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது, அதாவது காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு எந்த நாட்டுடனும் நில எல்லைகள் கிடையாது. இந்தோனேஷியா, கிழக்கு திமோர், பப்வா நியூகினி ஆகிய நாடுகள் இதன் வடக்கேயும், சாலமன் தீவுகள், வனுவாட்டு, நியூ கலிடோனியா ஆகியன வடகிழக்கேயும், நியூசிலாந்து தென்கிழக்கேயும் இதன் அயல் நாடுகளாக அமைந்துள்ளன. சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பேன், பெர்த் போன்ற நகரங்கள் ஆஸ்திரேலியாவோட முக்கிய நகரங்களா இருக்கு. அது என்ன ஆஸ்திரேலியா, அதுக்கு எப்படி ஆஸ்திரேலியான்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆஸ்திரேலியா என்ற பெயர் ஆஸ்திரேலிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது. தெற்கே என்பது இதன் கருத்து. தெற்கே நோக்கி பயணம் செய்தபோது இந்த தீவை கண்டுபிடித்ததால தெற்கே என்று பொருள் தரும் ஆஸ்திரேலிஸ் என்ற பெயர் வைத்ததாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவை முதல்ல சுற்றி வந்த மேத்யூ பிளிண்டர்ஸ் என்ற பிரித்தானிய மாலுமி 1814 தான் எழுதிய புத்தகமான A Voyage to Terra Australis என்ற நூலில் ஆஸ்திரேலியா என்ற பெயரை பயன்படுத்தியதிலிருந்து இப்பெயர் பரவலாக வழக்கொன்றியது. 20ஆம் நூற்றாண்டில உள்ளூரிலும் வெளியூரிலும் ஆஸ்திரேலியாவை ஓஸ் என்றும் ஆஸ்திரேலியன்ஸை ஆசி எனவும் சுருக்கமாக அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 42,000 ஆண்டுகளாகவே ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பில் வாழ்ந்து வந்ததாக வரலாறு சொல்கிறது. அவ்வப்போது வடக்கிலிருந்து மீனவர்களும் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் டச்சு நாடுகான் பயணிகளும் ஐரோப்பாவிலிருந்து இங்கு வந்து போன பின்னர் 1770 ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் வந்திறங்கிய ஆங்கிலேயர்கள் அதனை ஐக்கிய ராஜ்யத்திற்கென உரிமை கொண்டாடினர். பின்னர் 1901ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 6 தனித்தனியான குடியேற்ற பகுதிகளும் ஒன்றிணைந்து காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்றானது. இப்போது கான்பரா இதன் தலைநகரமாக உள்ளது. ஆஸ்திரேலியாவின் தேசிய கொடியில காமன்வெல்த் ஸ்டார்ஸ், சதர்ன் கிராஸ், யூனியன் ஜாக்னு 3 பாகங்கள் உள்ளது. பரப்பளவுல 6வது பெரிய நாடாக இருந்தாலும் 2013 மதிப்பின்படி ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை வெறும் 23.2 மில்லியன்கள் மட்டுமே. இவர்களில் 60% பேர் பெருநிலப்பரப்பில் மாநில தலைநகரங்களை அண்டி வாழ்கின்றனர். ஆயிரத்தி 1945 பின்னர் பல நாட்டு மக்கள் அங்கு குடியேறியதால அங்க பல கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டு ஆஸ்திரேலியா ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரியாகவே காணப்படுகிறது. அங்கு குடியேறிய மக்கள் பெரும்பாலும் ஈஸ்டர்ன் யூரோப்பிலிருந்தும் மெடிட்டரேனியன் பகுதிகளில் இருந்தும் குடியேறியதாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியா மேற்கத்திய பொருளாதார முறைகளை பின்பற்றுகிறது. அங்கு பயன்படுத்தப்படும் நாணயத்தை ஆஸ்திரேலியன் டாலர்னு சொல்றாங்க. ஆங்கிலம் இதன் ஆட்சி மொழியாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் வாழும் பெரும்பான்மையானோர் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷையும் பிரிட்டன் இங்கிலீஷ் மொழியை ஒத்திருந்தாலும் ஆஸ்திரேலியர்களுக்கென தனிப்பட்ட சில உச்சரிப்பையும் சொற்தொகுதிகளையும் கொண்டுள்ளது. 2001 மதிப்பீட்டின்படி பெரும்பான்மையானோர் ஆங்கிலத்தையே பேசுறாங்க. ஆங்கிலம் அல்லாத 2.1% பேர் சீன மொழியையும், 1.9% பேர் லத்தீன் மொழியையும், 1.4% பேர் கிரேக்க மொழியும் பேசுறாங்க. ஆஸ்திரேலியாவோட தற்போதைய ஆளுநராக குவென்டின் பிரைஸ் பதவி வகிக்கிறார். பிரதமராக டோனி அபோட் பதவி வகிக்கிறார். ஆஸ்திரேலியாக்கென அரச மதம்னு எதுவும் இல்லைங்க. ஆனா பெரும்பான்மையானோர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. 2006 மதிப்பீட்டின்படி 64% பேர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அதுல முக்கியமா 26% பேர் ரோமன் கேத்தலிக்ஸா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாத 2.1% பேர் பௌத்த மதத்தையும் 1.7% பேர் இஸ்லாமியத்தையும் பின்பற்றுறாங்க. 1%க்கும் கம்மியானவங்க ஹிந்துக்களாவும் யூதர்களாவும் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் கல்வி தரம் உலக நாடுகளில 8வது இடத்துல இருக்கு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் மொத்தம் 38 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த 38 அரசு பல்கலைக்கழகங்கள்ல பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் 99% பேர் கல்வி அறிவோடு இருக்காங்க. 1960ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் ப்ரூனெட் ஆஸ்திரேலியாவோட முதல் ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கினார். அதே வருடம்தான் பிசியாலஜி ஃபீல்டில் அவர் செஞ்ச ரிசர்ச்காக நோபல் பரிசையும் வென்றார். ஆஸ்திரேலியாவில் மொத்தம் 6 மாநிலங்களும் 2 மண்டலங்களும் வேறு சில சிறிய பிராந்தியங்களையும் கொண்ட நாடு. 1788 இருந்து ஆங்கிலோ கெல்டியர்களின் பண்பாட்டை பின்பற்றுகிறது. ஆஸ்திரேலியாவில் 15 வயதிற்கும் மேலானோர் தங்களை ஏதாவது ஒரு குழு விளையாட்டுல ஈடுபடுத்திக்கிறாங்க. அதனால ஆஸ்திரேலியாவை உலகத்தோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு அழைக்கிறாங்க.
தப்பாட்டம், ஹாக்கி, வலைப்பந்தாட்டம், ரக்பி மற்றும் துடுப்பு படகு ஓட்டம், நீச்சல் போன்ற விளையாட்டுகளில் சர்வதேச மட்டத்தில் புகழ் பெற்றுள்ளது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால இதுவரைக்கும் 2 முறை சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தேறியது. 1956 மெல்போர்னிலும் 2000 ஆண்டு சிட்னியிலும் நடந்தது. 2000 ஆண்டிலிருந்து பதக்கங்களை வென்ற நாடுகளின் பட்டியலில் முதல் 6 நாடுகளுக்குள் ஆஸ்திரேலியா அடங்குகிறது. டென்னிஸ் போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி உலக புகழ் பெற்றது. ஆஸ்திரேலியாவோட விலங்கினங்களை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாக்கென எக்ஸாட்டிக்ஸ் அனிமல்ஸ்னு இருக்கு. அதாவது அங்கு காணப்படும் சில விலங்கினங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படாதாம். ஆஸ்திரேலியாவோட கங்காரு, கோலா போன்ற விலங்குகள் இதற்கு ஒரு சான்றாகும். கங்காரு ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்காக உள்ளது. உலகத்திலேயே மிக அதிகமான ரெப்டைல்ஸ், அதாவது ஊரும் விலங்குகள் உள்ள நாடும் ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 755 வகையான ரெப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரவுன் ஸ்னேக், டைகர் ஸ்னேக், தைப்பான் போன்ற பல வகை பாம்புகளும் அங்கு உள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் கால்கோர்லி நகரில் அமைந்துள்ள தங்கச்சுரங்கம் தான் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய தங்கச்சுரங்கமா இருக்கு. விக்டோரியா நகரில் ஆரம்பிக்கப்பட்ட ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் ஆஸ்திரேலியாவில் மிகவும் புகழ்பெற்றது. மெல்போர்னில் உள்ள ராயல் கண்காட்சியகம் ஆஸ்திரேலியாவோட முதலாவது உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோவால் 2004 ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஸ்மானியாவில் உள்ள ஆர்த்தூர் ஆஸ்திரேலியாவில் குடியேற்றப்பட்ட குற்றவாளிகளின் பெரும் பாசறையாக இருக்கிறது. 1988 கான்பராவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆனா கிரீக் என அழைக்கப்படும் கேட்டில் ஸ்டேஷன் தான் உலகத்தோட மிகப்பெரிய கேட்டில் ஸ்டேஷனா இருக்கு. இந்த கேட்டில் ஸ்டேஷன் 34,000 சதுர கிலோமீட்டரோட பெல்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்றாங்க. மேலும் 1902 ஆண்டு பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கியது ஆஸ்திரேலியா. இது உலகத்திலேயே பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கிய நாடுகள்ல 2வது நாடாக இருக்குது. ஆஸ்திரேலியாவிலும் 18 வயது பூர்த்தி அடைந்தாதான் வாக்குரிமையை கொடுக்கறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள சில சுற்றுலா தலங்களை பத்தி பார்ப்போம். ஆஸ்திரேலியாவோட சுற்றுலா தலம்னு சொன்னதும் கிரேட் பேரியர் ரீஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கிரேட் பேரியர் ரீஃபோட இயற்கை எழிலை ரசிக்கவே வருடத்திற்கு 2 மில்லியன் பேர் இந்த இடத்தை சுத்தி பார்க்க வராங்களாம். கிரேட் பேரியர் ரீஃப்ல உள்ள மெரைன் பார்க் அங்குள்ள சுற்றுலா தலங்கள்லேயே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உலூரு, கக்காடு நேஷனல் பார்க், ஃப்ரேசர் ஐலண்ட்ஸ் இங்குள்ள மற்றும் சில ஹைலைட்ஸ். உலூரு 2013 ஆண்டு குவாண்டாஸ் ஆஸ்திரேலியன் டூரிசம் அவார்ட்ஸை வாங்கியது. பின்னர் ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் டூரிசம் அட்ராக்ஷனாகவும் பேர் வாங்குச்சு. இப்போ சிட்னியை பத்தி பார்க்கலாம். சிட்னி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பெரிய நகரம். சிட்னி ஒபேரா ஹவுஸ் சிட்னியில ரொம்பவே ஃபேமஸ். சீனர்கள் பெரும்பாலும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. சீனர்கள் மட்டுமல்லாத சூது விளையாட்டை விரும்பும் அனைத்து மக்களும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. ஏன்னா இங்கு உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கேசினோஸ் வருடா வருடம் பெரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது. 80% ஆஸ்திரேலியர்கள் கேம்லிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காங்களாம், அதாவது சூது விளையாட்டு. அதனால ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கேம்பிளிங் ஆஸ்திரேலியாவில் காணப்படுதா சொல்றாங்க. இதனாலேயே அங்க கேம்பிளிங் ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். ஆஸ்திரேலியா வைன் ப்ரொடக்ஷன்ல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. வருட வருடம் கிட்டத்தட்ட 1.35 ட்ரில்லியன் பாட்டில்ஸ் ஆஃப் வைனை அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். மேலும் சிட்னில உள்ள ஹார்பர் பிரிட்ஜ் ஆஸ்திரேலியாவோட அழகான கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரவு நேரங்கள்ல சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் ஒரு தங்க பாலம் போலவே காட்சியளிக்கும். மேலும் லூனா பார்க் குழந்தைகளை கவர்ந்திருக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று. அங்கு டிஸ்னி லேண்டில் இருப்பது போலவே குழந்தைகளை கவர்ந்திருக்கும் வகையில் பல அழகான பொம்மைகளும் அதன் மாதிரிகளும் கேளிக்கை அம்சங்களும் உள்ளது. சிட்னில வரலாற்று சிறப்புமிக்க பல கோட்டைகளும் இருக்கு. பார்ட்லி ஹெட்டில் உள்ள சிறு கோட்டைகள் பார்ட்லி ஹெட்டுக்கும் பார்ட்லி ஹெட்டின் வடக்கு பகுதியில் உள்ள 4 ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் இடையில இருக்கு. அந்த கோட்டைகளின் சிறப்பம்சமே அங்கு உள்ள சுரங்கப்பாதைகள் தான். அந்த கோட்டைகள்ல பல சுரங்கப்பாதைகள் இருக்கதா சொல்றாங்க. வாட்சன் பே ஆஸ்திரேலியன் டூரிசம்ல ஒரு ஹைலைட். மிராம்பிட்ஜ், டார்லிங் போன்ற ஆறுகள் தான் ஆஸ்திரேலியாவோட முக்கிய ஆறுகளா இருக்கு. சிட்னி டவர், டார்லிங் ஹார்பர் சிட்னியோட ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட்ஸ்ல ஒன்று. டார்லிங் ஹார்பரை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது. ஏன்னா டார்லிங் ஹார்பர்ல சிட்னி என்டர்டைன்மெண்ட் சென்டர், சிட்னி சைனீஸ் கார்டன், டம்பலாங் பார்க், சிட்னி எக்ஸிபிஷன் சென்டர், ஸ்டார் கேசினோ, ஐமேக்ஸ் தியேட்டர்னு பல இடங்கள் உள்ளது. மேலும் நேஷனல் மேரிடைம் மியூசியமும் சிட்னில தான் இருக்கு.
ஆஸ்திரேலியா பிரின்ஸ்டன் ரெயின் ஃபாரஸ்ட், ஏன்ஷியன் ராக் ஃபார்மேஷன் மற்றும் பல பீச்சுகளோட ஒரு அழகான தீவா காட்சியளிக்குது. அங்குள்ள இயற்கையான அழகுன்னு சொல்லும் போது ப்ளூ மவுண்டன்ஸ், பாண்டி பீச் சிட்னியை மேலும் அழகு சேர்க்கும் சில அம்சங்களா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் உள்ள மவுண்ட் காசிக்ஸோ தான் அங்குள்ள பெரிய சிகரம்னு சொல்றாங்க. 2003 வருடத்தின் ரக்பி வேர்ல்ட் கப்பும் ஆஸ்திரேலியாவில் தான் நடந்தது. கிரானி ஸ்மித் வகையான ஆப்பிள் ஆஸ்திரேலியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஆஸ்திரேலியாவோட உணவு பழக்கத்தை பொறுத்தவரை ஆஸ்திரேலியர்கள் பெரும்பாலும் பர்கர், ரோல்ஸ், பை போன்ற ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதனால ஆஸ்திரேலியா வேர்ல்டோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு பேர் வாங்கினாலும் அவங்களோட உணவு பழக்கத்தின் காரணமாக மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரினும் பேர் வாங்கிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்களில் 26% பேர் உடல் பருமனா இருக்காங்க. அங்குள்ள பிரத்யேகமான விலங்கான கங்காருவின் மாமிசத்தையும் சாப்பிடுறாங்களாம். அதுல 5-7% ஃபேட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவோட டிவி ஷோஸ்லயும் பெரும்பாலும் சமையல் கலை பற்றி தான் இருக்கு. ஆஸ்திரேலியன் டிவி ப்ரோக்ராம்ஸ்ல ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல குக்கிங் ஷோஸ் அங்க டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குமா. அதுலயும் ரொம்ப ஃபேமஸா மை கிச்சன் ரூல்ஸ், மாஸ்டர் ஷெஃப் போன்ற நிகழ்ச்சிகள் உலக புகழ் வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவின் நாளிதழ்களை பொறுத்தவரை தி ஆஸ்திரேலியன் மற்றும் தி ஆஸ்திரேலியன் ரெவ்யூ போன்ற நாளிதழ்கள் மிகவும் முக்கியமானது, நம்பிக்கைத்தன்மை வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be, because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நம்ம எல்லாருக்குமே திருமணம் முடிஞ்சுட்டா ஒரு குடும்பம், குழந்தைங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். தனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே கடினமாயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொல்லி சொல்லியே பல பெண்கள் அப்படியே ஆயிட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. உண்மையில பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் இன்னும் வீரியத்தோடையும் பொறுப்புணர்வோடும் செயல்பட முடியும். திருமணம்ங்கிறது பலம், பலவீனம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ரீதேவி கண்ணன். ஸ்ரீதேவி கண்ணனை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஸ்ரீதேவி கண்ணனை பொறுத்த வரைக்கும்
பெண்களோட சமூக வாழ்க்கைய திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னன்னு பிரிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில திருமணம் கூட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். மதுரையை சேர்ந்த ஸ்ரீதேவி கண்ணன் MBA படிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா தன் வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு இன்னைக்கு பல முகங்கள். இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை ஏஜென்சியான CBI ட்ரெய்னிங் அகாடமியில மேலாண்மை பயிற்சியாளர், பெண்கள் மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், கிராமப்புற பெண்களின் பொருளாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு கள பயிற்சியாளர்னு பல தளங்கள்ல வேலை பாக்குறாங்க. அமெரிக்கா, ஸ்ரீலங்கான்னு பயிற்சி எடுக்கவும் பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் பறந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கணவர் கண்ணன், அவரு வழக்கறிஞரா இருக்காரு. 2 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீராம் +2 படிக்கிறாரு. ஹர்ஷவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. நம்ம மதுரையில இருக்க வடிவீஸ்வரத்துல வசிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அப்பா பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு. அம்மா இல்லத்தரசி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. எந்த செயலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசமாவும் தனித்துவமாவும் இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நம்ம ஸ்ரீதேவிக்கு வேத வாக்குங்க. செஸ், வாலிபால், பாட்டு, பேச்சு, எழுத்துன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாங்க. ஸ்கவுட்ல ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பல கனவுகள் ஸ்ரீதேவி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த தருணத்துலதான் அவங்க ஆசைகளுக்கு பூட்டு போடுற மாதிரி வந்தது திருமணம். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பமும் குழந்தைங்களும் தான். வேற எந்த ஆசைகளையும் லட்சியத்தையும் வச்சுக்காத, நிறைவேறாம போச்சுன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கிற இந்த சமுதாயத்துல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அட்வைஸா வந்துகிட்டே இருந்தது. மத்தவங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்கன்னு சொந்தக்காரங்கன்னு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் படிக்கிறது, எழுதுறதுன்னு கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்ரீதேவி. எந்த ஒரு சூழலையும் தனக்கு பிடிச்சத பண்ணணும்னு வெறித்தனமா இருந்தோம்னா எப்படியாவது எந்த வகையிலயாவது நேரத்தை ஒதுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி தாங்க சாட்சி. ஒரு நாள் அவங்க கணவர் கண்ணன், நீ விரும்பினா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொன்னாராம். இத கேட்ட நம்ம ஸ்ரீதேவிக்கு ஒரே சந்தோஷம். அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளுக்கும் சாவி கிடைச்சது. இந்த திருமணம் ஸ்ரீதேவிக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம செய்யற செயல் யாரையும் பாதிக்காம இருக்கணும். வேகமாவும் விவேகமாவும் செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை கத்து கொடுத்தது. பல அனுபவங்கள் கிடைச்சது நம்ம ஸ்ரீதேவிக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. பொதுவா ஏற்றுமதி இறக்குமதியில பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா முழு கவனமும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலை. இங்குள்ள உற்பத்தியாளர்களையும் வெளிநாட்டுல இருக்க வியாபாரிகளையும் இணைச்சு செயல்படணும். இதுக்கு கவனம் சிதறாம உழைக்கணும். ஆனா பெண்களுக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாச்சே. இன்னைக்கு சரியா சமைச்சோமா, கேஸ அணைச்சோமா, வீட்டை பூட்டினோமா, கணவருக்கு சாப்பாடு பிடிச்சதா, பிள்ளைங்க டெஸ்ட் எப்படி எழுதினாங்கன்னு பல டென்ஷன். இதுல எங்க முழு கவனம் செலுத்துறது? ஆனா கொஞ்சம் தைரியமும் சமரசம் இல்லாத உழைப்பும் இருந்தா நிச்சயமா இதுல நிலைக்க முடியுங்க. விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா போதும், உடனே அவங்கள வித்தியாசமா பாப்போம். அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிப்போமே தவிர நல்லது என்னன்னு சிந்திக்க மாட்டோம். பல கேள்விகள் நம்ம மனசுல முளைச்சிடும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க கணவர் ஸ்ரீதேவிய ஒரு மாதிரியே பார்த்தாராம். ஆனா ஸ்ரீதேவியோட தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அனுமதிச்சாரு. முதல்ல ரொம்பவே எளிமையா தொடங்கினாங்க. லெதர், சில்க் 2யும் ஆஸ்திரேலியா, கத்தார், டென்மார்க் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பினாங்க. பிசினஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்ச நாள்ல இத பத்தி சில செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்ரீதேவியை தேடி வர ஆரம்பிச்சாங்க. பல பெண்கள் இந்த துறைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இத கத்துக்கணும்னு ஸ்ரீதேவி கிட்ட வந்தாங்க. இத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியும் முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கள தேடி வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறத பார்த்துட்டு பிருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. ஆங்கிலமும் இணைய அறிவும் இருந்தாலே ஏற்றுமதியின் மூலம் இந்த உலகத்தையே வெல்ல முடியுங்க. இவங்க அளித்த பயிற்சி ரொம்ப சுலபமாவும் அந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. இவங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பெண்களுக்கு அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்கிற வாய்ப்பும் கிடைச்சது.
பல பெண்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம்னு வாழ்க்கையில தான் சொந்த கால நிக்க இந்த பயிற்சி ரொம்பவே உதவியா இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தைரியமூட்டவும் வழிகாட்டவும் ஏற்பாடுகள் குறைவாதாங்க இருக்கு. அரசு தரப்புல அதுக்கான வாய்ப்புகளும் திட்டங்களும் இருந்தாலும் அது முழுமையா எல்லாரையும் போய் சேரதில்ல. பெண்களும் இந்த சூழ்நிலையில பொருளாதார சக்தியா மாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டை கவனிச்சுக்குவாங்க, ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தையோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாசமானா வீட்டு வாடகை, மளிகை செலவு, கரண்ட் பில்லுன்னு மாசம் முழுக்க செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில ஒருத்தருடைய வருமானம் பத்துறதில்ல. அதனால பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிறது இல்ல. அமைப்பு சாரா தொழில்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரியான உடல் உழைப்பு கொடுத்தாலும் ஆண்களுக்கு அதிக சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கிற நிலைமைதான் இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், அதாங்க இந்த சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்றமே, அதுல மட்டும் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான பெண்கள் உழைப்ப கம்மியா எடை போடுறத மாத்தணும்னா பெண்கள் சுய தொழில் முனைவோரா மாறணுங்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவி. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதானே இப்படி 10 பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியானா இப்ப இருக்க நிலைமை மாறிடும்ல. அது மட்டும்தான் மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இருக்க ஒரே வழின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. இந்த எண்ணத்தை வளரும் இளம் பருவத்துல இருந்தே பெண்களுக்கு சொல்லணும்னு கல்லூரிகள்ல இலக்கா வச்சு போய் பேச தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. பெண்கள் தொழில் முனைவோரா ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், இந்த பரந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு, எது மாதிரியான தடைகள் எல்லாம் கடக்க வேண்டி இருக்குன்னு அவங்களோட சொந்த அனுபவங்களை முன் வச்சு மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஸ்ரீதேவி இந்த மாதிரி பல விதங்கள்ல தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்த பெண்களுக்கு சொல்லி தராங்க. இவங்க மூலியமா பல பெண்கள் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரது மூலமா நம்மளும் வளர முடியுது, மத்தவங்களும் வளர முடியுது. அமெரிக்க உள்துறை சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை தெற்காசிய பகுதிகளுக்காக கல்வி பரிமாற்ற திட்டம் ஒண்ணு செயல்படுத்தப்படுதுங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகள்ல இருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் தொழில் முனைவோர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை தேர்வு செஞ்சு அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மூலமா உலகளாவிய நடைமுறை கல்வியை பயிற்றுவிக்கிறதா இந்த திட்டம். தென்னிந்தியாவில இருந்து அந்த பயிற்சிக்கு ஸ்ரீதேவியை தேர்வு செஞ்சாங்க. அது வேறு விதமான உலகத்தையும் வாழ்க்கை முறையும் ஸ்ரீதேவிக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த பயிற்சி மொத்தம் 35 நாள் நடந்துதான். பாதி நாட்கள் வகுப்பறை பயிற்சியாவும் அதுக்கு பிறகு கள பயிற்சியாவும் கொடுக்கறாங்க. அமெரிக்காவோட மேற்கு பகுதியில இருக்கிற நெவோடா மாகாணத்துல ரீனோ பூர்வ குடிமக்கள்னு மத்தியில வேலை செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அமெரிக்க அரசாங்கம் அந்த பூர்வ குடிகளோட மேம்பாட்டுக்கு நிறைய தொழில் பயிற்சிகளை வழங்குது. அத ஆய்வு செய்யற பணிதான் ஸ்ரீதேவிக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே வியப்பும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவிக்கு. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பூர்வக்குடி மேம்பாட்டுங்கிற பேர்ல நாம அவங்க மரபையும் பாரம்பரியத்தையும் சிதைக்கிற வேலையத்தான் செய்யறோம். அவங்க முன்னேறணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணம் ரொம்பவே நல்லதுங்க. ஆனா அவங்க பாரம்பரியத்தை கண்டுக்காம நம்ம அவங்கள முன்னேற்ற பாக்குறோம், அதுதான் தப்பு. ஆனா அமெரிக்கால அந்த மக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்காம அவங்க வாழற பகுதியில கிடைக்கிற பொருட்களை வச்சு தொழில்களை செய்ய பயிற்சி கொடுக்கறாங்களாம். பயிற்சி கொடுக்கறதோட அவங்க விலகிறது இல்ல, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாடு முழுக்க சந்தைப்படுத்துறாங்களாம். அதனால அந்த பூர்வக்குடி மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களோட அமெரிக்காவில இருந்து வந்தாங்க நம்ம ஸ்ரீதேவி. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ கிராமிய தொழில்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு மண்பாண்ட தொழில எடுத்துக்கலாம். உன்னதமான கலை தொழில். பயிற்சியும் பாரம்பரியமும் இல்லாத யாருமே அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆனா அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு அடையாளம் இல்லாம இருக்காங்க. ஏன், இன்னும் சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. சில முற்போக்கு கலைஞர்கள் தொழிலை வித்தியாசப்படுத்தி அதே களிமண்ணுல சிலைகளையும் வடிவங்களையும் செஞ்சு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஓரடி இருக்கிற சிற்பம் 10,000 விலைக்கு போகுதுங்க. ஆனா இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்ல? இதுல சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் அந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அரசாங்கம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், தொழில் திறனை ஊக்குவிக்கணும், புத்தாக்க பயிற்சிகளை தரணும். தமிழகத்துல உள்ள கிராமிய தொழில்களை பத்தி தீவிரமான ஆராய்ச்சியில இறங்கினாங்க ஸ்ரீதேவி. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களால முடிஞ்ச எல்லா பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டதால அமெரிக்காவோட கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை நடத்துற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல
சேரக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. தெற்காசியாவில 30 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ரீதேவியும் ஒருத்தர். அந்த கோர்ஸ் முடிவுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுல நம்ம ஸ்ரீதேவி கிராமப்புற பெண்களோட ஆரோக்கிய விழிப்புணர்வு பத்தி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களாம். ஊர் ஊரா போய் பெண்களை சந்திச்சாங்களாம். அதிர்ச்சியான அனுபவங்கள் தான் கிடைச்சது. 90% பெண்களுக்கு அடிப்படை சுகாதார புரிதல் கூட இல்லையாங்க. நிறைய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு விஷயமாவே கருதல. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னு ஒரு நோய் இருக்கிறதே தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அறிகுறியும் நகரப்புறங்கள்ல மார்பக புற்றுநோய் அறிகுறியும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்களையெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புற வேலையில இறங்கினாங்க நம்ம ஸ்ரீதேவி. இந்த மாதிரி பல கிராமங்கள்ல போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஊர் ஊரா சுத்தமும் ஆரம்பிச்சாங்க. காசியாபாத்ல இருக்கிற சிபிஐ ட்ரைனிங் அகாடமில மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ட்ரெயினியா இருக்காங்க. நெருக்கடி சூழல்ல மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் மாரல் வேல்யூன்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்களாம் நம்ம ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் நண்பர்களோட சேர்ந்து மதுரைய மெடிக்கல் டூரிசம் சென்டரா மாத்துறதுக்கான வேலைகளையும் தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. இத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் ஸ்ரீதேவிக்கு குடும்பம் தாங்க பிரதானம். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையில இருந்தும் தவறுதில்ல. எல்லாத்தையும் சரிசமமா நிர்வகிக்க கத்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, நம்மள பல பேர் சாதிக்கணும்னு வெறியா இருந்தாலும் நிர்வாக திறமை இல்லாததால சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கு. குறிப்பா பெண்கள் நிர்வாக திறமை வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் குடும்பத்துக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்க முடியும். ஸ்ரீதேவி கண்ணனோட இந்த வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா பல திருமணமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்குன்னு இருக்க லட்சியத்தை அடைய தீவிரமா உழைப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி.
தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு வகை பயிர்களுக்கு டிஏபி கரைசல் தெளிக்கும் முறை மற்றும் அதன் பலன் பற்றி பார்ப்போம். இலைவழி உரம் அளிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 20 லிட்டர் நீரில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்த பின்பு தெளிந்த நீரை துணியால் வடிகட்டி அதுடன் 180 லிட்டர் நீரை ஊற்றி நன்கு கலந்த பின்னர் மாலை வேளையில் செடிகளின் மீது நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். அல்லது 2 கிலோ பயறு ஒன்றரை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 30 மற்றும் 40ஆம் நாள் மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பயறு வகைகளில் பூக்கள் உதிர்வை தடுக்க 50% பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 40 மில்லி பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை 180 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். டிஏபி மற்றும் பயறு ஒண்டர் இலைவழி ஊட்டச்சத்து அளிப்பதன் பயன்கள் பற்றி பார்ப்போம். பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது, பூக்கள் உதிர்வை தடுக்கிறது, அதிக காய் பிடிக்க உதவுகிறது, காய்களின் எடை அதிகரிக்கிறது மற்றும் 2 மடங்கு மகசூலுக்கு வழிவகுக்கிறது. இச்செய்தி சுற்றிலும் இருக்கும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. கொரோனா
வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. ஒவ்வொரு வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு வல்லுனர் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அவங்க துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஈஸ்வரன், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் ஃப்ரம் TNAU. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு NGO ரன் பண்றாங்க, ராமசாமி சின்னம்மாள் ட்ரஸ்ட், கோயம்புத்தூர்ல இருக்கு. அதனுடைய நிறுவனரும் கூட. நிகழ்ச்சிக்கு உங்களோட அன்போட வரவேற்கிறோம். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்த. என்னோட பேர் வந்துங்க சரஸ்வதி ஈஸ்வரன். நான் படிச்சது உணவியல், அதாவது ஆங்கிலத்தை ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் சொல்றோம் இல்லைங்களா, அதுல தான் நான் படித்தேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஆர்வம் நிறைய இருந்தது. அது நான் முதல் பணிக்கு அமர்ந்தது சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மைசூர்ல ஒன்று இருக்குங்க. அதாவது மத்திய தொழில்நுட்ப நிறுவனம். அங்க ஒரு 6 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அப்போ அந்த 6 ஆண்டுகள்ல எனக்கு ஒரு பொருளை மதிப்பு கூட்ட பொருட்களாக எப்படி மாற்றுவது, அதன் குணநலங்கள், நிறைய விஷயங்கள் நான் கத்துட்டேன். அதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒரு 24 வருஷ காலகட்டத்துல பல விதமான பொருளை எவ்விதமாக மதிப்பு கூட்டலாம், எப்படி சந்தைப்படுத்தலாம்ங்கிறத விவரமா நான் எனக்குள்ள ஆராய்ச்சி மாதிரி கருதி அதை செய்து பழகி அதுல ஒரு சில விஷயங்களை வல்லுநராக என்னை மாற்றிக்கொண்டேன் என்றே சொல்லலாம். ஓகே மேம், நீங்க சொன்னீங்க உங்களுடைய ஃபுட் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோவையில வேளாண் பல்கலைக்கழகத்துல ஒர்க் பண்ணதா சொல்லிருக்கீங்க. ஸோ மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன விஷயம் தெரியாது. விவசாயம் பண்ற நிறைய பேருக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாது. ஒரு டைரக்டா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை சந்தையில விற்கிறதோட மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா விற்கும் போது மேலும் பயனடைவாங்க. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் அவங்க என்ன பொருளை அறுவடை பண்றாங்களோ அதை அப்படியே விற்கிறாங்க. அதுக்கு கிடைக்கக்கூடிய விலை, அதனுடைய நிர்ணயமே அவங்க வரவேற்பு ஏற்ற மாதிரி இல்லை. அதனால எந்த பொருளாகட்டும், நெல்லிலிருந்து ஒரு காயிலிருந்து ஒரு தக்காளியிலிருந்து எந்த பொருளையுமே அதுக்கு நம்ம ஒரு மதிப்பு கூட்டுதல். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா தக்காளியை அப்படியே விற்கலாம், அல்லது அந்த தக்காளியை நம்ம ஒரு தொக்காக மாத்தலாம், ஊறுகாயாக மாத்தலாம், கெச்சப்பாக மாத்தலாம். பொதுவாக தக்காளி நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா இன்னைக்கு ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிதுன்னா அதனுடைய மதிப்பு 4 மடங்கு உயர வாய்ப்புண்டு. ஏன்னா தக்காளியோயை அதை மதிப்பு கூட்ட ஒரு ஊறுகாயை மாற்றினால் அதன் விலை 10 மடங்கு முன்னேறும். பார்த்தீங்கன்னா 1 கிலோலிருந்து தக்காளிக்கு ஊறுகாயை 200 ரூபாய் வரைக்கும் விற்கலாம். ஸோ அந்த மதிப்பை கூட்டுதல், அது யாருக்காக சந்தைப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அதனுடைய மதிப்பு கூடுதல் அடையும். எல்லா விவசாயிகளுமே தங்களுடைய பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும். சரி மேம், நீங்க சொன்னீங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு சந்தையில இதனுடைய அவேர்னஸ் எப்படி இருக்கு? பொதுவா முன்னாடி மெனக்கடணும்னு நினைப்பாங்களா விவசாயிகள்? இது நம்ம எதுக்கு நம்மளுக்கு வீண் வம்பு, நம்ம தக்காளியை விளைவிப்போம் உடனே வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையா, இல்லை இப்போ இதுக்கான அவேர்னஸ் கிடைச்சிச்சா? இப்போ நம்ம இன்னும் மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக விற்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும்னு விவசாயிங்க மத்தியில் இதை பற்றி அவேர்னஸ் எப்படி இருக்கு? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலலாம் எடுத்துங்க, விவசாயிகள் எந்த ஒரு பெரிய விவசாயிகளை விட்டுட்டோம்னா மற்ற எல்லா விவசாயிகளுமே தங்களை பொருட்களை சந்தைப்படுத்துதல பெரிய கஷ்டங்கள் இருக்கு. அவங்க முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் இல்லை. அதனால மத்திய அரசாங்கத்திலும் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தியாளர்கள் சங்கம் என்று விவசாயிகள் சார்பில் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் எதை நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்றால், அவங்க என்ன பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், அவர்களை அதை மாற்று பொருளாக, அதாவது அதை இப்போ நெல்லை அரிசியாக மாற்றுவது, அரிசியை பலதரப்பட்ட பொருட்களாக மாற்ற, அரிசியை மாவாக்குதல், அரிசியில் தயார் நிலை உணவு வேறு பொருளாக அந்த கிராமத்திலேயே ஒரு பொது மையத்தில் செய்து விற்பனை பண்ணால் அந்த கிராம விவசாயம் முன்னேறும். இதுதான் நம்ம நாட்டில் ஒரு முயற்சி வந்தால் தான் நம்ம விவசாயிகளுடைய வருமானம் மேம்படுங்கிறது என்னோட கருத்து, அரசாங்கத்தின் கருத்தும். அதற்கான பல திட்டங்கள் மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள்.
தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து ஓய்வு பெற்றுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமசாமி சின்னம்மாள் ட்ரஸ்ட்டை வந்து தொடங்கியிருக்கீங்க. ட்ரஸ்ட்டை தொடங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல படிப்பு முடிந்த உடனே தொழிலுக்காக பல இடங்களில் பணிபுரிந்தேன். அப்பொழுது வந்து இந்த பெண்களை நான் என்னோட குடும்பம் ஒரு கிராமம் சார்ந்தது. ஸோ அதை பார்க்கும் பொழுது பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் நம் நாட்டில் இல்லை என்பது எனது பொதுவான கருத்து. ஸோ அந்த பெண்களை முன்னேறினா முதல் படி வந்து நம்ம அவங்களோட கல்வி அறிவை முன்னேற்றணும். ஸோ கல்வி மட்டும் இருந்தால் அவங்க ஒரு பணிக்கு செல்லும்போது அவர்களுடைய பல நிலைகளில் முன்னேற்றம் காணலாம். அது தவிர வந்து இப்போ எல்லா பெண்களுமே படித்தாலும் கூட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. குழந்தை வளர்ப்பு, மருத்துவம், பல குடும்ப சூழ்நிலைகள். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் என்னென்னா ஒரு சிறிய பயிற்சி, உணவு என்பதும் உணவு தயாரிப்பதும் என்பது பெண்களுடைய அடிப்படை விஞ்ஞானம் அவர்களுக்கு தெரியும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு பொருளை கடையில் வாங்கி அதை மாற்று பொருளாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக விற்பனை செய்தால் அவங்களுடைய வருமானம் மேம்படும்ங்கிற ஒரு காரணம் என்னோட ஒரு 40 வயதிலிருந்து இருந்தது என்றால். ஆனாலும் அது ஓய்வு பெற்ற பின்புதான் முழு நேரமாக ஒரு தொழில் செய்ய என்னால் முடிந்தது. பார்த்திங்கன்னா அதுக்காக நான் என்ன முயற்சிகள் பண்ணினேன்னா நிறைய திட்டங்களை பேப்பரில் எழுதிட்டே வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு காலகட்டத்தில் நான் ஓய்வு பெற்ற உடனே ஒரு 2 ஆண்டு ஒரு என்ஜிஓவில் போய் என்ன நான் மேம்படுத்திட்டேன். எப்படின்னா ஒரு அறக்கட்டளைனா அது எப்படி இருக்கணும், அது பெண்கள் பாதையில் போகணும்னா என்னென்ன முன்னேற்றங்கள் பண்ணணுங்கிறத முதலில் நான் பயிற்சி எடுத்துக்கொண்டேன். அதன் பின்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் சுய உதவிக்குழுங்கிற அமைப்பு நல்லா இருக்குது. ஏன்னா அந்த அமைப்பு வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு பல விதமான நன்மைகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பண பரிமாற்றங்கள் நடத்துவது, உள்கடன், வங்கி கடன் இவற்றை பெற்று அவர்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவு முன்னேறி இருக்கிறது என்றே கூறலாம். ஸோ அந்த அமைப்பையே முதலில் காரணமாக எடுத்துக்கொண்டேன். எங்கள் அறக்கட்டளை மூலியமாக சில சுய உதவிக்குழுக்கள் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு வங்கி கடனும் பெற்று தந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் உதவி பெற்றவுடனே அவர்கள் அந்த பணத்தை தங்களது குடும்பத்திற்கோ மருத்துவ செலவுக்கோ கல்விக்கோ பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த பின்பு அவர்களுக்கு ஒரு சிறு தொழில்நுட்பம், பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் பொடி தயாரிக்கிறது, ஒரு ஈவன் மிளகாத்தூள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன தொழில்நுட்பங்கள் அவங்க வீட்டிலேயே இருந்து தயாரிக்கிற மாதிரி அதற்கான பயிற்சிகள் இலவசமாக நமது அறக்கட்டளையில் கொடுத்தோம். இதை பார்த்து கொண்டு பெண்கள் அவர்களுக்கு கிடைக்கும் வங்கி பணத்திலிருந்து சிறு தொகையை இது மாதிரி சிறு தொழில் செய்து சில வருமானம்னு நான் எதிர்பார்க்கறது அவங்க கையில் ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட அந்த பெண் மனதளவில் நிம்மதி. பார்த்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்க பெண்கள் ஒரு முளை பூ வாங்கினா கூட உங்க கணவர் கையை தான் பாக்குறீங்க. அந்த மாதிரி நமக்கு வருமானம் இருந்தால் நம்ம கணவரோட சுமையும் குறைக்கலாம், நமக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கிக்கலாம், குழந்தைகளுக்கு பொதுவாக வேண்டியதை படிப்புக்கு வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஒரு பெண்ணிடம் என்னை பொறுத்தவரையும், அதாவது வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு 50 ரூபாயை நான் ஒரு பெரிய தொகை என்று எண்ணுகிறேன். ஸோ அந்த அளவு வந்து பெண்களுக்கு சிறு மதிப்பூட்ட பொருட்களை செய்தால் அவர்களுக்கு நேரம் எடுக்கும்போது அதை தயாரித்து பக்கத்தில் இருக்கிற குழுக்களுக்கு, அவர்களுடைய குழு பெண்களுக்கு சிறிய கடைகள் விற்பனை செய்தாலே அவர்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும் என்பது எனது ஆழ்ந்த எண்ணம். சரி மேம், இப்போ உங்களோட அறக்கட்டளை மூலமா வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. பல பேர் வந்து ட்ரைனிங் கற்றுட்டு சுயமாக தொழில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கி கற்றுக்கிட்டாங்க, ஒரு ட்ரைனிங் கற்றுக்கிட்டாங்க, அப்புறம் தொழில் தொடங்க. இப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது? தனியாக வந்து ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்காங்களா? எப்படி? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து பயிற்சி கொடுக்கறதா முக்கிய கண்ணோட்டம். பயிற்சி கொடுப்பதற்காக என்னிடம் ஒரு 10 பெண்களை, அவர்களும் சுயஉதவி குழு தான், அவர்களை ஏற்பாடு செய்து என்னோட அறக்கட்டளை இருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுப்பது கூட அவர்களுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்துவதாக அத்தகைய பெண்களைத்தான். அவர்களுக்கு நன்றாக ஒரு பொருளை எப்படி செய்ய வேண்டும், எவ்விதம் பேக் பண்ண வேண்டும், எவ்விதம் லேபிளிங் பண்ண வேண்டும், எல்லா அறிவுரைகளையும் கூறி 10 பெண்கள் என் பின்னால் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நான் பயிற்சிகளை மேற்கொள்கிறேன்.
இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது பலவிதமான பயிற்சிகள் பெண்கள் வருகிறார்கள். இப்போ 2-3 ஆண்டுகளாக தனி நபர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறோம். இதை மனதில் கொண்டு நபார்ட் வங்கியின் நிதியுடன் பல பெண்களுக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்கிறோம். இந்த ஒரு வருடமாக என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெங்களூர்ல இருந்து வந்து அவர்களும் நமது அறக்கட்டளை பார்த்து 3 பயிற்சிகள் இந்த ஆண்டு கொடுத்துள்ளார்கள். அது நல்ல முறையில் நடக்கும் பொழுது எனக்கு அவர்கள் வந்து ஒரு சிறிய தொழில் அமைப்பை ஏற்படுத்தி அதை வருமானம் தருவதாக இருந்தாலே அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. மேம், நீங்கள் இப்போ தொடக்கத்திலே சொன்னீங்க அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு வந்து விலை இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை அவங்கள இன்க்ளூட் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பொருளை தயாரிக்க சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து அதுக்கான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குறீங்களா ஸ்பெசிஃபிக்காக? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க அதுக்கு தான் வந்து கொஞ்சம் விலையும் அவங்களுக்கு கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கும். ஸோ உங்களோட ட்ரைனிங் எதை மையப்படுத்தி இருக்கும்? மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தான் இருக்குமா? என்னோட பயிற்சியை வகைப்படுத்தணும்னா ஒன்று வந்து பழங்கள்லேருந்து என்னென்ன தயாரிக்கலாம். பழங்கள்லேருந்து நம்ம வந்து ஸ்குவாஷுங்கர் சொல்லக்கூடிய ஒரு பானங்களை தயாரிக்கலாம், தயார் நிலை பானம் தயாரிக்கலாம், ஜாம் தயாரிக்கலாம், ஜெல்லி தயாரிக்கலாம், ஒரு பழ மிட்டாய்கள் தயாரிக்கலாம். அதை தவிர காய்களை கொண்டு விதவிதமான ஊறுகாய்கள் தயாரிக்கலாம். இந்த பெண்களுக்கு நம் இந்தியாவில் ஊறுகாய் என்பது அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதே விஞ்ஞான ரீதியாக சில பொருட்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ, கோவக்காய் இதிலிருந்து எப்படி ஊறுகாய் தயாரிக்குங்கிறத அவங்கள சொல்லி தரும்போது அதை பின்பற்றும் போது அவர்களுக்கு எளிதில் விற்பனை செய்யலாம். இதை தவிர மசாலா பொடிகள் தயாரிப்பது ஒரு முக்கியமான கண்ணோட்டம். பலவிதமான மசாலா பொடிகளை நாம் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். இப்போ இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எங்கு பார்த்தாலும் சிறுதானியங்கள் பரவலாக பேசப்படுகிறது. ஒரு வாரம் நீங்கள் பேப்பரை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கட்டுரை சிறுதானியத்தை பற்றி உள்ளது. ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நிறைய பெண்கள் சிறுதானியத்தில் என்ன பண்ணலாங்கிற ஒரு கேள்வி. ஸோ ஒரு சிறுதானியத்தை எவ்விதம் நாம் பதப்படுத்தலாம், அதை எப்படி அரிசியாக்கலாம், அதிலிருந்து தயார் நிலை உணவுகள், காலை உணவுகள்னு பார்த்தீங்கன்னா தோசை, பணியாரம், அடை, பொங்கல் பண்ணலாம். மதிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் சாதம், தக்காளி சாதம், பிரியாணி சாதம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா சத்துணவுன்னு ஒரு சத்து மாவு தயாரிக்கலாம். இத்தகைய விஷயங்கள் நிறைய சிறுதானியத்தை மூலியமா பரவும்போது மக்களிடையே நிலவும் வாழ்வாதார நோய்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கரை நோய் சொல்லலாம், ஒரு இருதய சம்பந்தப்பட்ட நோய்களை சொல்லலாம், ஏன் பருமனாக உள்ளவர்கள் எப்படி இழைப்பது என்பதையும் கூறலாம். அதற்கு மேலாக நாம் எப்படி கேன்சரை, புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கும் இதற்கு எல்லாமே சிறுதானியத்தில் நல்ல வழிமுறைகள் இருக்கு. இதை வந்து நம்ம மக்களிடையே எடுத்து போகும்போது மக்களின் வாழ்வாதார நோயின் பாதிப்பு குறையும். சரி மேம், நீங்கள் இப்போ சிறுதானியத்தை பற்றி சொன்னீங்க. இதை பற்றி மக்களுக்கு எந்த அளவு இப்போ அவேர்னஸ் இருக்குது? நம்ம வந்து ஒரு மக்கள் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ பல அரிசியோ இல்லை கோதுமை அந்த மாதிரியான விஷயத்த நம்ம பழக்கப்படுத்திட்டோம், சின்ன வயசுலேருந்து அதான் சாப்பிட்ருக்கோம். நமது முன்னோர்கள் வந்து இந்த சிறுதானியத்தை தான் பயன்படுத்தி உணவு வகைகள் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் வாழ்க்கை முறை வந்து ரொம்ப நாள் நீடிப்பு இருந்தது அவங்களுடைய. இப்போ வந்து அதனுடைய அவேர்னஸ் எப்படி இருக்குது? மக்கள் இப்போ இருக்கிற மக்கள் கிட்ட வந்து இதை பற்றி அவேர்னஸ் வளர்ந்து வருதா? எப்படி இருக்காங்க? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா வாழ்வாதார நோயின் தாக்கம் ரொம்ப இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நமது நாட்டில் 70 மில்லியன் பீப்புளுக்கு சர்க்கரை நோயின் தாக்கம் இருக்கிறது. இது இன்னும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கு. இப்போ ஒரு சர்க்கரை நோய்ங்கிறது பரவலாக 2025ஆம் ஆண்டு 5இல் ஒருவருக்கு இதனோட பாதிப்பு இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. இதை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை இத்தகைய நோய்களிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய மன உளைச்சலோடு இருக்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் காரணம், உணவு பழக்க வழக்கம் காரணம். அதற்கு ஒரு ஏற்ற உணவு நமக்கு தேவை. இப்ப இருக்கிறது புற்றுநோய். ஒரு கல்லூரி முன்னாள் நோய் போய் பார்த்தோம்னா எல்லாருமே வெயிட் கூட இருக்காங்க, ஒபேசிட்டி, உடல் பருமன் அதிகரித்து கொண்டு. இதை நாளையும் கட்டுப்படுத்த சிறுதானியம் ஒரு சிறந்த உணவு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய மாவு பொருளை வந்து கெட்டித்தன்மை, அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சிறுதானியம் சாப்பிட்டா கூட நமக்கு அந்த பசியின் தன்மையை போக்கக்கூடியது. அது நிதானமாகத்தான் ஜீரணமாகும், நிதானமாகத்தான் சர்க்கரை இரத்தத்தில் கலக்கும். மேலும் அதில் இருக்கக்கூடிய நார்சத்து பல நோய்களுக்கு, பொதுவாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு, இருதய சம்பந்தப்பட்ட அந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களை தடுப்பதற்கு மிக மிக முக்கியம். இந்த நார்சத்து ஒரு விதத்தில் ஆராய்ச்சி மூலியமாக என்ன கூறுகிறாள் என்றால் இது புற்றுநோயை கூட கட்டுப்படுத்தும்.
அதாவது உடல்ல நம்ம குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயை கட்டுப்படுத்தும். இது பல நன்மைகள் இருக்குது. இந்த சிறுதானியத்தில் பல நன்மைகள் இருக்கிறதுனால இப்போ எல்லாருக்குமே ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி வந்தது. ஏன்னா அவங்க எப்படியாவது தங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆயுட்காலம் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனும் விரும்புறதுனால இந்த சிறுதானிய உணவு பரவலாக எல்லோரும் விரும்பி உண்கிறார்கள். அது எத்தகைய உணவாக இருக்க வேண்டும் என்றால், இப்போ பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பதப்படுத்திய எளிதில் சமைக்கக்கூடிய உணவுகளாக எதிர்பார்க்க. இப்போ காலை உணவுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தோசை கலவை, ஒரு பணியார கலவை, ஒரு அடைக்கலவை, அது மாவு தயார் நிலையில் கொடுத்தோம்னா அவங்க மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் கழித்து அழகாக தயார் செய்வார். இத்தகைய உணவுகளுக்கு நம்முடைய நல்ல வரவேற்பு உள்ளது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற உங்களோட செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலிமா வந்து மக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க. அடுத்ததாக மேம், இப்போ வந்து அரசாங்கம் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த விட நிறையவே உதவிகள் அறக்கட்டளைக்கும் பண்ணுகிறார்கள். பெண்களுக்கும் நிறைய திட்டங்கள் இருக்கு. சுயதொ குழுக்களுக்கு வந்து அவர்களுக்கு எதிர்பார்ப்பை கேட்க எல்லா வங்கிகளையும் கடன் பெற்று தருகிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சுயதொ குழு அல்லது ஒரு பெண்ணோ தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்றால் நமது மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக வங்கி கடன் பெறுவது மிக மிக எளிது. அவர்கள் தேவைக்கேற்ப அவர் திட்டங்களுக்கேற்ப வங்கியிலிருந்து பணம் பெற்று சிறு தொழில்கள் 50,000 5 லட்சம் வரையும் பிணையப்பத்திரம் இல்லாத தொழில் கடன்கள் உள்ளன. அவர்கள் நன்றாக செய்தால் இதுவே சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பெண் சிறிய வருமானம் அடைந்தாலுமே அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பம் நன்றாக ஒரு தன்னிறைவு பெற்றால் அந்த கிராமம் நன்றாக இருக்கும். கிராமம் நன்றாக நம் நாடு தன்னிலையை சீக்கிரமே அடையும் என்பது என்னுடைய எண்ணம். சரி மேம், உங்களோட காலகட்டத்திலேயா இருக்கட்டும், இப்போயா இருக்கட்டும், ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து படிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது, வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. இப்போ அந்த நிலை மாறி நிறையா சாதனைகள் பண்ணுறாங்க. ஆண்களுக்கு இணையாக அந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, பல விஷயங்கள் ஆண்கள் செய்ய முடியாத வேலைகள் கூட இன்னைக்கு பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே இருக்காங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து உங்களோட பார்வையில் இப்போ எப்படி எந்த மாதிரியான growth அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு போனாலும் அப்பா அம்மா கூட தான் போவாங்க. ஏன்னா அவங்களோட பாதுகாப்புக்காக போவாங்க. அந்த காலகட்டத்தில் பெண்களால் இவ்வளோ வேலையை செய்ய முடியுமாங்கிறது ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே பெண்கள் நன்றாக பண்ணுங்க. பெண்கள் கிட்ட என்னை பொறுத்தவரை ஒரு பணியை கொடுத்தனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை, அவர்களுடைய ஆழ்ந்த சிந்தனை, கண்டிப்பாக அதுக்காக நான் ஆண்களை குறை கூறவில்லை. இவர்களும் ஆண்களுக்கு சமமே என்பதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. எல்லா துறைகளும் அவர்களும் செய்வார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு இன்னல் என்னவென்றால் குடும்பத்தை அதிக நேரம் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி இருபாலருமே சமம் என்னை பொறுத்து. நீங்கள் வந்து உங்களோட ட்ரஸ்ட் மூலிமா பல பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, பல பேருக்கு வந்து தொழில் தொடங்குறது எப்படி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வருங்கால திட்டங்கள் என்ன மாதிரியான விஷயம் இது பண்ணணும் ஃபியூச்சரில்? இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாச்சு. ஸோ வருங்காலத்தில் இந்த ட்ரஸ்டோட பிளான்ஸ் என்ன, அதை பற்றி சொல்லணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் தனிநபராக ஒரு தொழில் முனைவோர்களாக மாறுவது மிக கடினம். அவர்கள் நிறைய திட்டங்கள் உள்ளன. ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்னு ஒன்று இருக்குங்க. அதில் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலாம். ஸோ பெண்கள் ஃபெடரேஷனாக மாறியோ அல்லது கூட்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தால் சந்தை செய்வதும் எளிது, தொழிலை முன்னேற்றுவதும் எளிது. அதற்கான முயற்சிகள் நிறைய எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய உணவர் உற்பத்தியாளர் சங்கம்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய சுய உதவிக்குழு பெண்கள் மற்ற பெண்களையும் சேர்த்து அவர்களை உணவு உற்பத்தியாளர் சங்கம்ங்கிற ஒன்று இதில் பதிவு பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் 500 ரூபாய் கட்டி ஒரு பங்கு தொகை வைத்திருக்கிறார். ஸோ இவர்கள் பலரும் சேர்ந்து இந்த தனியாக சிறு சிறு கூட்டு அமைப்புகளாக சேர்ந்து பல பொருட்களை மதிப்பு கூட்டதாக செய்து விற்பனைக்கு எடுத்து சென்றால் மிகவும் நன்றாக இருக்குமே என நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து நபார்டு வங்கி வந்து நம்ம அறக்கட்டளைக்கு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க.
அதாவது மொபைல் மார்ட் விற்பனை மையங்கிற ஒரு வண்டியை வந்து லோன் கம் கிராண்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் இந்த பெண்கள் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை எல்லாம் எடுத்து நகர்ப்புறத்தில் விற்பனை செய்தால் அதுலேயே ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அதை தவிர நிறைய இடங்களில் உழவர் சந்தைகளை அவர்கள் மதிப்பு கூட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூட இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசாங்க திட்டங்கள் நல்ல வரவேற்புடன் தான் இருக்கிறது. ஓகே மேம், அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து ஒரு 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 பேராசிரியராக பணி புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிட்டையர் ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு என்ஜிஓ தொடங்கணும், ஒரு ட்ரஸ்ட்டு தொடங்கணும், அந்த மாதிரியான தாட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஊக்கம் யார் தந்தது? உங்களுடைய ஊக்கம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரோல் மாடல் யாருன்னு சொல்லுவீங்க? அதை பற்றி கொஞ்சம். இப்போ ரோல் மாடல்னா நான் என்னன்னா என்னோட வாழ்க்கையில் பார்த்த அனுபவங்களை தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக வந்து ஒரு கிராமப்புறத்துக்கு போனோம்னா பெண்களை எப்படி நடத்துகிறாங்க, பொதுவாக வயசான பெண்கள் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, எந்த வீட்டுக்கு போனாலும் அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவேன். ஒரு பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த பெண்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, வீடுகளில் என்ன கஷ்டங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மூலதனமாக எனக்கு தோன்றது ஒன்றே ஒன்று, அவர்கள் கையில் சிறிது வருமானம் இருக்க வேண்டும். அதை மேற்கொண்டு தான் என்னால் முடிந்த அளவு என்னோட படிப்பு அனுபவம் எல்லாமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களினுடைய வாய்ப்பு தான். அதையே வந்து ஒரு செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த அறக்கட்டளை நிறுவி அதன் மூலியமாக என்னால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை பெண்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். அதை வரவேற்பு எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய முதல் சக்சஸா நான் எடுத்துக்குவேன். உங்க டீமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ ஒரு பெண் தனியா வந்து எதையும் பண்ண முடியாது. என்னுடன் ஒரு 10 பெண்கள் வேலைக்கு இருக்கிறாங்க. அதை தவிர அனுபவம் பெற்ற பல பெண்கள், என்னுடன் பணிபுரிந்த பெண்கள், ஈவன் ஆண்கள் எல்லோருமே நன்றாக உதவி பண்ணுகிறார். இல்லை என்றால் இதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது இதனுடைய நிறைவு என்பது ஒரு கனவாகத்தான் இருக்கும். அதை ஏற்படுவதற்கு பலருடைய உதவி எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். சரி மேம், இப்போ வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களோட ட்ரஸ்ட் கோயம்புத்தூரில் எங்கிட்டு இருக்கு. ஸோ யாராவது உங்களை இன்வைட் பண்ணாக்கா வந்து அங்கே போயிட்டு அவங்களுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான தொழில் தொடங்கலாம், உங்களை நீங்கள் அச்சீவ் பண்ண சில விஷயத்த அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களை அணுகணும், உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும், அவங்களோட உதவி தேவைப்படுதுன்னா எப்படி காண்டாக்ட்? என்னோட வாழ்க்கையில முக்கிய குறிக்கோளை பெண்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணுங்கிற அடி நோக்கம்தான், மற்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பெண்கள் ஏதாவது ஒரு சிறிய உணவு சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்னை அணுகலாம். எனது பெயர் சரஸ்வதி ஈஸ்வரன். என்னுடைய அலைபேசி எண் 9944799995. இந்த நம்பரை தொடர்பு கொண்டா ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒரு பெண் ஒரு வீட்டில் வந்து படிச்சுட்டா அந்த குடும்பமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணால் தான் வந்து அந்த பிள்ளைகளோட வருங்கால சந்ததிகளே முக்கியமான ஒரு பங்கு, அவங்க சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவால் அவங்களோட கைடன்ஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இந்த மகளிர் தின சிறப்பு வல்லுநர் பார்வையில் எங்களோட கலந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கை பயணங்கள், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியமாக பெண்களுக்கு எந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம். உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல.
அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்றாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்ல. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல, ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நாம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்துக்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still, loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still, you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish.
lowly looked upon many a time, still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be, because magnificently created you are. Anxious is life many a time, still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, Happy Women's Day. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். செல்வம் என்றாலே பணம் தான்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டுமா? பொதுவாக எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? கொஞ்சம் ஆழமா நினைப்பவங்க பொன், வெள்ளி, சொத்து இவை எல்லாத்தையும் செல்வம்னு சொல்வாங்க. ஒரு வகையில பணம், சொத்து இவற்றை செல்வம்னு சொல்றது பொருத்தமானதுதான். இவற்றை உடையவர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. செல்வம் உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பின் பிறருக்கு கொடுக்கலாம். பிறருக்கு வரும் துன்பங்களை தீர்க்கலாம். அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ செய்யலாம். அரசியல்களை செய்யலாம். அதன் மூலம் புகழ் பெறலாம். இதே செல்வம் தீயவர்களிடமிருந்தால் என்ன செய்யும்? அதனால் எத்தனையோ அழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த செல்வமானது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். செல்வம் சென்று விடக்கூடியது. அதனாலேயே இதற்கு செல்வம் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு உள்ளனர் போலும். கவிஞர் ஒருவர் உருண்டு ஓடிடும் பணம் காசு எனும் உருவமான பொருளே என்று பாடியதன் கருத்து மிகவும் பொருத்தமானதே. செல்வத்தின் பயன் ஈதலே. செல்வத்தை அடையும் பயன் என்ன? வறியவருக்கு கொடுப்பதே. அப்படி செய்வதில் ஓர் இன்பம் உண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையன் கடவுளை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினான். அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்குமே என்று தின்பண்டங்களையும் மதிய உணவையும் பையில் வைத்துக் கொண்டான். காலையில் இருந்து நடக்க ஆரம்பித்தவன் சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று அருகிலுள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கு வயதான பெண்மணி ஒருவர் புறாக்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். நடந்து வந்த களைப்பில் தாகம் எடுக்கவே தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பாட்டிக்கு தாகமாக இருக்குமோ என்று எண்ணி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். பாட்டியும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்துவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தார். அந்த சிறுவன் இதுவரை அவ்வளவு அழகான புன்னகையை பார்த்ததில்லை. அதனால் திரும்பவும் அவர்கள் புன்னகையை பார்க்க தான் கொண்டு வந்த உணவை பிரித்து கொடுத்தான். அந்த பாட்டியும் மீண்டும் அவனை பார்க்க புன்னகைத்துவிட்டு அவன் கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்து கொண்டே இருந்தனர். நேரம் ஆக ஆக அம்மா ஞாபகம் வந்தது சிறுவனுக்கு. அதனால் எழுந்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்தவன் சட்டென திரும்பி குடுகுடுவென்று ஓடி சென்று பாட்டியை கட்டி அணைத்து கொண்டான். பாட்டி அவன் செயலை பார்த்ததுமே மிகவும் பிரகாசமாக சிரித்தார். சிறுவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்த அவன் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மதியம் கடவுளுடன் சாப்பிட்டேன் என்றான். கடவுளின் புன்னகை மாதிரி நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை என்றான். கடவுளை வேறெங்கும் தேடாதீர். அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஒரு சின்ன புன்னகை, சின்ன உதவி செய்து பாருங்கள். சர்க்கரையை சுவைத்து பழகியவர்களுக்குத்தான் அதன் இன்பச் சுவை தெரியும். அதை பற்றி அறியாதவர்கள், அதை சுவைத்தறியாதவன் அதன் சுவையை அறிவானா? அவ்வாறே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றோம். இதையே வள்ளுவர் செல்வம் அழியும் தன்மையுடையது என்கிறார். நீங்கள் கேட்கலாம், செல்வமே நமக்கு வேண்டாமா என்று. கண்டிப்பாக வேண்டும். செல்வம் இல்லாவிடில் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. செல்வம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வமே வாழ்க்கை என்று. அதனால் செல்வத்தை தேடுவதும் அதை சேர்த்து வைப்பதுமே வாழ்க்கை என இருக்கக்கூடாது.
செல்வத்தை பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்வது என்றால் தன் பசியை தணித்துக் கொள்வது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமே ஆகாது. அதனாலேயே வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் பொருட்செல்வம் மட்டும் குறிப்பிடாமல் வேறு பல செல்வங்களை பற்றியும் கூறியுள்ளனர். வாழ்க்கையை வாழ விரும்புபவன் பொருள் செல்வத்தை மட்டும் பெற்றவனாக இருத்தல் மட்டும் போதாது, வேறு பல செல்வங்களையும் உடையவனாக இருக்க வேண்டும். செல்வத்தை பொருள், உடைமை, ஆக்கம் என்று பல சொற்களால் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் 13 என்று சொல்லலாம். பொருள், கல்வி, கேள்வி, அடக்கம், அருள், அறிவு, அன்பு, ஆழ்வினை அதாவது முயற்சி, ஊக்கம், ஒழுக்கம், நான் அதாவது நாணம், பண்பு, பொறுமை. 13 செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவை ஆகும். இவை அனைத்தையும் உடையவனே வாழ்க்கையை வாழ்பவன் ஆவான். வாழ்க்கை என்றால் அதற்கு பொருள் மட்டும் போதாது, 13 செல்வங்களும் சேர்ந்ததே செல்வங்களாகும். இதையே வள்ளுவர் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்கிறார். இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான் பயனுடையவனாக இருப்பதே வாழ்க்கை. தன்னால் ஆன சிறு செயல்களை செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். செல்வத்தை தேடுவதும் அதை காப்பதையுமே கடமையாக கொள்ளக்கூடாது. பிறருக்கு பயன்படுவதை உண்மையான செல்வமாக கருத வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. VAT பண்பலை 90.8 VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது VAT பண்பலை 90.8 VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை நம் மூலமாக மருத்துவர்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். பல சந்தேகங்களை அவங்களும் நிவர்த்தி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் தேவமணி பாண்டியன் அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் டாக்டர் தேவமணி பாண்டியன், நாராயணி ஹாஸ்பிட்டலில் குழந்தையின்மை பிரிவில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். நான் பேசிக்காக ஒரு கைனகாலஜிஸ்ட். கைனகாலஜி முடித்ததுக்கப்புறம் குழந்தையின்மையில் ஒரு தனி ஈடுபாடு வந்து அங்கேருந்து நான் யூகேக்கு போய் குவீன்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் இன் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அப்படிங்கிற டிகிரி வாங்கிட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குழந்தையின்மை, அதாவது இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து நிறையா வளர்ந்துட்டுருக்கு. அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கா? விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு கப்பல் டாக்டரை அணுகிறதுக்கு ஒரு 100 தடவை யோசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அவங்க வந்து தனக்கு ஓகே நம்மளுக்கு அப்பாவுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது, அதனால் நம்மளுக்கும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணலாம், எங்கள் பாட்டிக்கு 10 இயர்ஸ் ஆச்சு ஆனால் நம்மளுக்கும் 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதனால ஒரு ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு குழந்தை நிற்கலை, ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளமோ இல்லை என் ஒய்ஃப்ல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்படிங்கிறத அவங்க யோசிக்காம நம்மளுக்கு தானா என்னைக்கோ ஒரு நாள் குழந்தை நிற்கும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இப்போவும் இன்னமும் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சிட்டியில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் நல்லா இருக்கு. பட் வெள்ளூருங்கிறது வந்து இட்ஸ் நியூ சிட்டி அண்ட் வெள்ளூரை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஸ்மாலர் செக்ஷன்ஸ். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ்ங்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் யூனிட்லேயே எங்கள் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் யூனிட்டில் நான் ஒரு பைலட் ஸ்டடி ஒன்று நான் பண்ணேன். இது ரீசெண்டாக இப்போ பண்ணி நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். அந்த ஸ்டடியில் வந்து ஒரு கப்பல் என்னோட ஓபிக்கு வராங்க அப்படின்னா அந்த 2 பேரையும் நாங்கள் ஒரு கொஸ்டினர் கொடுத்து இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதாவது என்ன காரணங்களால் உங்களுக்கு குழந்தை நிற்கல, ஹஸ்பண்டுக்கு ஏன் நிற்கல, ஒய்ஃப்க்கு ஏன் நிற்கல, என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், என்னென்ன நம்ம செய்யணும், இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு ப்ரொஃபார்மா ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதை நாங்கள் அந்த பேஷண்ட் கப்பலுக்கு கொடுத்துருக்கோம். அதை கொடுத்து அவங்க டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அதில் அவேர்னஸ் வாஸ் less than 30%.
ஸோ டெஃபினட்டாக வந்து எங்களை வெள்ளூரை சுற்றி மட்டும் நாங்கள் இதை பார்த்துருக்கோம். அதுலேயே நம்மளுக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்களால திரும்ப நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வர முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறையா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து இந்த ஃபீல்டில் வந்து வளர்ந்துட்டுருக்குண்ணா? இப்போ இன்ஃபர்டிலிட்டிங்கிறது நீங்கள் சொன்னது வெரி ரைட். பிகாஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் க்ரோயிங் அண்ட் பர்ஸ்டிங். அதாவது வந்துகிட்டே இருக்கு, எப்போவுமே வந்து உங்களுக்கு அட்வான்சஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ இன்ஃபர்டிலிட்டியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஐவிஎஃப்ங்கிறது வந்து வாஸ் அ வெரி இட்ஸ் நாட் அன் ஓல்ட் திங், பட் இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அதாவது அந்த எக் மட்டும் எடுத்து ஐவிஎஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கை எடுத்து ஒரு பெட்ரி டிஷ்ல வச்சு அது கூட ஸ்பெர்ம்ஸ் போட்டு அந்த ஸ்பெர்ம்ஸில் தானா ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் நடந்து ஏதோ ஒரு ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது. ஆனால் அந்த இதையும் தாண்டி நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பெர்மை பிடிச்சி ஒரு பர்டிகுலர் எக்கை வச்சு டைரெக்டாக அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். தேர்டாக இப்போ அதுலேயே வந்து இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது இம்சி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஸ்பெர்ம். நல்ல ஒரு மார்ஃபாலஜி இருக்கிற ஒரு ஸ்பெர்மை எடுத்து அந்த ஸ்பெர்மை நம்ம டைரெக்டாக ஊசைட்டுக்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது தான் இம்சின்னு சொல்லுவோம். அண்ட் நிறையா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர் ஊசைட்ஸ், நல்ல பழுத்த ஒரு முட்டைகள் வர்றது கிடையாது. அது பிஞ்சிலேயே வந்து அது அட்ரீஷியான்னு சொல்லுவோம். அதாவது அது தானாக போயிடுது. ஸோ அந்த நல்லா அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் மெடிசின்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் மீடியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிஞ்சாக இருக்கிற ஊசைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிட்டு அதை எடுத்து அந்த பர்டிகுலர் மீடியாவில் வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணி அதை தனியாக ஆர்டிஃபிஷியலாக நம்ம பழுக்க வச்சு அந்த எக்கை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பேர் ஐவிஎம், இன்விட்ரோ மேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேட்டஸ்ட் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஐவிஎஃப் ஃபிக்ஸிலலாம் அந்த நேரம் அந்த சைக்கிளில் நம்ம எடுக்கிற ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸையும் எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த எம்ப்ரியோவை உடனே அந்த மாதம் அந்த சைக்கிள்லேயே நம்ம வந்து கருவை எடுத்து யூட்ரஸ்குள்ளே வைக்கிறோம். பட் இப்போ ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அந்த சைக்கிள்லேயே வைக்காம அந்த எம்ப்ரியோஸில் எடுத்து நம்ம நல்லா இருக்கிற எம்ப்ரியோஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 1 by 1 சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போது 2, 3 நம்ம வச்சு நமக்கு ட்வின்ஸ் வரது இஸ் ஆல் ரைட். பட் ட்ரிப்ளெட், குவாட்ரிப்ளெட், 4, 5லாம் வராமல் தடுக்கிறதுக்காக 5 எம்ப்ரியோஸ் கிடச்சிது, நம்ம 5 எப்படி நம்ம உள்ளே வைக்கிறது அப்படின்னு நினைக்காம 2 உள்ளே வச்சுட்டு மீதி 2 நம்ம சப்போஸ் இது நெகட்டிவாக போச்சுன்னா அடுத்த சைக்கிளுக்கு பேஷண்ட்டுக்கு ஃபுல்லாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த யூட்ரஸ் மட்டும் பண்ணி இந்த எம்ப்ரியோஸை ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை எடுத்து நம்ம உள்ளே வைக்கிறது இஸ் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ வந்து இந்த மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து வளர்ந்துட்டு வருது, நிறைய வளர்ந்துட்டு வருது. ஸோ இதனால் வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப பாதிக்கப்படுது. பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும், அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது எல்லாராலையும் வந்து குழந்தை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக பாதிப்படைஞ்சிடறாங்க. ஸோ எந்த மாதிரியான கவுன்சிலிங் வந்து நீங்கள் வர்றவங்களோட கன்சல்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா? ஜென்ரலாக கவுன்சிலிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேஷண்ட் ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் வராங்க. எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க பேசும்போதே அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்படி அவ்வளோ டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே ஒரு எம்பத்தியோட, ஒரு ஜஸ்ட் சிம்பத்தைஸ் பண்ணாமல் ஒரு எம்பத்தியோடு நம்ம அவங்கள பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் நாங்கள் அந்த நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்கிறது கிடையாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு படம் போட்டு மேலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபீமேலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் 2 பேருக்கும் சேர்ந்து கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகியும் உங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ இந்தந்த பர்டிகுலர் டெஸ்ட்ஸ்லாம் நம்ம பண்ணால் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்கிறத பார்த்துட்டு அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் நம்மளை பார்க்க வரும்போதே நம்ம எதுக்கு இத்தனை டெஸ்ட் எழுதுகிறோம், இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் டிபார்ட்மெண்ட். நம்ம எழுதி கொடுக்குற டெஸ்ட்ஸும் சரி, நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர்ஸும் சரி, எவ்ரி திங் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ பணம் வந்து அவங்க செலவு பண்ணும்போது எதுக்காக செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு 10 டவுட்ஸ் ரேஸ் ஆகும்போது அதை வந்து ஃப்ரீயாக டாக்டர்ஸ் கிட்ட திரும்ப அவங்க கேட்கணும். மேம் இது நாங்கள் பண்ணுறோம், இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கேட்கணும். பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இதுக்கு தான் இதை பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ மேக் ஷுவர் தட் த பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியணும், இந்த பணம், இந்த பர்டிகுலர் டெஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா வந்து அவங்களுக்கும் நிறையா புரியுது. அண்ட் அவங்க நெக்ஸ்ட் விசிட் வரும்போது கொஞ்சம் டவுட்ஸோடு வராங்க, மேம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் நீங்கள் பண்ணீங்களே இதுதான் காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு நாங்கள் அறிவூட்டுறோம்.
அண்ட் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட டோட்டல் அவுட்லுக்கே வேற மாதிரி ஆகி அவங்களோட இன்வால்மெண்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் செகண்ட் திங் வந்து இது வந்து ஒய்ஃப்க்கு தான் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை என் மேலே ப்ராப்ளம் இல்லை மேடம், ஹஸ்பண்டுக்கு எங்கேயோ போய் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க, அதனால அவர் மேலே தான் ப்ராப்ளம் அப்படின்னு சில பேருக்கு மெரைட்டல் டிஸ்ஹார்மனி வந்துடுது. ஸோ அது வந்து எந்த லெவலுக்கு போகுதுன்னா மதர் இன் லா ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ முதல்ல அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் அந்யூன்யமாக இருந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு குழந்தை நிற்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பீப்புளையோ இல்லை உங்களோட சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணாமல் தனியாக நீங்கள் ரெண்டு பேருமே எல்லா டிசிஷன்ஸும் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவேன். குழந்தையின்மைன்றது வந்து ஒரு பரம்பரை வியாதியா மேம்? பல பேருக்கு வந்து அதை நினச்சிட்டு இருக்காங்க. சிட்டி பீப்புள் கூட நம்பிட்டு இருக்காங்க. சில கிராமப்புற பீப்புளுக்கு வந்து சுத்தமாக வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடையாது. ஸோ எங்கேயோ வந்து அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஸோ நம்மளுக்கும் அதே இதுதான் போல நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில். அதாவது ஜெனட்டிக்காக இது வந்து பரம்பரையாக ஒரு ஃபாதருக்கு குழந்தை இல்லைன்னா, ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஃபாதருக்கு குழந்தை இல்லைன்ற சுச்சுவேஷன் வராது. பட் ஃபேமிலியில் யாருக்கோ குழந்தை இல்லைன்னா அதனால தான் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இட் cannot be taken. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து there are certain disorders, அது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குது, certain syndromes இருக்குது. அந்த பர்டிகுலர் சிண்ட்ரோம்ஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தை நிற்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுவோம். அதுக்கு வந்து கேரியோடைப் அப்படின்னு சொல்லுவோம். கேரியோடைப்பிங் நம்ம பண்ணும்போது இந்த கேரியோடைப் அந்த குரோமோசோம்ஸ் அப்பியரன்ஸ்லேருந்து அந்த டிலீஷன்ஸ், ஒய் டிலீஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்து எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸ், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான், ஸ்பெர்ம் கவுண்ட் பார்ப்போம், சிமெண்ட்லேயே என்னென்ன பேராமீட்டர்ஸ் ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுறோம். ஸோ இது ஆக்சுவலாக ஜெனட்டிக்காக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி ஃபீமேல்ஸில் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து யூட்ரஸே ரொம்ப நார்மல் சைஸ் வரைக்கும் வளராமல் போயிடும். சில பேருக்கு ஸ்ட்ரீக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் சர்டன் ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் தான் வர ப்ராப்ளம். அந்த ஸ்ட்ரீக் ஓவரிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முட்டையே வளர முடியாது அந்த பேஷண்ட்க்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து தானம் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். எக் டோனர்ஸ் வச்சு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனால் இது பரம்பரையா அவங்களுக்கு இல்லை அதனால தான் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத நினைச்சிட்டு அதை வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. இப்போ அதாவது தானம் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து அதிகமாக அந்த டோனர், அதாவது ஸ்பெர்மாக இருக்கட்டும், இல்லை எக்காக இருக்கட்டும், இல்லை எம்பிரியோவாக இருக்கட்டும், இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து தானம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளட் பேங்க் மாதிரி, அதாவது ஒரு ரத்த தானம் அளவுக்கு இந்த அளவு வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. எந்த மாதிரியான விஷயம் இந்த பேங்க்கில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா மேம்? நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. இந்த மாதிரி பிளட் பேங்க் அளவுக்கு ஸ்பெர்ம் பேங்க் இருக்கா அப்படின்னு. நான் பேஷண்ட்ஸ்க்கு டோனர் எக்ஸ் ஆர் டோனர் ஸ்பெர்ம்ஸ் ப்ரோக்ராம் பற்றி சொல்லும் போதே பேஷண்ட் வந்து என்னடா வெளியாளோட ஸ்பெர்ம்ஸ் நம்மளுக்கு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற உடனே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான் போகும். அதனால நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு பிளட் பேங்க்லேருந்து பிளட் எடுத்து நம்ம உடம்புல செலுத்திக்கிறோமோ அதே மாதிரி தான் ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஸ்பெர்ம் பேங்க்ஸ் தான் வச்சு அங்கேருந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஜிஸ்டர்ட் டோனர்ஸ் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெர்ம்ஸ் டோனர்ஸ்க்கு கூட நம்ம வந்து ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஆல் த டிசீசஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி நார்மலாக இருக்கிற ஒரு ஆணோட சிமெண்ட் தான் நம்ம வந்து ஸ்பெர்ம் பேங்க்ல இருக்குது அப்படிங்கிறத நான் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு நல்லா புரிய வச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பெர்ம் பேங்கிங் பற்றியே பேசுறது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்டே இல்லாமல் இருக்கும். இப்போ நிறைய மேல் இன்ஃபர்டிலிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மேல்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அசோஸ்பெர்மியா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்பெர்ம் அவங்களோட இஜாக்குலேட்டில் இல்லை. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பெர்ம் டொனேஷனுக்கு போகிறோம். ஸோ வி என்கரேஜ் த ஒய்ஃப், நீ வந்து இதில் ஒரு தப்பும் கிடையாதுமா, திஸ் இஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ரோக்ராம். அண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உன்னோட எக்ஸ் கூட ஸ்பெர்ம் டோனரோட ஸ்பெர்ம் பேங்க்லேருந்து எடுத்த ஒரு சாம்பிளை யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபர்டிலைஸ் பண்ணி உனக்கு ஒரு குழந்தையா ஒரு கருவாக உண்டாக்க முடியும். ஏன்னா அடாப்ஷன்னு போனீங்கன்னா அம்மாவோட ஜீன்ஸும் இருக்காது, அப்பாவோட ஜீன்ஸும் இருக்காது. ஆனால் இதில் அட்லீஸ்ட் மெட்டர்னல் ஜீன்ஸாவது அதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் உனக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்பெர்ம் டோனர்ஸ் மட்டும் இல்லாமல் எக் டோனர்ஸ்ன்னு சொல்கிறோம். எக் டோனர்ஸுங்கிறது வந்து இப்போ ரொம்ப வளர்ந்து வர ஒரு கல்ச்சர் நம்ம இந்தியாலையும் சரி நம்ம சவுத் இந்தியாலையும் சரி. ஸோ எக் டோனர்ஸுங்கிறதுக்கு நம்ம சர்டன் விமன் யங் ஏஜ் குரூப்பில், ஏன்னா நம்மளுக்கு வந்து அபவ் 35 இயர்ஸ்னால் வந்து எக்ஸோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாகுது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் லேடிக்கு வந்து நல்லா இருக்கு, அவளோட ஹார்மோன் லெவல்ஸ் நல்லா இருக்கு, ஸோ இந்த பர்டிகுலர் லேடிக்கு நல்ல குவாலிட்டி எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸை நம்ம எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி இன்னொரு பேஷண்ட்டுக்கு, எக்ஸ் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு.
ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸோ ஸ்பெர்ம்ஸ் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் எம்ப்ரியோஸ்னே சொல்லுவோம். எம்ப்ரியோஸும் வந்து சப்போஸ் ஒரு ஹஸ்பண்டால் ஒய்ஃப் மேலேயும் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ் சரியாக வரல, ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுக்கும் ஸ்பெர்ம் கவுண்டே இல்லைன்னு வரும்போது, ஆனாலும் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு அடாப்ஷன் வேண்டாம், என்னோட ஊம்லேருந்து எனக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து எம்ப்ரியோஸ் ஏற்கனவே நான் சொன்ன ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ்ன்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கும் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ், பட் வி ஆல்சோ டூ எம்ப்ரியோ டொனேஷன். எம்ப்ரியோ டொனேஷனும் வெரி வெரி மச் இன் வோக் நவ். இந்த டொனேஷன்ஸ் பற்றிய அவேர்னஸ் வெளி மக்களுக்கு இருக்கா? யாரை அப்ரோச் பண்ணணும்? இப்போ வந்து ஒருத்தர் இந்த விஷயம் தெரிஞ்சு கேட்கணும்னு நினைக்கிறாரு, யாரை அப்ரோச் பண்ணாங்க? மோஸ்ட்லி வந்து நம்ம வெளியில் யாருக்கிட்டையும் பேசுகிறத விட உங்களோட பர்டிகுலர் டாக்டர்ஸ்கிட்டயே நீங்கள் போய் அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து, பிகாஸ் டாக்டர்ஸ் லயர்ஸ் வித் ஆல் தி ஏஜென்ட்ஸ், பிகாஸ் தெர் ஆர் மெனி ஏஜென்ட்ஸ். இந்த மாதிரி பிளட் பேங்க் மாதிரி உங்களுக்கு ஸ்பெர்ம் பேங்க்ஸ், எக் பேங்க், எம்ப்ரியோ, எவ்ரி ஐவிஎஃப் சென்டரில் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட டாக்டர்ஸை நீங்கள் அணுகும் போதே அவங்களே உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெளியாள்கிட்ட நீங்கள் போகும்போது தேவையில்லாமல் பேஷண்ட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, நான் உங்களுக்கு டோனர் கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் இது உங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வச்சு பேஷண்ட்ஸ் நிறைய பேரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் இஸ் உங்களோட டாக்டர்ஸ்கிட்டயே நீங்கள் டிசைட் பண்ணி பேசி அவங்களோட கவுன்சிலிங் படியே நீங்கள் போன அட்வைஸ் படியே நீங்கள் போகிறது பெட்டர். இப்போ வந்து விந்த அணுக்களுடைய குறைவுகள் இருக்க ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா, உணவு எடுத்துக்கிறது முறையாக வந்து எடுத்துக்கிறது மூலமாக வந்து அதை குணப்படுத்த முடியுமா, இல்லை மருந்துகள் மூலமாக மட்டும்தான் வந்து அதை க்யூர் பண்ண முடியுமா மேம்? இல்லை, அந்த மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து நல்ல காய்கறிகள், நல்ல பழ வகைகள் நல்லா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணி, நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களால வந்து அவங்கள கட்டுப்படுத்தி அவங்களால வளர முடியும் அப்படின்னா, அது மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆண் வந்து அவ்வளோத்தையும் தாண்டி தனியாக ஒரு மீறி வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி வரும்போது நம்ம ஸ்பெர்ம்ஸ் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வி டூ ஃபார் த ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஆர் ஃபார் எனி மேல். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் ஐ நோ, கல்யாணம் பண்ண போகிறோம் மேடம், எங்களுக்கு வந்து என்னோட ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கான்னு கூட எங்ககிட்ட செக் பண்ணுறதுக்கு சில யங் பாய்ஸ் வராங்க. ஸோ அவங்க அப்படி வரும்போது நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன், உனக்கு வந்து கொஞ்சம் பார்டர் லைனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோ தம்பி, நீ வந்து இனிமேல் யூ ஹேவ் டு நல்ல டயட் ஃபாலோ பண்ணு, இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காத, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட நீ இருந்தனா இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் இப்போ லேட்டஸ்டா நம்ம விட்டமின் இ கொடுக்குறோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இட் வில் எய்ட். இதுதான் டைரக்டா ட்ரீட் ஆகிரும், உடனே ஸ்பெர்ம்ஸ் நல்லா வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த டிசைனர் பேபிஸ்ன்ற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு இருக்கு. அதை பற்றி பல பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லை. அந்த டிசைனர்ஸ் பேபினா என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? டிசைனர் பேபிஸ்ங்கிறது வந்து மோஸ்ட்லி இந்த யூகேல கூட இன்னும் அது அந்த அளவுக்கு அப்ரூவ் பண்ணலை. யூஎஸில் வந்து டிசைனர் பேபிஸ் ஆர் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பேபிஸ். டிசைனர் பேபிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராயோட கண்ணு மாதிரி எனக்கு இருக்கணும், இவரோட கலர் இருக்கணும், இன்னொரு பர்சனை காமிச்சு அவங்கள மாதிரி ஹேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சி, நம்மளே சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி, அந்த பர்டிகுலர் டோனர்ஸ் கிட்டேருந்து சர்டன் கேமீட்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பண்ணுறது பேர் தான் டிசைனர் பேபிஸ். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் நம்மளுக்கு வரலை. அது மாதிரி பண்ணுறதும் நல்லதில்லைன்ற மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. பட் நீங்கள் டோனர் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது ஒரு ஐயுஐஓ இல்லை ஐவிஎஃப்ஓ பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து, மேடம் கொஞ்சம் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியாவது கொஞ்சம் இருக்கணும், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்காரு, ஸோ பேபி ஷுட் பி டார்க், அது ரொம்ப வெள்ளையாக இருந்ததுன்னா எங்கள் பேபின்னு கூட யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அஃப்கோர்ஸ் சில ஹஸ்பண்ட்ஸும் ஒய்ஃப்ஸும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பெர்ம் பேங்க்லேயே எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த டோனர் வந்து அவரோட ஹேர் கலர் இந்த மாதிரி இருந்துச்சு, அவரோட ஐ கலர் இப்படி இருக்குது, அவரோட ஹைட் இப்படி இருக்குது, அண்ட் அவரோட ஃபேஸ் கம்ப்ளெக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஓரளவுக்கு அதை வந்து ஹஸ்பண்ட் கூட இல்லை வைஃப் கூடயோ நாங்கள் மேட்ச் பண்ணி தான் அதை நம்ம செலுத்துறோம். தட் இஸ் நாட் இது டிசைனர் பேபி கிடையாது. பட் கூடிய மாட்டுக்கு எப்படியும் நம்ம டோனர் கொடுக்கணும், அந்த டோனர் வந்து நம்ம பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து ஒர்க்கிங் ஃபீல்டில் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த மன உளைச்சலுக்கு வந்து எல்லாருமே ஆள்றாங்க, ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும். இதன் காரணமாக வந்து குழந்தையின்மை வருவதற்கு ரீசன்ஸ் இருக்கா மேம்?
ஸ்ட்ரெஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்ஃபர்டிலிட்டி, இந்த மலட்டுத்தன்மைங்கிறதுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று, இந்த இன்ஃபர்டிலிட்டின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க படிக்கும் போதோ அவங்க வேலை செய்யும் போதோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது நிறைய ஹார்மோன்ஸ், ஆல் த குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் சப்ரெஸ் ஆகி கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது உங்களோட டோட்டல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் நிறைய அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது மூட் டிசார்டர்ஸ் வருது. மூட் டிசார்டர்ஸ் வரும்போது யோர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அண்ட் யோர் ஃபுட் அண்ட் யோர் டயட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ், வெயிட் ஜாஸ்தி ஆக ஆக நம்மளோட உடம்புல வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகுது. ஸோ டைரக்ட் இம்பாக்ட் இல்லைனாலும் இத்தனை விஷயங்கள் மூலமாக போய் நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு ப்ராப்ளம்னு வந்து சேரும்போது அது இன்ஃபர்டிலிட்டின்னு தான் வந்து சேருது. அடுத்ததான் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டிசைனர் பேபி பற்றி பேசணும் இல்லையா, அது ஆராய்ச்சி லெவலில் இருந்து ஆராய்ச்சி முடிஞ்சு அது மூலயமா டிசைனர்ஸ் பேபிஸ் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது மேம் அதை பற்றி? டிசைனர் பேபிஸ் இன்னும் நம்ம ஊரில் இன்னும் வரவே இல்லை. யூஎஸில் வந்திருக்கு. பட் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ்ன்னு வந்தது கிடையாது. ஒன்லி ஒன் ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டோனர் வந்து எப்படினாலும் ஒரு டொனேஷனோட நிறுத்த போகிறதில்ல. ஒரு 10 to 15 டைம்ஸ் டொனேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஸோ என்ன ஆகும்னா இன்னும் ஃபியூச்சரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கன்சாங்குவிட்டின்னு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ எப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிப்பாங்க, கல்யாணம் பண்ணால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சேம் டோனர் ஒரு 10 இடத்துல வந்து போய் அவங்க டொனேஷன் கொடுக்கும்போது அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் வரப்போகுது. பட் இன்னொரு இப்போ கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் கல்யாணம் பண்ணும்போது நம்ம நினைப்போம் அவங்க டோட்டலி வேற ஜீன்ஸ், நம்ம வேற ஜீன்ஸ். பட் சேம் டோனர் 2 இடத்துலையும் போய் அவங்க டொனேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் 2 இடத்துல போய் திரும்ப நாளைக்கு அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டொனேஷன்ஸ்னால வர ஒரே ஒரு ப்ராப்ளம் இது மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இட்ஸ் அ பூன் ஃபார் இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ். ஓகே மேம், இப்போ இந்த உறவு முறை திருமணம் இருக்கு இல்லையா, அதனால வரக்கூடிய விளைவுகள் அதை எப்படி மேம் தடுக்க முடியுமா? முன்னாடியே வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, உறவு முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சரி எங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, குழந்தை பிறக்காதற்கும் இல்லை குழந்தை ஊனமாக பிறப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்து ஒரு உறவு முறையில் திருமணம் நடந்துருச்சு, ஸோ அவங்க வந்து உங்களை வந்து கன்சல்ட் பண்ணாங்க, எப்படி தடுக்க முடியும், ஏதாவது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானு அப்படின்னு கேட்கறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஆன்டினேட்டல் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை வந்து உருவானதுக்கு அப்புறமா வந்து நம்மளை பார்த்து, மேம் நாங்கள் 2 பேரும் உறவு தான், ஆனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பர்டிகுலர் ஸ்கேன்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனிங்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம கருவறையிலேயே அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறம் வரது தான் ஆன்டினேட்டல்னு சொல்கிறோம். ஸோ அந்த கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறதுக்கு முன்னாடியே இந்த ஜெனட்டிக் டயக்னோசிஸ் நம்ம பண்ணி, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் லைக் ஃபிஷ், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டெக்னிக்ஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் எம்ப்ரியோவில் ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெனட்டிக் டிசார்டர் இருந்தது அப்படின்னா அந்த எம்ப்ரியோவை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். நல்ல எம்ப்ரியோஸை மட்டும் நம்ம எடுத்து கர்ப்பப்பையில் செலுத்திடலாம். ஸோ ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கட்டாயம் நாளைக்கு அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் விச் இஸ் பிஜிடின்னு சொல்லுவோம். பிஜிடி பண்ண முடியும். சிகிச்சை முறைகள் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு தரீங்க, அதாவது இந்த மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, இந்த விஷயத்துக்காக வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ஐயுஐ இருக்குது, டோனர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஐவிஎஃப், இக்ஸி, இம்சி, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே நம்ம நாராயணியில் பண்ணுறோம். அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஹாஸ்பிட்டல்ஸை விட நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டெஃபினெட்லி த சார்ஜஸ் ஆர் லெஸ். பிகாஸ் இங்கே சக்தி அம்மாவோட ஸ்பெஷாலிட்டியேவே இங்கே வந்து யூ மஸ்ட் ரீச் த புவர் அண்ட் கிவ் தெம் த பெஸ்ட். இதுதான் அவங்களோட மோட்டோவே. அதனால வந்து இப்போ இவங்க நிறைய வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய கேம்ப்ஸ் பண்ணுறோம், ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணி அந்த மாதிரி பர்டிகுலர் பேஷண்ட்ஸை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் நம்ம ரொம்ப கொடுக்கறது இல்லை. பிகாஸ் அவங்களால எது அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நம்ம சஜஸ்ட் பண்ணி அதை நம்ம எவ்வளோ லோ காஸ்ட்டில் பண்ண முடியுமோ அவங்களுக்கு லோ காஸ்ட்டில் பண்ணி, அட் த சேம் டைம் அவங்களுக்கு எந்த விதமான மெடிசின்ஸை கொஞ்சம் கம்மி விலையில் கொடுத்து வாட் எவர் ஹெல்ப் நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கொடுக்குறோம். சில பேருக்கு இப்போ ஒரு சந்தேகங்கள் வருது, அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம், நம்ம குழந்தை நல்லா இருக்கா, இல்லை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க?
இப்போ வந்து கவர்மெண்ட்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளமே வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பை அல்ட்ராசவுண்ட். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் பெரிய ஸ்டெப் எடுத்து நிறைய பேர் வந்து இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண் குழந்தையா இருந்தால் உடனே எங்களுக்கு குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக உடனே பெண் குழந்தைய அவங்க அழிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் டெவலப்டுன்னு சொல்லியும் நம்மளோட இந்தியாவில் இன்னும் ஃபீமேல் ஃபீட்டிசைடு இருக்கிறனால கவர்மெண்ட் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து இனிமேல் அல்ட்ராசவுண்ட்ஸ்க்கு இப்போ சர்டன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட இதை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் விச் இஸ் வெரி குட். மோஸ்ட் ஆஃப் த கன்சல்டன்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இதை பண்ணுறது கிடையாது. வெரி ஃபியூ டாக்டர்ஸ் இதை ஒரு கமர்ஷியலாக இதை பண்ணி அவங்க பண்ணுறதுனால இந்த ஹோல் கம்யூனிட்டி வந்து இது சஃபர் ஆகுது. இது வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறது. பட் அதே மாதிரி நான் முன்னாடியும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸில் நம்மளுக்கு எந்த எம்ப்ரியோ ஃபீமேல் எந்த எம்ப்ரியோ மேல் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எப்போ நம்ம ஒரு எம்ப்ரியாலஜிஸ்டாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டன் டிசீசஸ் மட்டும் எக்ஸ் லிங்க்ட் விச் இஸ் த ஃபீமேல் லிங்க் டிஸார்டர்ஸாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ஜெனட்டிக் டிஸார்டர் ஃபீமேல் எம்ப்ரியோஸ்க்கு மட்டும்தான் வரும், இந்த பர்டிகுலர் டிஸார்டர்ஸ் மேல் எம்ப்ரியோஸ்க்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க குடும்பத்தில் அதே மாதிரி ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ரியோஸ் மேலா ஃபீமேலான்னு பார்த்து அந்த எம்ப்ரியோ அஃபெக்ட் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு அது அனுமதி உண்டு. ஸோ அதை நம்ம பண்ண முடியும். அது நம்ம நல்ல விதமாக அதை நம்ம பண்ணி, ஏன்னா அது ஒரு அஃபெக்டட் எம்ப்ரியோவை தூக்கி நம்ம உள்ளே வச்சு நாளைக்கு அந்த பிள்ளை ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரோட பிறக்கிறத விட அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். அது அவேர்னஸ்ன்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது கவுன்சிலிங்க்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. எடுத்தோன்னே சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்க்காக பேஷண்ட்க்கு குழந்தை இல்லைன்னு வரும்போது அவங்களுக்கு நாங்கள் ஒரு 3 months டைம் கொடுக்குறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா WHO இப்போ முன்னாடி 2 yearsக்கு குழந்தை நிற்கலைன்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்ஸ் அணுகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ WHO வந்து 1 year அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ், அதாவது ரெகுலராக உடல் உறவு வச்ச பிறகும் 1 year குழந்தை இல்லைன்னா நீங்கள் கட்டாயம் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு கைட்லைன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 1 yearக்குள்ளேயே சில பேர் வருவாங்க, மேம் 6 மாதம் ஆச்சு குழந்தையே நிற்கலை அப்படின்னு வரும்போது அந்த பேஷண்ட்க்கு உடனே எல்லா எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட்ஸையும் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பண்ணுறதை விட ஒரு 3 monthsக்கு அவங்க எந்த பர்டிகுலர் பீரியடில் ஒன்றா சேர்ந்தா குழந்தை நிற்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரோம். ஸோ ஓவிலேஷன் ஒரு 28 day சைக்கிளில் அரௌண்ட் 13th 14th and 15th day அக்கார்டிங் டு த பேஷண்ட் சைக்கிள் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க உடலுறவு கொண்டாங்கன்னா அந்த ஓவிலேஷன் அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸ் போய் எக்ஸை மீட் பண்ண முடியும். ஸோ அந்த அவேர்னஸ் ஃபர்டிலிட்டி பீரியடை நாங்கள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 months நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிட்டு வாங்க, இப்படியும் உங்களுக்கு குழந்தை நிற்கலன்னா 1 yearக்கு அப்புறமா நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 6 monthsல வர பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 90% எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ சிகரெட் ட்ரிங்கிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மலட்டுத்தன்மை வருவதற்கான காரணங்கள் ரொம்ப ஹைக்கில் இருக்கா? டெஃபினட்டாக 100% அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் காரணமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்கஹால் வந்து ஜஸ்ட் ஸ்பெர்ம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே அது உடலுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குது. அதனால உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாகும். ஸ்பெர்ம் கவுண்ட் உங்களுக்கு கம்மியாகும் போது 100% பேஷண்ட் தேவையில்லாமல் IVF or EGSIC வரைக்கும் போகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்மோக்கிங் ஆஸ் யூஷுவல் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் ஸ்மோக்கிங்கில் வரதுனால நம்ம ஜென்ரலாக கவுன்சிலிங் கொடுக்கும்போதே நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரோம். இப்போ ஜென்ரலாக வந்து ஆண் மலட்டுத்தன்மைக்கு எந்த மாதிரியான ரீசன்ஸ், எந்த மாதிரியான காரணங்களுக்காக ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை வருவதற்கான ரீசன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல அவங்களோட விந்து டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகிறோம். விந்தில் வந்து ஜஸ்ட் கவுண்ட் மட்டும் பார்க்காம அந்த ஒரு உயிரணுக்களுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் அதோட உருவு நல்லா இருக்கா, அந்த நீட்டாக அதோட ஃபுல் ஃபார்ம் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம், அது நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அது கூட மட்டும் இல்லாமல் அடுத்தது அதோட மோட்டிலிட்டி, அது மூவ்மெண்ட் வந்து நார்மலாக நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுதா. ஏன்னா கவுண்ட் நிறையா இருந்துட்டு அதால் மூவ் பண்ணி போய் ஒரு எக்கை பிடிக்க முடியலன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அதோட மோட்டிலிட்டி நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம ஃபஸ்ட்டு விந்து டெஸ்ட்டில் பார்க்குறோம். சப்போஸ் விந்து டெஸ்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். விந்து டெஸ்ட்டில் விந்தே இல்லை, அந்த சிமெண்ட்ல வந்து ஒரு ஸ்பெர்ம் கூட நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு வரும்போது நம்ம அவங்களோட ஸ்க்ரோட்டம் விரையில வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அதில் எங்கேயாவது ஒரு அடப்பு இருக்கா இல்லையான்னு பண்ணி பார்க்குறோம். அந்த அடப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அது வேரிகோசீல்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண உடனே அந்த திரும்ப அது வந்து அந்த ஃப்ளோ நல்லா வரும் அண்ட் தென் பேஷண்ட்க்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதில் அடப்பும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தென் வி எக்ஸ்பிளைன் டு தெம், நீங்கள் வந்து சர்டன் பர்டிகுலர் டெஸ்ட்
டெஸ்ட்ஸ் இருக்குது, நம்ம டீசா பீசா அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆண்களுக்கு சொல்லியாச்சு, பெண்களுக்கு எந்த விதத்தில் இந்த மலட்டுத்தன்மை வருவதற்கான ரீசன்ஸ் அதிகமாக இருக்குது? பெண்களுக்கு மெயினாக வந்து நம்ம சொல்கிறது ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முட்டைப்பை அப்படி ஓவரிஸ் அப்படிங்கிறது 2 சைட்லேயும் இருக்கும். மாதம் ஒரு ஓவரியிலேருந்து ஒரு எக் நல்லா வளர்ந்து அது மெச்சூர் ஆகி அது வெடிச்சு வந்து டியூப்ல வெயிட் பண்ணும். அப்போ ஹஸ்பண்ட் கூட சேரும்போது அந்த ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை மீட் பண்ணி அங்கே ஃபர்டிலைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ஒரு குழந்தையா உருவாகி வருது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து நம்ம எக் நல்லபடியாக வளருதா, அது ஓவியுலேஷன் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த ஓவியுலேஷன் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம சர்டன் ஹார்மோன் டெஸ்ட்லாம் நம்ம பண்ணி இதனால தான் உங்களுக்கு முட்டை சரியா வளரலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில 2 சைட்லயும் உங்களுக்கு குழாய்கள், டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த குழாய்கள் இருக்கும். அந்த குழாயில ஏதாவது ஒரு பக்கம் அடைப்பு இருந்ததுன்னா கூட குழந்தை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. ஸோ ஒரு பக்கம் நின்று சில எங்க ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சைடு டியூபல் பிளாக் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு we have given pregnancies. பட் 2 பக்கமும் பிளாக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு நம்மளால பிரெக்னன்சி நார்மலாக கொடுக்க முடியாது. பட் டெஃபினட்டாக இக்ஸி மூலமாக ஐவிஎஃப் மூலமாக கொடுக்க முடியும். ஒரு சில பெண்களுக்கு வந்து 28 நாட்கள் தாண்டியும் வந்து அந்த முட்டை வளர்ச்சி அடையாமல் இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில வந்து அவங்களுக்கு எப்படி வந்து கண்டறியுது? அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கட்டம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மென்சஸை ரெகுலர் பண்ணி அவங்களுக்கு சைக்கிள்ஸை ஃபர்ஸ்ட் ரெகுலர் பண்ணி கொடுக்குறோம். அது ரெகுலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவங்கக்கிட்ட வந்து இந்த ஃபர்டைல் பீரியடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரோம். அது ரெகுலர் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரெகுலர் மென்சஸ் வரும்போது நம்ம ஹார்மோன் டெஸ்ட்ஸ் பண்ணுறோம். எந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது, தைராய்டு ஜாஸ்தியாக இருக்கா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை லூட்டியல் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கா, கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். இந்த மெயின் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்மோன்ஸில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹார்மோன் மெடிசின்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அதை ரெகுலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ணுறோம். இவ்வளோ நேரம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும், மலட்டுத்தன்மையை பற்றிய பல விஷயங்களை வந்து ஜென்ரல் பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு உதவி இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ भी है सदा रे, जज्बात अब है कपारे, अपना कोई मुझे पुकारे। aşkı seviyorum ama hadsiz adam sahare sahare sahare.
வீடாய் நாம் இந்த விதி செய்வோம், பிறர் நலனை நாம் எண்ணி பார்ப்போம், மாஸ்க் போடலைனா குரல் கொடுப்போம், கொரோனாவை தடுத்திடுவோம், மாஸ்க் போடலைனா குரல் கொடுப்போம், கொரோனாவை தடுத்திடுவோம். Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Wednesday or Friday को होता है. तुमको क्या प्रॉब्लम है? Is the doctor there, sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever, or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day.
It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Rektarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Rektarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you?
Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting.
Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. உங்கள் VIT பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். விவசாயம் கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இதை பத்தின
தெரியல குரங்கு இதெல்லாம் பாதி மழை வந்து இதனால மழை இருந்துச்சு அதெல்லாம் பாதிப்பு விவசாயிக்கு வந்துதான் இருக்குது. சரிங்க பசங்க நீங்கள் எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? 50 வருஷமா பண்ணுறோம். 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை மாதிரியான விவசாயம்லாம் என்னென்ன பயிரெலாம் பண்ணியிருக்கீங்க? கரும்பு, கயிறு, எள்ளு இந்த மாதிரி பயிரெலாம் பண்ணுங்க. கடல்லாம் வந்து போட்டுக்கணும்னா இல்லை இப்போ வந்து தண்ணி வந்ததுனால கடல் வேகம் போச்சு. இப்போ வந்து இந்த பெரும்பாலும் வந்து கரும்பு தான். 50 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய அனுபவம் இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயம் எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் விவசாய நிலம் காணாமல் போயிட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விவசாயம் அழிஞ்சிட்டு வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? வந்து முதல்ல மழை கிடையாது, மழை இல்லாததுனால காரணம் வருது விவசாயத்தில். அது வந்து ஆள் கிடைக்கும் ரொம்ப இது விலைவாசி வேலையால அதுக்கான கூலி ஜாஸ்தி. அதனால பயிர் எல்லாம் பண்ணி பயிர் எல்லாம் பண்ண போகும்போது எல்லாம் காரணம். அவ்வளோதான். இந்த 50 வருஷத்துல பயிர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு எதனா பயிரில் மாற்றம் பார்த்தீங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மணல் பற்றாக்குறைன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பயிர் வைக்கிறீங்க நீங்கள்? இருக்கிற சூழ்நிலை வந்து கரும்பு கயிறு தான், எள்ளு கொஞ்சம் பண்ணிடுவாங்க. வேற எதுவும் பயிர் வைக்கிறாங்க. ஜாஸ்தி பெரும்பாலும் வந்து கரும்பு தான். அன்னைக்கு இருந்த விளைச்சலுக்கும் இன்னைக்கு இருக்கிற விளைச்சலுக்கும் எப்படி நீங்கள் இருக்கு? அன்னைக்கு வந்து விலைவாசி கம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு விளைச்சல். இன்னைக்கு விலைவாசி வந்து ஏற்று விளைச்சல் கம்மியாக இருக்குது. அது வந்து ஆட் பண்ணி இப்போதான் கரண்ட்டு தண்ணி வேஸ்டாக தான். தண்ணிக்கு உப்பாகி போச்சு, தண்ணியும் கம்மியாக கிடையாது, தண்ணியும் குறைஞ்சி போச்சு. அது வந்து தண்ணி ஏறாமல் தண்ணி இப்போ தண்ணியும் குறைஞ்சி போச்சு. அது இருக்கிற தண்ணியில் பயிர் தண்ணிக்கிற மாதிரி பயிர் வச்சுக்கிறோம். மழை அளவு குறைஞ்சதுனால நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சிச்சு. அதுவும் குறைஞ்சி போச்சு. மழை வச்சதுனால நீர் வளம் பிடிச்சிட்டு எல்லாம் 4 அடி 5 அடி போர் போடுறாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல போர் போட்டாலும் தண்ணி கிடையாது. அதெல்லாம் சூடு வளர்த்துருச்சுன்னா இருக்கிற கணக்கு அந்த காலத்தில் நல்லா கிணறு அந்த தண்ணியை இருக்கிற தண்ணி வச்சு ஓடிக்கிறாங்க. இருக்கிற வந்து சும்மாவும் போடுறாங்க. சரிங்க. இப்போ இருக்கிற விவசாய முறைகளில் நீங்கள் 50 வருஷம் விவசாயின்னு சொல்லியிருக்கீங்க, மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த விவசாயி. எந்த மாதிரியான உரம் நீங்கள் பயன்படுத்துறீங்க? இயற்கை உரம் பயன்படுத்துறீங்களா, செயற்கை உரம் பயன்படுத்துறீங்களா? ஜாஸ்தி வந்து தழை எரு அது இப்போ வந்து எல்லாம் கரும்பு பண்ணதுனால மரமட்டெல்லாம் இருந்துச்சு. எரு ஜாஸ்தி பெரும்பாலும் எரு யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி மருந்து வந்து காங்கிரஸ் யூரியா இதுதான் போடுறோம். இயற்கை உரம் பயன்படுத்திட்டு வந்து இப்போ கொஞ்சம் மாறி செயற்கை உரம் தான் பயன்படுத்துறீங்க. அது பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் 50 வருஷம் விவசாயியாக இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் விவசாயம் அழைஞ்சிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? விவசாயத்தை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறது? எங்களை போன்ற சந்ததிகள் எல்லாம் வந்து பயன்பெறணும்னா அந்த விவசாயம் கண்டிப்பாக இருந்தா இருக்கணும், அப்பதான் நம்ம சாப்பிட முடியும். அரசு வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த விவசாயத்தை பாதுகாக்க முடியும்? மழைக்கெல்லாம் மருந்து கொடுத்தாங்க. அது கொடுத்ததுல இப்போ அது கொடுக்குற அந்த விலைவாசி இங்கே 100 ரூபாய் மட்டும் இன்றைக்கி 300 நாங்கள் போச்சு. அது 1000 ரூபா கூட 1000 கூட போட்டுக்குது. நாங்கள் இந்த ஜீவகெல்லாம் 1500 1500 கொடுத்தோம். மருந்தெல்லாம் வருஷத்துக்கு முதல்ல கரண்ட் பில்லு அது வரும். இந்த அரசாங்கம் எதனா உதவி செஞ்சு தான் நாங்கள் மேலே போக முடியும். அது வீடியோ அதான் செய்யுது. அது கரும்பு 6000 விட்டோம். மில்லில் ஓட்டினாலும் கரும்பு இந்த மாதிரி தருவேன் எல்லாம் மீன் அது வர புரியாத அது வர தருவேன். இந்த மாதிரிலாம் விவசாயத்தில் வந்து 5 பைசா லாபம் கிடையாது. சொன்னா நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம சொத்து சம்பாதிச்சு அந்த காலத்தில் எது கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் வைக்கணும்னு யோசிக்கணும். இந்த விவசாயம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய விளைச்சல்கள் இருக்குது, அவங்களுக்கு அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய 50 வருட விவசாய அனுபவம் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படக்கூடியதையா வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு இருக்கிற விவசாய முறைகள் எப்படி இருக்கு? விவசாயம் என்னென்ன வந்து பாதுகாப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, உங்களுடைய ஊர் சொல்லுங்க. என் பேர் தர்மலிங்க, நான் சேவூர். நான் ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்கிறேன். விவசாயம் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு உண்டான இது கிடைக்கிது. விவசாயம் செய்யணும், அதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கிது விவசாயத்தில். மேற்கொண்டு தண்ணியெல்லாம் உப்பாயிடுச்சு. பாலாறு தண்ணி வந்து பூரா உப்பாயிடுச்சு. அதனால் விவசாயத்தில் நம்மளால் சரியான முறையில் பயன்படுத்த முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குன்னு ஆஃபீஸருங்கெல்லாம் விவசாயம் பார்ப்பாங்க, இது தண்ணி இது செய்யணும். இப்போ யாரும் வரதே கிடையாது, விவசாயம் பக்கம் திரும்பதே கிடையாது. இப்போ நாங்களே போயிட்டு அதிகாரிகிட்ட கேட்கணும்னாக்கா அதிகாரி கலெக்டருக்கு போயிட்டப்பா அங்கே யாரும் இல்லைப்பா, எங்கள் கிட்ட இது கிடையாதுப்பா அது கிடையாதுப்பா இப்படி தான் சொல்கிறாங்க. விவசாயம் செய்கிறோம், ஆனால் அந்த டைமில் எனக்கு ஆலோசனை கொடுத்த அதிகாரிங்க யாரும் வரது கிடையாது. மீன் அதுதான் எங்களுக்கு அதிகாரிகளே அந்த பக்கம் திரும்பதே கிடையாது. நாங்களும் போய் கேட்டோம்னா அது தகுந்த முடியான ஒரு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு அவங்க உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க 10 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு விதைகளை பொறுத்த வரைக்கும்
விதைகள் இருக்கா, நல்ல பயிர் விளையுதுங்களா நிலத்துல? இந்த விதை வந்து உருப்படியான விதை கிடைக்கிறது கிடையாது, செயற்கை முறை விதை தான் கிடைக்குது எல்லாமே. வேளாண்மை துறையிலிருந்து கிடைக்குது விதையும் அப்படிதான் இருக்கு, கடையில் போய் நம்ம வாங்கும் போது அந்த விதையும் அப்படிதான் இருக்கு. நாமளே உற்பத்தி பண்ற விதையை வச்சு இது பண்ணோம்னாக்க ஒரு முறை இதாகும், மறுபடியும் அது இதாக மாட்டோம், அந்த விதைக்கூடிய இது கிடைக்க மாட்டோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். அதை பண்ணாக்க அதெல்லாம் வந்து இன்னும் சாரெல்லாம் போட்டு நிறைய நம்ம பயிர் வைப்போம். ஆனால் இப்போ இந்த கெமிக்கல் தான் நிறைய யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு எங்களுக்கு. அது பத்தாது ஒரு பக்கம், விலைவாசி ஏற்படுது ஒரு பக்கம், பசுமைக்கு நிறைய போனாக்கா டிஏபி எடுத்துக்கணும், ஊறப்பட்ட ஒரு 1600 நிற்கிறது. அது எடுத்துனாக்க நம்ம கையில் போடுறதுனால இந்த 1400 செலவாகாது பண்ணல. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நெல் போயிட்டு நாங்கள் அவ்வளோனாக்கா அந்த நெல்லுடைய மதிப்பு வந்து வெறும் 800 மண்டி தருது. இந்த பண்ணாக்க பண்ணையில் பண்ணாதான் அந்த சிறாம இது பண்ணுறது கிடையாது, சேமிச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட போனாதான் அவங்க தெரியாம இது பண்ணுறது கிடையாது. நாளைக்கு வைப்பா, நாளைக்கு வைப்பா, இன்னைக்கு எடுக்கிறப்பா, அளவில்லப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அதனால ஒரு எலக்ட்ரிக் சொல்லி நேரம் மண்டிக்கு எடுத்துன்னு மண்டிக்கு எடுத்துன்னு போனால் மண்டி கமிஷன் அது இது எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு 800 ஒரு மதிப்பு போட்டு விடுவோம். அது நாங்கள் செலவு பண்ணி போகணுங்க. ஒரு ஏக்கராக குறைஞ்சது எங்களுக்கு வந்து 40 மூட்டை 30 மூட்டை வரல. ஆனால் 20 மூட்டை வேலையும் 20 மூட்டை கூட அவங்களுக்கு மதிப்பு கிடைக்குது, பணம் கிடைக்குது. அதனால விவசாயம் இந்த மாதிரி பக்கத்துல எங்களுக்கு நிறைய இது ஆகும். விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசு வந்து கொள்முதல் பண்ணணும்னு நீங்கள் சொல்றது நல்ல ஒரு கருத்து தான் இல்லையா? நீங்கள் சொல்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் நிலங்கள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டை போயிட்டு இருந்தாலும் நீர் பற்றாக்குறை அதிகமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நீரை பயன்படுத்தி எப்படி நீங்கள் பாதுகாப்பான முறையில் விவசாயம் பண்ணுறது? இப்போ இருக்கிற நீரை வச்சுன்னா உப்பு தண்ணி மெயின் வந்து அந்த உப்பு தண்ணியை பயிர் வைக்கிறதுனால அந்த பயிருக்கு பாரும்போது அந்த உப்பு அதிகமாகிறதுனால அந்த பயிரினுடைய இது வீரம் வர முடியும். மருந்து போட்டால் கூட அது வீரியமாக வர மாட்டேங்குது பயிருங்க. அதுதான் ஒரு மெயின். ப்ளஸ் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பயிர் வீரியமாக வர முடியல. தண்ணி மெயின் உப்பாக வச்சுக்கணும், அதனால பயிர் இந்த மாதிரி இது பண்ண முடியல. சொட்டு நீர் பாசனம், பட்டாம்பூச்சி பாசனம், இந்த மாதிரி நிறைய பாசன முறைகள் வந்து சொல்றாங்க இல்லை, அதெல்லாம் பயன்படுத்துறதுனால வந்து விளைச்சல் ஏதாச்சும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை நீரை குறைவான நீரை பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கொடுக்க முடியுமா? சொட்டு நீர் பாசனம் வந்து எங்கள் பண்ணுக்கு அது யூஸ் ஆக முடியாது. வெறும் இந்த தென்னந்தோப்பு வளர்ச்சி வளர்த்தால் போதும். ஆனால் பெரும்பு தவறுலாம் வந்து அது முடியறது இல்லை, அது செலவு அதிகமாகிடும். ஏன்னா எட்டு ஆபீஸுக்கு போயிட்டாக போகிறாங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அவங்க தான் கேட்டோம், அவன் 50 பிரச்சனை கொடுக்குறாங்க எங்களுக்கு. அது தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ முடியல, எங்களால் அழைச்சிட்டு வர முடியல. அது வாங்கிக்கணுவா இது வாங்கிக்கணுவா, அந்த ஆஃபீஸில் போய் பிறந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸுக்கு போய் அங்கேயே இருக்க மாட்டேங்கிறேன். இதுக்கே போனால் ஒரு 5 வருஷம் பண்ண விவசாயத்துக்கு பண்ணணுமா, நம்ம நல்லா இருக்கிறது வச்சுன்னு இருக்குதா அதுக்கு கூலி மாத நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை குறைந்தளவு விவசாயிகள், குறைந்தளவு விவசாய நிலங்கள் இருந்த பொழுதும் வந்து அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். அதுபோல் நினைக்கிறோம். ஆனால் அரசு அந்த கட்சியோட வரைக்கும் இல்லைங்க, விவசாயம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல அரசு. அரசு அதிகாரிகள் சப்போர்ட் அரசுக்காக தான் நம்மளுக்கு பண்ண முடியும். ஒரு மாநிலம் போய்க்காக நம்ம மாநிலத்தில் அவங்க என்னன்றாங்க, மாநிலம் விவசாயத்துக்கு விவசாயிச்சுப்பான், அது கவர்மெண்ட் இது பண்ணப்பா, எங்களுக்கு அதிகாரி ஆதரவு கொடுத்துருப்போம். விவசாயம் என்ன மாதிரி விவசாயம் பண்ணாக்கா அது 50 கொஸ்டின் வராங்க, எங்களால் பண்ண முடியல, செய்ய முடியல. அதனால விவசாயம் பண்றதா இல்லையான்ற ஒரு முடிவு தரணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிலக்கரி நீர் ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு. அது குறைஞ்சிட்டு இருக்க மாதிரி விவசாய நிலங்களும் குறைஞ்சிட்டு இந்த வீட்டு மண்டலாகவும் தொழிற்சாலைகளாக மாறிட்டு இருக்கீங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது தடுக்கிறதுனா விவசாயிக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் உதவி பண்ணணும். இப்போ நீங்கள் எல்லாம் வைக்காத, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்கள் அதிகாரிகள் அனுப்புகிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, அவங்க பேரும் நான் எட்டுன்னு போயிட்டு சேலிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறோம். அந்த விவசாயிகிட்ட வந்து ஒவ்வொரு அதிகாரியும் இது பண்ணும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணாதான் விவசாயம் பண்ண முடியும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணி விவசாயம் பண்ணனா ரொம்ப கஷ்டம். சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து விவசாயம் செய்யறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் விளைவிச்ச பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு நம்ம போதுமான விலை கிடைக்காதனால நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். விவசாயம் இருந்தால் தான் நம்ம எல்லாம் வந்து நல்ல முறையில் வாழ முடியும். சரிங்க ஐயா, விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களோட ஊர் சொல்லுங்கள். விவசாயத்தில் வந்து இருக்கிற தொழில்நுட்பம் முன்னேறினாங்க, விவசாயம் நல்லா வருவாங்க, ஆள் பற்றாங்க, அப்புறமா புதிய நவீன முறைகள்லாம் வந்துருக்கு, நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ வந்து மாறிடுச்சு. காங்கில் செய்கிற கூட கைவினைலாம் செய்யுது, அது போட்ட மாதிரி பண்ணதான் அப்புறம் கூலியாக இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த விவசாய விளைவிக்கணும், அவங்க கைவினை நம்ம கொடுத்துருவாங்க. அதுக்கு நிர்பந்தமான கரும்பு எப்படி பார்த்தீங்கன்னா 3000 2000 மாதிரி அதில் ஒரு பிடிச்சி அதனால விவசாயம் மட்டும் கரும்பு அது பண்ணி அதாவது ஒரு விவசாயம் மில்லு காட்டணும், ஆள் அங்கே போய்ட்டு ஈ பண்ணி பர்மிஷன் ஆகும், அது ஒரு மில்லு பிரச்சனை. அதனால் வந்து கரும்பு நெல் பண்ணால் வந்து ரொம்ப செலவு அதிகமாகும். செலவு ஒரே 2000 மிஷின் வச்சு வைப்பாங்க, அரகாணிகள்லாம் கூலி அங்கே கூட்டுவோம், அது வந்து கூலி அடிக்க பார்க்கணும். வாழைப்பழம் வாழைப்பழம் காற்று வச்சு அது
லாஸ்ட் வரைக்கும் கவர்மெண்ட் அதான் சொல்லுவாங்க ஒரு எல்லா லிஸ்ட்டு அதுக்கு தரமாக இருக்காங்க. அது ஒரு ஆளுக்கு தராங்க, ஒரு ஆளுக்கு போட்டு 2 ஆளுக்கு போட்டு வாங்க 2 வாங்க போட்டால் கலவை போட்டால் வேர்களில் போட்டால் பண்டிகை 45 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அது டிகிரி முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த 45 வருஷம் விவசாயத்தில் முன்னாடி இருந்த காலங்களில் எந்த மாதிரியான விவசாயம் பண்ணீங்க? இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் நம்ம. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எந்த மாதிரியான விவசாய பயிர்களை வைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. கரும்பு போட்டேன், எள்ளு போட்டேன், அப்புறம் உளுந்து போட்டேன். உளுந்து போட்டு நாளைக்கு பண்ணி வைக்கணும், விரைவு வைப்பேன். அது மாதிரி காய்க்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் மாற்றி வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் மாட்டு பண்ணுறேன், சோளம் கால்நடைக்கு சோளம் போடுறோம். அது தமிழில் பரிசு பறித்து அதுக்கு ஏற்ற மாதிரி விளைச்சலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? குறிப்பாக ஒரு 10 வருஷத்துல ஒரு ஏக்கர்ல ஒரு 10 மூட்டை நெல் விளைஞ்சதுன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை 5 மூட்டை நெல் தான் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. பயிர் வீரியம் இல்லாத ஒரு பயிரா இருந்துட்டு இருக்கு, மண்ணினுடைய தரம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க எப்படி உங்களுடைய கருத்துல சொல்லுங்க. அந்த காலத்தில் எரு போட்டாங்க, நூல் சேர்த்து போட்டாங்க, பஞ்சகவி எல்லாம் தயார் பண்ணாங்க. இப்போ மருந்து போடுறது என்ன பண்ணுது, இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகாமல் இல்லை, அதுக்கேற்ற செலவு பண்ண முடியல விவசாயம் பணம் போட்டாங்க. நம்ம விவசாயம் பண்ண முடியல. ஆட்கள் இந்த இது வரிசை முறையில் ஆட்டு நெல் போட்டு 1 நெல் 1 நாள் போட்டால் தான் நல்லா பயிர் இருக்குது. இந்த மாதிரி நான் டைப் கூட சொல்லுவாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா ஆள் வரமாட்டாங்க, கூலி எல்லாம் வரமாட்டாங்க. அதுக்கு ஆள் வரணும். மருந்து எல்லாம் அதிகமாக இருக்கும். டிஏபி 900 அது 20 நாள் போச்சு. இப்போ 900 1000 கொடுத்து ஒரு 3 டிஏபி கொடுக்கணும்னா 4 மூட்டை போட்டால் அந்த பயிர் எடுத்துக்கிங்க. அதாவது முன்னூட்டு சேர்த்து மண்ணுடைய வச்சு பண்ணி எடுத்துக்கணும். இது எனக்கு பயிர் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விவசாயம் பண்றதுக்கான எதிர்ப்பு இருக்கல, அதாவது உரம் வாங்குறதெல்லாம் அதோட விளைச்சலுக்கே ஈடு கட்டுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆட்பற்றாக்குறை அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் 3 நாள் வேலை இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் கொடுக்குறது, பஞ்சாயத்து தலைவர் கொடுக்குறது, அவங்களும் நம்பர் செய்யறதுன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. நீங்கள் நினச்சிடும் நாளைக்கு அவரை அதை ஒட்டு என்ன செய்யணும் நடக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் பண்ணி எல்லாம் நிறுத்தி முடியுது. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த கால்நடைகளுக்கு இப்போ இருக்கிற கால்நடைகளுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குங்க? கால்நடைக்கு மாற்றம் இருக்குங்க. இங்கே மெயினாக ஹாஸ்பிட்டல் ஒரு நோய் வாய்ப்பட்டால் இங்கே ஹாஸ்பிட்டல் கங்காபுரம் ஓடி போடுறது. இங்கே போடுறது சனி இன்னைக்கு கிழமைக்குள்ள சனி போடுறீங்க. அதே மாதிரி கால்நடைக்கு ஏற்ற தீர்மானங்களை கொடுக்க முடியல. இந்த மாட்டுக்கு இனமாக இருக்குது. கால்நடை இப்போ 25 லிட்டருக்கு 23 ரூபாய் இருக்குது. அது பால்காரெல்லாம் சேர்த்து கம்மி பண்ணி அதையும் ஒன்றும் பண்ணல. 25 23 ரூபாய் அப்படின்னு குறைச்சிட்டாங்க. பால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இதான் கால்நடைக்கு வியாதிகள் சீக்கிரம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விவசாயம் ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு இருந்தாலும் விவசாய நிலங்கள் குறைஞ்சிட்டு இருக்குங்க. அங்கங்க பிளாட் போட்டு விற்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விவசாயத்தை பாதுகாத்து இந்த சந்ததிகளை வழி நடத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்க என்ன நினைப்பீங்க? முதல் வருஷத்துல அப்படிதான் வச்சிருவாங்க. இந்த வேலை இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் சுற்றி வாங்க விட்டாக்க ஸ்டே போடணும். ஸ்டே போட்டாலும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். நாங்கள் எங்கே போட்டு நிறுத்திட்டு ஒரு 5 வருஷம் நிறுத்திட்டு கொடுக்கணும்னு இருக்காங்க. அது விவசாயம் கொடுக்காம அந்த சொத்தை கட்டிக்காங்க. சந்ததி அதுக்கான அரசாங்கம் தான் கிடைக்கும். ஒவ்வொரு இந்த சொத்து வாங்கக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு அக்ரி வேளாண் அக்ரி பண்ணிட்டு இந்த சொத்து வாங்கக்கூடாது ஒரு கண்டிச்சு அதை மீறி கட்ட பண்ணிட்டு பண்ணி ஊரில் இந்த சொத்து வாங்கக்கூடாது ஒரு இன்னும் போர்டு பிளாட் போர்டு போட்டு போகணும். அதை மீறி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு பைசா காசு வாங்கிக்கிறாங்க. அது சொத்து நிறைய செய்யுது. அந்த பணம் அதிகம் சொத்தை தான் இன்றைக்கி கட்டி சொத்து விவசாயம் பண்ணுறோம். நம்ம சந்ததியும் நல்லாயிருக்கும். நம்ம எந்த பயிர் வைப்போம். நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமா வீடு கட்டுறதுக்கு நிலம் தேவைதான். விவசாய நிலத்துல கட்ட வேணாம், வீணா இருக்கிற நிலத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லி நல்ல கருத்துங்க. கண்டிப்பா நீங்க 45 வருஷம் விவசாயம் நீங்க பேசும்போது உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நல்ல முறையில் தெரியுது. நல்லது உங்களுடைய விவசாய நிலைகளை கூட்டி பாதுகாக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. நேர்களே, இன்றைய கருத்துக்களை நிகழ்ச்சியில நம்ம விவசாயத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். விவசாயம் இல்லைன்னா நம்ம எல்லாம் 3 வேலை நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு விவசாயம் மூல காரணமா இருக்கு. அந்த வகையில் விவசாயிகளை சந்திச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல இன்னைக்கு விவசாயம் எப்படி இருக்கு, விவசாயத்துக்கு பயிர்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க நம்ம கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு ஒரு 4 ஏக்கர் பூமி இருக்குது. செலவு பண்ணுறது வரல. ஏதோ கௌரவத்துக்கு நான் சம்பாதிச்சது ஏதோ ஒன்று பயிர் வச்சுருக்கேன். இந்த வருஷம் கரும்பு பார்த்தோம். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த நிலு காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ 2600 ரூபாய் டன்னு சொன்னாங்க. 2200 தான் கொடுத்துருங்க. இன்னும் பேலன்ஸ் கொடுக்கல. அவங்க அரசாங்கம் 8 வருஷம் பயிர் வைக்கணும். அரசாங்கம் 8 வருஷம் பயிர் வைக்கணும். அதுக்கு இருக்கிற சூழ்நிலை நிலத்தட்டுப்பாடு ஒரு பக்கம், நீர் தட்டுப்பாடு ஒரு பக்கம், அரசு சார்பில் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீர் பற்றாக்குறை இருக்குங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விதமான பயிர்கள் இதாக பண்ணுறீங்க? 2 வருஷம் கரும்பு, 1 வருஷம் எள்ளு பயிர் இருக்குது. 3 மாதம் பயிர். என்ன வச்சு இப்போ எள்ளு இருக்குது. எள்ளு போடலாம்னா போட முடியல. 55 ரூபா ஒரு கிலோன்ற. அப்படின்னா எனக்கு 80 கிலோ என்ன ஆகும்? நீங்கள் கணக்கு. இப்போ தான் 50 ரூபா
பொருட்களுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. செலவு பண்ணுற துட்டு கிடைக்கும். ஒரு பக்கம் வந்து விவசாய பயிர்கள் வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விவசாயம் மட்டும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றது? இப்போ வந்து பயிர் வச்சு வேலையில் வேலையில் இப்போ வந்து ஒரு ஏக்கர் ஒரு 50,000 ஒரு ஏக்கர் 50 லட்ச ரூபா இருக்கு. 50 லட்ச ரூபா பேங்க்ல போடணும். ஒரு வட்டினால மாதம் 50,000 இருக்கு. அது மாதம் வெட்டி வாங்கி சாப்பிட்டு போகலான்னு அந்த காரணம் இதே சூழ்நிலை நீடிச்ச நம்மளுடைய சந்ததிகள், அதாவது நம்மளுடைய பிள்ளைங்க வரும்போது அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும். அப்படியேதான் அங்கே வர பயிர் வைக்க முடியாது. வந்து ரொம்ப விவசாயம் கெட்டு போச்சு. தண்ணியோட சவுல் ஆயிடுச்சு. உப்பு ஆயிடுச்சு. அந்த தோல் சாப்பிட்டு தண்ணி தான் ஆத்திர தண்ணி குடிக்கிறதுக்கே தண்ணி வந்து இப்போதான் இது வந்து வரவங்களுக்கு வந்து ஊருக்கே தண்ணி குடி தண்ணி அதே வரலனாக்கா நெல் வந்து விளைச்சுன்னா அதில் சத்துக்கள் குறைவான ஒரு சத்துக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போதுமான அளவு சத்துக்கள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லுது. நீங்க வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்றீங்களா? அதுக்கு என்னென்ன இயற்கை முறையில் சத்துக்கள் வந்து உபயோகப்படுத்துறீங்களா? நெல் பயிர் வந்து ஏழு வட்டி மருந்து தான். டிஏபி, காம்ப்ளெக்ஸ், அடிவரம் நட்டுட்டு அதுக்கு மேலே வந்து யூரியா மலேசியா வட்டு வந்து அந்த நெல்லுக்கு ரேட்டு கிடைக்கும். 1000 ரூபாய் 1500 ரூபா நெல் இப்போ 900 800 ரூபா பயிர். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கஷ்டமான விஷயங்கள் தான் இந்த விவசாய பயிர்கள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அரசு சார்பில் என்னென்ன சப்போர்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க? என்ன சப்போர்ட் பண்ணுறது? இப்போ வந்து லோன் போட்டு காசு வாங்கி பயிர் வைக்கணும். அந்த வட்டியை கட்டணும். எப்படி பயிர் வைக்கணும்? விவசாயிகளுடைய நிலைமையை வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. விவசாயத்தை போட்டி பாதுகாக்கணும். அது அரசாலையும் மக்களாலையும் மட்டும்தான் முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக நிறைய உங்களுடைய முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் தான், உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு வந்து நான் ஒரு 30 வருஷமா எனக்கு வந்து இப்போ 45 வருஷமா நான் வந்து விவசாயம் ஊரெல்லாம் விவசாயம் பண்ணிருக்கேன். முன்னத்தில் இப்பவும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நல்லா கரும்பு நல்லா விளையும். தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துல இப்போ நம்ம எனக்கு வந்து 3 பஞ்செட் இருக்குது. மெயின் ரோட்லேயே ஒரு பஞ்செட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பஞ்செட் விட்டதுனால அந்த இடத்துல தண்ணி கம்மியாக இருந்தாலும் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த தண்ணி கொண்டு போகிறது குடிக்கிறதுக்கு கொண்டு போவோம். இப்போ நம்மளே வாயில் வைக்க முடியல. அந்த அளவுக்கு தண்ணி மாறி போச்சு. ரொம்ப சவுலாகிடுச்சு. நெல்லே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மூட்டைலேருந்து 30 மூட்டை அப்படி விளைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மூட்டை விளையிறது கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி மருந்து விளையாடுலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணணும். வரத்துக்கும் அதுக்குமே சரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 100 நாள் வேலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே போனால் அந்த 100 ரூபா கிடைக்குது. அதே 100 ரூபா கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து 100 ரூபா கொடுத்தோம்னா நம்ம களை எடுக்கிறதுக்கு மற்ற எல்லா இடத்துக்கும் 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம நாற்று நடுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்தோம்னா நம்ம கட்டுப்படியாக இருக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே இருக்காது. இன்னும் ஒரு எங்கள் தாத்தா காலத்தில் சொல்லுவாங்க, உழவன் கணக்கு பார்த்தோன்னா உழைப்புக்கு கூட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி கணக்கு பார்க்கக்கூடாது. ஏதோ நல்லா இருக்குது, சம்பாதிச்சு வச்சோம், ஏதோ நம்மளால் முடிஞ்சது கரெக்டாக பண்ணாது, கரெக்டாக பண்ணுறாரு. இப்போ வந்து நம்ம பண்ணுறோம். ஆனால் இது கூட இதையே நம்பிங்கன்னா நாங்கள் அதனால் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஐடி ஃபிட்டாக முடிச்சுட்டு ஒரு 15 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டேன். தனியாக இப்போ வந்து நம்ம கம்பெனி வச்சு ஒரு 3 பேருக்கு வேலை கொடுத்து நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். அன்னைப்பக்கம் சன்னை கேட்க பண்ணி கேர் பண்ணிட்டோம். அது மூலிமா அதில் வர காசு தான் இப்போ விவசாயத்தை போட்டு எதை பண்ணுறேன். ஆனால் விவசாயத்தில் ஒன்றும் வரதில்லை. போட்ட காசே எடுக்க முடியுது. ஸோ விவசாயத்தை வந்து விட்டுடவும் முடியாமல் வேறு தொழிலில் இருந்து பணம் சம்பாதிச்சு அதை இதுங்க முதலீடாக செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன் விடக்கூடாதுன்னா அப்பா தாத்தா எல்லாம் வந்து இதில் தான் வந்தாங்க. அதை நம்ம விடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே அண்ணா தம்பி அம்மா அப்பா அப்படின்னு எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் இதுலேயே வந்து போயிட்டாங்க. இப்போ நான் வந்து அதை விட்டுட்டேன்னா வெறும் இந்த வேளாண் செடி அது இது செடிங்க தான் முளைக்கும் நிலத்தில். அது விடக்கூடாதுன்றதுக்காக தான் அது பண்ணனாலும் பரவாயில்ல, ஏதோ விவசாயம் பண்ணணும், பண்ணுறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் விவசாயம் பண்ணுறோம். மற்றபடியாக அது எதுவுமே வர்றது கிடையாது. ஓட்ட காசு எடுக்க முடியாது கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கணும்னா அதுக்கான எத்தனை வழிமுறைகள் இருக்குங்க? இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அவன் சொல்கிற விருப்பம் தான் நம்ம வாங்கணும். ஒரு பருப்பு எடுத்துக்கணும், 40 ரூபா கிலோன்றாங்க. விருப்பம் வாங்கினா நம்ம அந்த ரேட்டு தான் நம்ம வாங்கணும். நம்ம 1 ரூபா கம்மியாக கொடுன்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம நெல் கொண்டு போகணும். நெல் மூட்டையை நம்ம அடித்து அதை கஷ்டப்பட்டு எவ்வளோ வெயிலில் எவ்வளோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு அதை அடித்து எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நம்ம கொண்டு போனோம்னா அவன் சொல்கிற ரேட்டுக்கு 850 ரூபா 900 ரூபா நெல் அவ்வளோதான். இல்லை பார்க்கலாம் எரி வேணும், அதில் இல்லை அந்த 850 ரூபா தான் எதுவும். அது மாதிரி நான் ஒரே 10 ரூபா இல்லை நெல் பாருங்கள், அதை பூஞ்சி கிடையாது ஒன்று கிடைக்குதுங்க. இப்படி போனால் எங்களுக்கு அந்த 900 ரூபா விற்றோம்னா மருந்து எல்லாம் கணக்கு போட்டோம்னா ஒன்றுமே இல்லை, விற்கிறது. சரி, நல்லா விடவும் முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாரும் ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு நிம்மதியாக நெல்லில் உட்காந்து எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் விற்றுட்டு பேங்கில் போட்டுறாங்க. காசை பேங்கில் போட்டு மாதம் மருந்தாக போய்ட்டு வட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அதில் வாங்கி போட்டு மீதி இருக்கிற காசு சீட்டு கட்டி
விவசாயத்திலேயும் எடுத்து போனாங்கன்னா ஒருத்தரும் இன்னும் விவசாயம் வந்து விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து சரியான விலை நிர்ணயம் வந்து இல்லாதனால விவசாயத்தினுடைய சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நீடிச்சுட்டே போச்சுன்னா விவசாயம் கண்டிப்பா ஒரு கணிசமான அளவு விவசாயிகள் குறைஞ்சிருவாங்க. அடுத்து வர சந்ததிகள் நமக்கு வந்து விலை பொருட்கள் எதுவும் இல்லாம ஒரு விதமான மாத்திரைகளை சாப்பிட்டு தான் நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொள்ளப்படும்னு நினைக்கிறேன். நல்ல கருத்துக்களை சொன்னீங்கன்னா நன்றிங்க. இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில வந்து விவசாயத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவசாயிகள் தங்களுடைய குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க, விவசாயிகளுடைய நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கூட ஒரு விவசாயக்காரர் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் முரளி. நான் 10 வருஷமாக விவசாயம் பண்ணுறேன். கரும்பு நட்டுருக்கோம். மழை வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கனால விவசாயம் பாதிப்படுது. அதாவது அந்த காலத்தில் வந்து கரும்புக்கு எந்த விதமான நோய்கள் இல்லாமல் இருக்குது. இப்போ நோய்கள் அதிகமாகிடுச்சு, கடைகள் அதிகமாகிடுது. மற்றபடி கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. அதே போல் வந்து அது அந்த காலத்தில் வந்து நெல்லெல்லாம் பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து நாட்டு சாணி, தழை, ஊட்டச்சத்து இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபெர்டிலைசர்ஸ் போடுறதுனால வந்து சரியானபடியில் மண் மிக்சிங் இருக்குது. அது சரியானபடி கரும்பு சாப்பிட்டுக்கிறாங்க. அதே போல் கரும்பு ஒரு கரும்பை வெட்டி ஆரம்பினா ஈபியில் சர்வீஸ் வாங்குறது, இதுக்கு பர்மிஷன் வாங்க கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் போராடி விவசாயம் பண்ணால் தண்ணிங்க வந்து நிறைய விவசாயத்தில் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அதாவது தென்னை மரம் ஒரு 5 மரம் தென்னை மரம் இருக்குது. இந்த குரங்குங்க வந்து மொத்த தென்னைங்காயும் பிச்சு போட்டு நாசம் பண்ணுது. அதே போல் கரும்புக்கு மில்லுக்கு ஓட்டுக்குது. எல்லாரும் உடனே ஃபீல்டு மேனுக்கிட்ட போய் அவர்கிட்ட எவ்வளோ சிஓ கிட்ட போகிறாங்க, ஃபீல்டு மேன்கிட்ட பாருங்க, அவரோ கட்டிங் வாங்கிட்டு இதோ சுற்றி விற்றி போராடி வாங்கிட்டு வாங்கினோம்னா 2 நாள் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, மில்லு சரியாக போட. மற்றபடி வந்து ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆளுங்க தண்ணி கொடுத்து வாங்கணும். அது மாதிரி நிறைய பிரச்சனை விவசாயத்தில். முன்ன விட இப்போ ஏன் விவசாயம் பண்ணுறோமோன்னு இருக்குது. விவசாயத்தை விட்டுட்டு இப்போ காலையில் வந்து ஒரு டன்னு கரும்பு ஓட்டினா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது. அவங்களுக்கு ஒற்றை கூலி 800 ரூபாய் ஆகுது. ஆனால் நம்மளா போய் எதுனா இன்னொரு தோட்டத்துலையோ இன்னொரு வேலைக்கோ போனோம்னா பொழுதுக்கும் கஷ்டப்பட்டோம்னா 300 ரூபா தான் கூலி கொடுக்குறோம். ஆனால் நம்மளா போகும்போது அவங்களாம் வந்து விவசாயம் பண்ணும்போது 800 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் கூலி கேட்குறாங்க. 2 வேளை சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு 600 ரூபாய். அது மாதிரி ஒரு 10 ஆட்கள் கூலி ஆட்களை வச்சு செய்தாரோ அந்த காலத்தில் கட்டுப்படி ஆகும். ஆனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. நம்ம உடல் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. இது முன்னாடி இருந்த விவசாய பயிர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பயிர் வந்து விவசாயம் பண்ணுறீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கேட்கலாம். முன்னெல்லாம் வந்து இந்த விவசாயம் பண்ணால் கத்திரி நட்டணும், கூரைக்காய், அந்த வெள்ளரி பிஞ்சி, கடலை அது மாதிரி நட்டணும். இப்போ வந்து அந்த கடலை தோட்டம்னா சரியாக வராதுனால நோய் வருது அப்படிங்கிறதுனால கரும்பு தோட்டம் வந்து நோய் பண்ணுது. அதனால கரும்பு நட்டு கரும்புக்கும் பிரச்சனை இருக்குது. நிறைய இந்த ஏப்ரல் மேலே வந்தால் நிறைய நெற்படிச்சு பயிர் வந்து விரைவு அது மாதிரி சரியாக உப்பு தண்ணி மெயினாக உப்பு அதுக்கே போயினே இருக்கிறதுனால அதுக்கு இன்னும் சத்து கிடைக்காதனால சரியாக இது பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பயிர் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கத்திரி தோட்டம் அது மாதிரி எல்லாம் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னே எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் கரும்பு விவசாயம் வந்து ஒரு ஏக்கராக்கு 60 டன்லேருந்து 70 டன் வரணும். இப்போ 25 டன் ஓடுறது கடினமாக இருக்குது. என்ன தான் மருந்து போட்டாலும் ஃபெர்டிலைசர் போட்டாலும் என்ன மருந்து வச்சு ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் கலையெல்லாம் வச்சு ஆளெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணாலும் 25 டன் உடனே 30 டன் தாண்டணும். கலைகளை பற்றி சொன்னீங்க, உரங்களை பற்றி சொன்னீங்க. இயற்கை உரங்கள் பயன்படுத்துறீங்களா இல்லை செயற்கை உரங்கள் பயன்படுத்துறீங்களா? எந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து நல்ல உற்பத்தி கொடுக்கணும்? இயற்கை உரம் பயன்படுத்தினா கொடுப்பேன். ஆனால் இயற்கை உரம் எங்கேயுமே கிடைக்கல. அதாவது கிராமத்துலலாம் மாடுகள் கம்மியாகிடுச்சு, கால்நடைகள் கம்மியாகிடுச்சு. இயற்கை உரம் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். ஆனால் இயற்கை உரம் வாங்கிட்டு வரதுக்கோ அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டோ அதுக்கான இன்வெஸ்ட் கம்மியாக இருக்கும். முதலீடு போட்டோம்னாக்கா அந்த அளவுக்கு அதுக்கு வருமானது கடினமாக இருக்குது. ஆனால் செயற்கை உரம் தான் நாங்கள் பயன்படுத்தணும். இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் போட்டு தான் செயற்கை உரம் தான் பயன்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிகள் பெரும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு. ஒரு விவசாயியா இருந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விவசாயிகள்லாம் போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. அதாவது எவ்வளோ முதலீடு போட்டு செய்தாலும் அதுக்கான லாபங்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு விவசாயத்தை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸோ ஒரு வியாபாரமோ போய் பண்ணோம்னாக்கா ஒரு 10 தேங்காய் எடுத்துன்னு வரான் ஒரு விவசாயி. அதுக்குமே 10 தேங்காய் விட்டுட்டு 3 ரூபா ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் அவன் வியாபாரி வந்து இடையில வியாபாரி 3 ரூபான்னு வாங்கிட்டு போய் 10 ரூபா நிற்கிறான். 7 ரூபா அவனுக்கு கிடைக்குது. மரம் வச்சு இவ்வளோ காலமாக மரம் வச்சு அவன் தென்னை மரத்தை காலையில் அவனுக்கு விற்கும் போது 3 ரூபாய் விற்கிறான். அந்த வியாபாரி வாங்கி தெருவில் ஒரு மார்க்கெட்டில் போட்டு அவன் 10 ரூபா நிற்கிறான். அவன் வியாபாரிங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் விவசாயம் வந்து இடமேற்ற விவசாயம் ரொம்ப பாதிக்கிறாங்க. அதாவது வந்து விளைவிச்ச பொருட்களை வந்து விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் வந்து நல்லா இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைத்தரகர்கள் வந்து இருந்தால் வந்து விவசாயிகள் தான் வந்து
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து விவசாய நிலம் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. 3% வந்து 1% தான் வந்து இருக்கு. 2% வந்து தொழிற்சாலைகளாகவும் வீட்டு மனைகளாக மாற்றிட்டு இருக்காங்க. இதே நிலைகள் போயிட்டு இருந்தா பிற்காலத்தில் எப்படி இருக்கணும்? இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அரசு கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? அரசாங்கம் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். தடுக்கிறதுனா விவசாயிங்கெல்லாம் போய் போராடணும், எல்லாம் இதெல்லாம் தடுக்க முடியாது. பெரும்பாலான 100ல் வந்து 50% வந்து கொஞ்ச நிலம்னா விட்டுட்டு வராங்க. நஞ்சு நிலம்லாம் நிற்கல. அப்படியே நஞ்சு நிலம் நிற்கிறவங்க ரொம்ப விவசாயம் வச்சு கஷ்டப்பட்டு அதில் தண்ணி இல்லை, கிணத்துல ஆட்கள் வரல அப்படின்றதுனால விற்கிறாங்க. ஒரு வியாபாரம் ஒரு சென்ட் 50,000 ஒரு வியாபாரம் இருக்கும்போது அவனுக்கு 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா திரும்ப பேங்க்ல போட்டு இன்னும் ஒரு வட்டிக்கு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிடலாம். இன்னைக்கு விவசாயம் சுத்தமாக இல்லாமல் போச்சுன்றதுனால எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி விவசாயத்தில் லாபம் வந்தால் அவன் விவசாயம் பண்ண போகிறாங்க. அவன் வந்து இருக்க நிலத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. விவசாயம் லாபம் வந்தால் அவனுக்கு அந்த நிலத்தை விற்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து விவசாயத்துல லாபம் இல்லை, அதனால வந்து உழைப்பு இல்லாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றது பல்வேறு நபர்கள் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சொன்னாங்க. சார், ஒரு விவசாயியா இருந்து அரசு சார்பில், ஏன்னா இந்தியாவுடைய முதுகெலும்பு வந்து விவசாய நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பெருமையும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயிகளுக்கு வந்து அரசு சார்பில் உதவிகள் செய்யணும்னு எதிர்பார்க்கணும். அரசு அவங்க வந்து நிறைய டைரெக்டாக ஒரு சின்ன ஒரு வியாபாரமோ ஒரு சின்ன சின்ன வியாபாரத்தெல்லாம் டைரெக்டாக பண்ணுறாங்க. அது மாதிரி விவசாயிகிட்ட வாங்கி அரசாங்கமே வியாபாரம் பண்ணால் அது விவசாயி வந்து அந்த இடையில இருக்கிற காய்கறிகள் வந்து மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ணாங்கன்னா விவசாயம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். விவசாயியும் நல்லபடியாக கொஞ்சம் இது பண்ணால் அரசாங்கம் வந்து அவங்களே வந்து ஏதோ அக்ரிகல்ச்சரை போட்டு அவங்கள நல்லபடியாக அதுக்கான டைமுக்கு உரம் கொடுக்கணும், டைமுக்கு முன்னோட்டு சத்து கொடுக்கணும். அது மாதிரி விவசாயிகள் வந்து ஒரு இடத்துலையும் ஒரு ஃபீல்டை வந்து நேரடியாக பார்த்தாங்கன்னா அந்த விவசாயம் எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான தேவையான நேரத்துக்கு மின்சாரம் இல்லை, தேவையான நேரத்தில் வந்து ஒரு லைன் மேனேஜர் போனோம், இல்லை ஈபியில் வந்து பீஸ் போட்டுட்டு போனோம்னா கூட அவங்க கேட்டால் ஈபியில் ஆள் கிடையாது, ஆட்கள் தண்ணி வரம் போன்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு வர வைக்கும் போது அவங்களுக்கு தண்ணி விட்டு அந்த நேரத்தில் போகும்போது அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அரசாங்கம் இது வந்து எல்லாத்துக்கும் முன்னே வந்து செய்யணும்னா இந்த காலத்தில் கஷ்டம். எந்த அரசாங்கமும் அது செய்யாத விவசாயத்துக்கு இன்னும் முன்னே வர்றது கிடையாது. விவசாயம் 4 நாள் குறைஞ்சிட்டு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு விவசாயம் செய்யறதுக்கு நல்ல நிலம் எப்படி முக்கியமோ அதுக்கு நிகராக வந்து நீர் ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் மட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை பொழிவு வந்து குறைவான இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில நீர் பற்றாக்குறை காரணமா இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற நீரை பயன்படுத்தி எந்த மாதிரியான பாதுகாப்பு விவசாயம் செய்ய முடியும்? ஏதாச்சும் டிப்ஸ் அது மாதிரி எதுவும் நாங்கள் தெரிஞ்சுங்க அந்த அளவுக்கு படிக்கிறோம். ஏதோ நமக்கு மழை பெஞ்ச ஒரு நாளாக எப்படி என்ன வரும்னு இன்னைக்கு இருக்கிற விவசாய குறைவு வந்து இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா வருங்கால சந்ததிகள் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை 20 வருஷம் கழிச்சு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உங்களுடைய யோசனைகள் நிலைமைன்னா நல்லா முன்னாடி ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இப்படியே போயிட்டே இருந்தாக்கா மெடிசன் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி வர காலம் என்ன நடக்கும் நமக்கு தெரியல. இப்போவே வந்து நானே ஒரு சிப்பம் நானே நெல் அரைச்சி என் நெல் மூட்டை வந்து 900 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு போடுறேன். நானே அரிசி சிப்பம் 1300 ரூபா கொடுத்துருக்கேன் 25 கிலோ. ஆனால் நெல் மூட்டை வந்து 80 கிலோ 90 கிலோ எடுக்கிறாங்க. எத்தனை 25 கிலோ வந்து அரிசி வந்து 1300 ரூபாய். இப்போ இருக்கிற காலமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம்னா ரொம்ப கஷ்டம். விவசாயத்தை வந்து எல்லாமே வாங்கி சாப்பிட்றதுக்கு எல்லா விவசாயிகளும் எல்லா ஆட்களுக்கும் இருக்கிற இந்தியாவில் உலக மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே உணவு சாப்பிடணும்னா கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். விவசாய இடங்களும் விவசாயிகளும் எதிர்மறை குழந்தைகிட்டே போச்சுன்னா வருங்கால சந்ததிகள் வைட்டமின் மாத்திரையை சாப்பிட்டு தான் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தூரத்தில் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். விவசாய போக்கி பாதுகாக்கப்படணும். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்றைய சூழ்நிலையில விவசாயம் எப்படி இருக்கு, விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு விவசாயிகள்கிட்ட கருத்துக்கள் கேட்கிறோம். விவசாயம் வந்து பாதுகாக்கப்பட்டாதான் நம்மளுடைய எதிர்காலம் வந்து பாதுகாக்கப்படும், நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. கணிசமான அளவுல வந்து விவசாய நிலங்கள் குறைஞ்சிட்டு இருக்கு, விவசாயிகளுடைய தன்மை குறைஞ்சிட்டு இருக்கு, விவசாயிகள் குறைஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாறி விவசாயம் என்னைக்கு பாதுகாக்கப்படுதோ அன்னைக்குதான் நம்ம 3 வேளை உணவு சத்தான உணவு சாப்பிட முடியும். எனவே விவசாயத்தை போட்டி பாதுகாப்போம், விஞ்ஞானத்தை வளர்ப்போம். அடுத்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம்.
மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க குழலின் இசையையும் யாழின் இசையையும் விட மழலை சொல்லே இனிமையானது. இத்தகைய மழலை சொல்லால் இந்தியாவின் புகழை பாடினால் அடடா, அத்தகைய இனிமையை வார்த்தையால் சொல்லவும் முடியுமோ? தம் மழலை சொல்லால் இந்தியாவின் புகழ் பாட வருபவர் முதல் வகுப்பு மாணவி எச் பௌசியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல்கோடி பக்கம் நான் படுவேன் யா, வெற்றிமை ஒற்றுமை காண இந்தியா, அந்த தமிழ் படிக்கிறோம் அன்பாகே, நாரமை தொந்தனாக காண இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பண்டி விந்த கரணும் மச்சாதம் பலமாகி வாழ்ந்துடும் தன்மை இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல கோடி மக்கள் நான் பழுவேன் இந்தியா, வேற்றுமை ஒற்றுமை காண இந்தியா, அந்த தமிழ் படிக்கிறோம் அன்பா இருக்கிறது என்னால் தொந்தராக காண இந்தியா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம், உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நம் உடல் ஆரோக்கியமாக வாழ ரத்தம் மிக அவசியம். ரத்தமானது கூடவோ குறையவோ கூடாது. ரத்தம் அதிகம் குறையும் போது நமக்கு இரத்த சோக நோய் ஏற்படும். இந்த நோயை பற்றி சில துளிகளை கொடுக்க வருகிறார் எச் அனிஷா. I want to say about health tips. Nutritional anemia, iron, folic acid, vitamin B12, proteins in diet. Iron rich in green leafy vegetables, onions, sings of tubers of potatoes, apples, dates and jaggery. Folic acid rich in green leafy vegetables and fresh fruits. Proteins rich in pulses, soya beans, groundnuts, milk and milk protected. Vitamin B12 rich in non-vegetarian foods are the source of vitamin B12. Thank you. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. சிந்திக்க தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடை காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். I stand on one leg and wait for the fish, but I am not a sage. Who am I? Crane. I dance, I bat, I am not a dancer. Who am I? Peacock. I have a tongue. I am stronger. I can break the branches. Who am I? Elephant. I have paws on my body. I run fast. Who am I? Teeth. I can fly high, but I am not a feather. Who am I? Eagle. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம்,
வேலூர் நகரின் பள்ளிகளிலிருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று நம் விடுதலைக்கு வழி தேடி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என ஆனந்த கூக்குரலில் நம் இந்திய சுதந்திரத்தை கூற வருபவர் ஏ ஆப்ரின். I came here to share some about independence day. The British came to India, Amsterdam and Biggeroo, our country after large in the leadership of Gandhi. Finally, and I got to the Managa 1547. We must never forget the Naris and Anazam and this golden day. Thank you. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. In our environment, every noise of an animal and song of the birds express their own language. In English, every letter of an alphabet has its own sound. In other way, some words magical have some pronunciation, that is homophone. Home means same, phone means sound. So listen to enjoy. Our 4th standard students conversation about homophone. Participants M. Asiba, K. Satish. Hi, how are you? I am fine. How are you? I am also fine. What doing murmuring alone? Oh, that's homophone. Homophones? What type of phone is that? No, it is not a cell phone. It is grammar. Is it? Yes, my ma'am thought about homophone today. Do you say about it? Yes, first answer my question. Okay, which is the young one of a cow? Very easy question. It is cough. What is the cause of severe cold? Cough. C-A-L-F cough. C-O-U-G-H cough. Both are different words with different spelling and meaning, but have one same pronunciation. These are called homophones. Oh, very interesting. There's something more. Do you know our chief minister? Yes, I know. Did you meet her? No, I did it. C-N-O-No, K-N-O-W-No. Both are different words, but have same pronunciation. These are known as homophones. Shall we play a game? Yes, I will say a word. You will say another word which ends on. Okay. P-R-E-Y pray. P-R-A-Y pray. K-N-O-T not. N-O-T not. C-O-T cot. C-A-U-G-H-T cot. S-E-E-C. S-E-S-E. R-I-C-E rice. R-I-S-E rice. D-I-E die. D-Y-E die. Very good. Do you understand? Yes. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. செய்யுமே
நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எந்த ஒரு செயலும் காரண காரியமின்றி நடக்காது. ஒவ்வொரு அறிவியல் செயலுக்கு பின் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணங்களை நாம் அறிந்தோமானால் அதிசயங்கள் பெருகுமென்றோ. அத்தகைய அதிசயங்களை விளக்க வரும் நம் மாணவர்களை வரவேற்போமா? பங்கு பெறும் மாணவர்கள் சக்திவேல், ஆசிபா, சுதர்சன், சாரா, காவ்யா, சதீஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மலை தன் நிறத்தை மாற்றிக்கொள்வதை கேள்விப்பட்டிருக்காயா? மலையா பச்சோந்தி தான் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். மலை கூடவா நிறத்தை மாற்றிக்கொள்ளும்? வட ஆஸ்திரேலியாவில் உள்ள ஐயர் ராக் என்ற ஒரு மலை தன்னுடைய நிறத்தை மாற்றும் தன்மை உடையது. இயற்கையிலேயே அந்த மலை சிவந்த மணல் பாறைகளால் ஆனது. சூரியன் உதயமானவுடன் சூரிய கதிர்கள் பாறை மீது பட்டவுடன் சிவந்த நெருப்பு பிழம்புகளாக மாறி ஊதாவும் ஆய்ந்த சிவப்பும் சேர்ந்த சுவாலைகளாக வெளிப்படும். இது என்ன மாயாஜல மலையா? அதற்கு என்ன காரணம் சார்? இதற்கு காரணம் இந்த மலையின் அமைப்பும் இந்த நிற மாறுகளுக்கும் காரணம். சூரிய கதிர்கள் அதன் மீது விழும் கோணமும் மற்றும் காலநிலையுமே காரணம். காவியா, ஏன் சட்டை எல்லாம் இங்கா இருக்கு? இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்ல, முட்டாள் தினத்தை மற்றவர்களை ஏமாத்தி ஜாலியா கொண்டாடணும். அந்த அதனால்தான் சார் சட்டையெல்லாம் இங்கா இருக்கு. நீங்க செய்யறதுதான் முட்டாள்தனம். உண்மையாகவே ஏப்ரல் 1ஆம் தேதியே முட்டாள் தினமாக ஏன் நாம் அனுசரிக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்தே ஆகணும். 1564ஆம் ஆண்டிற்கு முன்பு வரையில் ஐரோப்பா முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதியை தான் நியூயராக கொண்டாடி பரிசுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் 1564இல் பிரெஞ்சு அரசரான 10ஆம் சார்லஸ் என்பவர் ஜனவரி 1ஆம் தேதியை தான் புத்தாண்டாக மாற்றி ஒரு புதிய நாள்காட்டியாய் அமுலுக்கு கொண்டு வந்தார். பலரும் இதை கடைபிடித்த நிலையில் ஒரு சிலர் மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதியே புத்தாண்டாக கொண்டாடினர். இந்நிலையில் இவர் கொண்டாடிய இந்த தினத்தை முட்டாள்கள் தினமாக மற்றவர்கள் கூறியதால் ஏப்ரல் 1 முட்டாள் தினமானது. சார், சாராக மட்டும் எப்படி முடி நீளமா அழகா வளருது? எனக்கு ஏன் சார் முடியே வளர மாட்டேங்குது? நம்ம எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் முடி வளரும். நம் மண்டை ஓட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத வேர்பகுதி ஒன்று உள்ளது. அந்த வேர்பகுதி சிறிய சாக்கு போன்ற பாலிக்குள் என்ற அமைப்பு தோலின் அடியில் உள்ளது. அந்த பாலிக்குள் பாப்பிலா என்ற பகுதி உள்ளது. அதிலிருந்து தான் முடி வேகமாக வளர்கிறது. ஒவ்வொரு முடி வளர்வதற்கும் தேவையான புதிய செல்களை வேர் உருவாக்குகிறது. புதிய செல் உருவானவுடன் அது பழைய செல்லை தள்ளிவிட்டு வளர்க்கிறது. பழைய செல் பாதியில் இருந்து வீழ்ந்து விடுகிறது. இப்படிதான் அனைவருக்கும் முடி வளர்கிறது. உனக்கு கூட முடி நல்லா வளரும். உனக்கு தெரியுமா, இறந்த பிறகு கூட அனைவருக்கும் முடி வளரும். தலையில் உள்ள ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செல்கள் வேலை செய்யும் வரை முடி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கும் வரை வளரும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சுதர்சன், இன்றைக்கு என்ன லஞ்ச்? நீ சிக்கன் ரைஸ். காலையில் நீ மட்டும் எப்படி ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வர? எங்கள் அம்மா வேலைக்கு போகிறதால நைட்டே சாப்பாடு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வரேன். ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் சாப்பாடு கெட்டு போகாதா? நான் கூட எங்கள் அம்மாவை கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உலர்ந்த வெப்பநிலையில் உணவில் உள்ள பாக்டீரியாக்கள் வேகமாக அதிகரித்து உணவுப் பொருளை கெட வைக்குமாம். ஆனால் குறைவான வெப்பநிலையில் பாக்டீரியாக்களின் பெருக்கம் நிறுத்தப்பட்டு உணவு ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்குமாம். ஆனால் ஒரு சில விட்டமின் மட்டும் அழிந்து விடுமாம். ஆனாலும் எங்கள் அம்மா சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் தருவாங்க. அப்படியா?
சாரா எனக்கு தூக்கமா வருதுப்பா. சாப்பிட்டல அத்தான் தூக்கம் வருது. சாப்பிட்டா தூக்கம் வருமா? எனக்கு கூட சாப்பிட்டவுடன் தூக்கமா வருது. ஆனா அது எப்படின்னு தெரியல. வா சார் கிட்ட போய் கேட்கலாம். சார், சாப்பிட்ட உடனே தூக்கமா வருது சார், ஏன் சார்? குட் கொஸ்டின். சாதாரணமா மனித உடலில் 5 லிட்டர் ரத்தம் சுழற்சியில் உள்ளது. அதில் இதயத்திலிருந்து 28% கல்லீரலுக்கும், 24% சிறுநீரகத்துக்கும், 15% தசைகளுக்கும், 14% மூளைக்கும், இதுல 19% மற்ற பகுதிகளுக்கும் செல்லுது. இது ஒவ்வொருடைய உடலின் தன்மையை பொறுத்தது. நம்ம சாப்பிட்டவுடன் உணவு வயிற்று பகுதியை செரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த செரித்தலுக்கு அதிகமான ரத்தம் எடுத்துக்கொள்ளப்படுவதால் மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தத்தின் அளவு குறைகிறது. இதனால் மூளையில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூளையை சோர்வடைய செய்வதால் தூக்கம் வருகிறது. அப்படியா சார்? ஆமா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நிகழ்விலுமே ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்டு ஆராய்ந்து அனைத்தும் அறிந்து கொள்வதாகவே எப்பொழுதும் இருக்கணும். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. சிந்திக்க தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடை காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். வினாடி வினா விளக்கத்துடன். தமிழின் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பற்றி சில தகவல். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். இவர் கிமு 865ஆம் ஆண்டு மே திங்கள் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். உலகில் எழுதப்பட்ட இலக்கணத்தில் மிகவும் பழமையானது. தற்சமயம் நாம் பயன்படுத்தும் ஆகிய இலக்கணத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து சொற்களுக்கும் விளக்கம் உள்ள நூல். 19ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் கால்ட்வெல் தொல்காப்பியத்தை மையமாக வைத்த ஆங்கில இலக்கணத்தை எழுதினார். ஏடிஎம் என்றால் என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஏடிஎம் பற்றிய சில தகவல்கள். ஜப்பான், ஸ்வீடன், கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியால் முதலாக 1961ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் சிட்டி வங்கியில் நிறுவப்பட்டது. தென்கிழக்கு ஆசியாவில் மிக பெரிய மருத்துவமனை எது? சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். 1900ஆம் ஆண்டு அமெரிக்க மிஷனரியால் ஐடர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. 100 மருத்துவ பிரிவுகள் அடங்கிய 2800 படுக்கை வசதி கொண்ட இம்மருத்துவமனையில் ஏறத்தாழ 10,000 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். 21 லட்சம் பேர் பயனடைகின்றனர். உலகின் மிக பெரிய ஆறு எது? அமேசான். அமேசான் பற்றிய சில தகவல்கள். பிரேசில், கொலம்பியா, பெரு ஆகிய 3 நாடுகளின் வழியாக தென் அமெரிக்காவில் பாயும் நதி அமேசான். இது 1.62 முதல் 10 கிலோமீட்டர் வரை அகலமும் 6992 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மிகப்பெரிய சதுப்பு நிலங்களையும் காடுகளையும் எண்ணென்ற அரிய மூலிகை கொண்டது. அற்புத ஆறு அமேசான். அண்மையில் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது? மங்கள்யான். மங்கள்யான் பற்றிய சில தகவல்கள். ISRO ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-45 என்ற விண்கலத்தில் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் செவ்வாய் கிரகத்திற்கு ஏவப்பட்ட 850 கிலோகிராம் எடை கொண்ட மங்கள்யான் அக்டோபர் 2, 2013 முதல் செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இது தொலைத்தொடர்பு, இயற்கை வளம், நில அமைப்பு ஆகியவற்றை அறிய அனுப்பப்பட்ட மங்கள்யான் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் கிரகத்தை அடைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் மிக பழமையான முதல் நவீன நூலகம் எது? கன்னிமாரா நூல் நிலையம். கன்னிமாரா நூல் நிலையம் பற்றி சில தகவல்கள். ஆசியாவில் மிகப்பெரிய நூல் நிலையங்களுள் ஒன்றான கன்னிமாரா 1896 ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் ஜீன் மீட்கல் என்பவரால் சென்னை எழும்பூரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏறத்தாழ 6 லட்சம் புத்தகங்கள் கொண்டது. இந்தியாவில் வெளியாகும் அனைத்து நூல்களின் நகல் ஒன்று இந்நூலகத்திற்கு அனுப்பப்படுகிறது என்பது இதன் சிறப்பு. காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பளுதூக்கும் வீரர் சதீஷ்குமார் எந்த ஊரை சேர்ந்தவர்? வேலூர் சத்வாச்சரே. காமன்வெல்த் போட்டி பற்றிய சில தகவல்கள். இங்கிலாந்தின் காலனி ஆதிக்க நாடுகள் ஒன்றிணைந்து ஆரம்பிக்கப்பட்டது. விளையாட்டு போட்டி தற்போது 71 நாடுகள் இடம்பெற்றுள்ளது. முதல் காமன்வெல்த் போட்டி 1930 ஆண்டு நடத்தப்பட்டது. 2014 ஆண்டு ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் இதில் இந்தியாவிற்கு 64 பதக்கங்கள் கிடைத்தது. உலக நீர் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 22. நீர் நாள் பற்றிய சில தகவல்கள். உலகில் 3 பங்கு நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் மக்கள் பயன்படுத்தும் நீரின் அளவு 1%. எனவே நீரின் இன்றியமையாமையை உணர்த்த அனைத்து ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் ஒருமனதாக மார்ச் 22ஆம் தேதியை உலக நீர் நாளாக சிறப்பிக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊர கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானின்னம் நனி சிறந்தனவே என்ற குரலுக்கேற்ப பெற்ற தாயை போன்ற நம் நாட்டில் விஷ ஜந்துக்களாய் நுழைந்துவிட்ட வெள்ளையரை எதிர்த்து முதல் முழக்கம் செய்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தூக்கு மேடையும் எனக்கு பஞ்சிமத்தை என பாச கயிற்றுக்கு முத்தமிட்டு தன் மாசற்ற உடலை மண்ணில் சாய்த்த வீரமைந்தனவர். அந்நியருக்கு அடிபணிந்து கப்பம் கட்டாமல் வீறு கொண்டு எதிர்த்து வெள்ளையரை கதிகலங்க செய்த காட்சியை தம் கைதேர்ந்த நடிப்பால் நடிக்க வருபவர்கள் அக்பர் பாஷா, ராஜேஸ்வரி, சல்மான். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வரலாற்றில் சில துளிகள். பாஞ்சாலக்குறிச்சியில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படை வீரர்கள் தனது சேனாதிபதியுடன் WC ஜாக்சன் துறையை சந்திக்க கிளம்பி வருகிறார். பின் 23 நாட்களுக்கு பிறகு ராமநாதபுரம் வந்து சேர்கிறார். அப்போது கோபால் ஐயர் என்பவர் ஜாக்சன் துறையின் தூதுவராக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை தனியே வந்து ஜாக்சன் துறையை பேட்டி காணுமாறு கூறுகிறார். வீரத்தின் சின்னமான வீரபாண்டிய கட்டபொம்மன் தனியே 2 புரட்சியோடு செல்கிறார். அங்கு நடைபெறும் உரையாடல் காட்சி மற்றும் வீரவசனத்தை இப்போது காணலாம். அப்படியா? எல்லாவற்றுமா பார்த்துங்கள். சிப்பா எல்லோருமா என்று கொள்ளுங்கள். யாரும் கூட கொடுக்காதீர்கள். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனா? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏஜ் வெகு தூரம் வந்துச்சு. நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தையில் ஊனிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் நாம். அதை நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்புடன் நாட்டு உரிமையை பெற்றது நாங்கள். நீ ஏன் அதை பேச்சு காண வாழவில்லை?
பேட்டி கொடுப்பவர் நாங்கள், இல்லாவிட்டால் நீ நுழைந்திருக்க முடியாது இந்நாட்டில். ஈழ்மாப்பு ஒழியவில்லை உனக்கு, எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது கூச்சம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைச்சால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாய் திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வழிப்பணம் வந்து சேரவில்லை. நபாக்கிகள் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? ஏற்றமிரைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? கயனிவாய் உழவனுக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா? அல்லது கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு பரங்கியரை மறவர் கூட்டமும் உடல்களை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை. அதிகார மூச்சிரேற்று உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. எங்கள் பெருமை தெரிந்தவன் அவன். இது போன்ற கடிதம் எழுதியது இல்லை. இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்தது இல்லை. கடிதம் எழுதிவிட்டதா என் முன்னே கூறிய உன்னை இனியும் விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அதை அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடிக்கிறது. என்ன? மீசையை முழுக்குகிறாயா? அது ஆபத்துக்கு அழுகுழி. உன்னை சீரை பிடிக்க ஊச்சரை விடுகிறேன். என்ன? வர சொல் பார்க்கலாம். மானம் மைந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. என் மடியிலே கை வைத்த உன் தலை தரையிலே உருண்டு போகட்டும். சோல்ஜர்ஸ் கேட்ச் ஹிம். வீர கட்டபொம்மனை கைது செய்த பின் தூக்கிலிட உத்தரவிடுகிறார் ஜாக்சன் துரை. அப்போது கட்டபொம்மன் உதித்த சில வரிகள். நீலவானிலே செந்நிற பிழம்பு சுட்டெரிக்கும் செஞ்சுடர், அதுதான் நெற்றியிலே நீட்ட இந்த வட்டமான இரத்த நிறை பொட்டு. பரமனுக்கு முக்கன், அது தேவையில்லை இந்த வீரனுக்கு. தூக்கு மேடை எனக்கு பஞ்சு மெத்தை. பூமியும் வானமும் உள்ளவரை வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ் மணக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம். பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செய்யும் காற்று நல் இசையான அதிசயம். குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நம் உடம்பு ஓர் அதிசயம் என நம் உடம்பில் நடக்கும் அதிசயங்களை பற்றி கூற வருபவர் எஸ் சஞ்சய். ஒரு நாளில் அதிசயங்கள். ஒரு நாளில் இதயம் 1,03,680 தடவைகள் துடிக்கின்றது. ஒரு நாளில் இரத்தம் 16,80,000 மைல்கள் ஓடுகிறது. ஒரு நாளில் சுவாசம் 22,040 தடவைகள் நிகழ்கின்றன. ஒரு நாளில் 483 கனஅடி காற்றை உட்கொள்கிறோம். ஒரு நாளில் 7 முதல் 8 ராத்தல் கழிவு ஏற்படுகிறது. ஒரு ராத்தல் என்பது 16 அவுன்ஸ். ஒரு நாளில் 143 பைன் வேர்வை வெளிவருகிறது. ஒரு நாளில் 3 முதல் 25 ராத்தல் உணவு சாப்பிடுகிறோம். ஒரு நாளில் 29 ராத்தல் திரவ பதார்த்தம் அருந்துகிறோம். ஒரு நாளில் உறக்கத்தில் 15 முதல் 30 தடவை வரை புரளுகிறோம். ஒரு நாளில் 48,000 வார்த்தைகள் பேசுகிறோம். ஒரு நாளில் 750 பெரிய தசை நார்களை இயக்குகிறோம். ஒரு நாளில் 0.0046 அங்குலம் நீளம் நகம் வளர்கிறது. ஒரு நாளில் 0.01714 அங்குலம் தலைமுடி வளர்கிறது. ஒரு நாளில்
70 லட்சம் மூளை அணுக்கள் வேலை செய்கின்றன. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக முதுமொழி காஞ்சியின் மூலம் கூற வருபவர்கள் ஐஸ்வர்யா, ஸ்னேகா, ஷமியாபானு. முதுமொழி காஞ்சி சிறந்த 10. 1. ஆட்களின் உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. விளக்கம்: கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 2. காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. 3. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அறிவு நுட்பதினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. 4. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. பலமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது. 5. இளமையில் சிறந்தன்று மைப்பினி இன்மை. 6. நலனுடைமை நாணுச் சிறந்தொன்று. அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. 7. குலனுடைமையுன் கற்பு சிறந்தன்று. குல பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 8. கற்றலின் கற்றாரை வைபடுதல் சிறந்தொன்று. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. 9. செற்றாரை செறுத்தலில் தச்சைக்கை சிறந்தன்று. பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. 10. முன்பெருகளின் சிறுகாமை சிறந்தன்று. முற்காலத்துக்கு பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. சிறந்த 10. நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. It's story time.
In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more as I sat there inhaling the fresh smell of pan. I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself
that she is not aware of the multidimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज आप सुन रहे हैं आपका शो वीआईटी गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है
तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले ख़त्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15, 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज़्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोईया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने ज़बरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल। तो कड़क उसकी वो कितना ज़्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपनी लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों, शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे, और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे? अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर, आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों, ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों, जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी
उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो, और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि वन लार्ज टास्क इनटू स्मॉल टास्क, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है, तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य, तो उसे ज़रूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज़्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और ज़रूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर, बड़ी बड़ी बातें तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मज़े लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी कम्युनिटी। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjay on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakhar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjay, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakhar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the movement, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound and they do provide women with education, so to
the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the women people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class or even middle class families. So how would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshya, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in, but we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby. He is being discriminated
he's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally for the very basic fact that say agree to the point that okay fine, a boy is given with a boys toys and the girl is given with girls toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable enough, the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is like 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in like before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshya. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. Yeah, that considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshya, what it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something
to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it, the people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism? So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there is a person who is very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have
change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing, that reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament, it becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population as it is, you said, is the one who controls everyone and the general thinking of a particular country. But if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and we
whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering, the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us. Considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if you go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So for example, if we take many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay. Considering women going out is her free will, I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation.
in many places not implemented. So how to like overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, like full knowledge about our rights and ideas. So this is Digjay Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. వెల్కమ్ టు అవర్ షో విజయబాట. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన. ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు.
కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచా స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతిదానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు. వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి? ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది.
ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజిన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్లో యూజ్ చేసే ప్లేట్స్ను డాక్టర్స్కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్తో క్యాలిపర్స్ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాంని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి. అవును, కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను, అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్, అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు.
మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనుల, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होठ चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि यह एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों 2 बहनें। 2 बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन 2 बहनों को ऐसे 2 राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने 2 रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है, और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है,
और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे। Dear listeners, you are listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశ పడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening.
This song is presented by SparkX Music Band. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, this is Silver Lining Show and I am your host Venkatesh from VIT Community Radio 90.8. Today, let us discuss about something very important. Every person must have a sense of responsibility that makes a person a successful one. So I'll start off by giving you an anecdote on personal responsibility. When Forrest Gump was in the army hospital lounge recovering from his wound buttocks, he was hit in the head with a ping pong ball. That fortuitous event started what would become a stellar career as a ping pong champion. The secret to the game's success was revealed to Forrest by another convalescing soldier. The soldier's simple advice was,
never ever take your eye off the ball. Seems like that is the key to success in almost every endeavor you take in life. If you are in sales, keep your eye on the sales ball. If you are in manufacturing, keep your eye on the manufacturing ball. If you are in customer service, keep your eye on the customer service. If you are a student, never take your eye off schooling. If you are married, keep your eye on marriage. But never ever take your eye off the ball. So, what reflects personal responsibility? What reflects the most important thing that you need to possess? The main thing that reflects responsibility, being accountable for what we think, say, or do. Personal responsibility involves working on our own character and skill development rather than blaming others for the situation and circumstances. It means choosing to design a life that honors our values and purpose. Generally, we tend to push things off on other people so that we do not fall into the pit of mistakes. But this does not take us off being responsible. This makes us more and more irresponsible. A person who is being irresponsible and moving away from his personal responsibility. So, here are 12 reflections on personal responsibilities which everyone sees you daily. So, firstly, personal responsibility begins from the inside and moves outward. We must begin by taking responsibility for our thoughts, choices, and reactions. Then we can be responsible for the circumstances we create in our very own world. We have the divine gift of free will. We make conscious choices as spiritual living in a physical world. Conscious choice is a gift that carries great responsibility. Every choice can benefit humanity or even harm it. Even avoiding choices is a choice, and each choice will have consequences. When you think something or someone else is responsible for your problems and their solutions, that exact thought is the first problem to solve. People waste precious years while believing that there will be more time tomorrow than there is today. Today is the perfect day to accept and develop our gifts and talents. Do not postpone anything for tomorrow. Do whatever you do today. Do whatever you can today. Do not postpone. That only shows a sense of irresponsibility and not able to complete your work in the given time. This is an irresponsible person. This quality shows you that you cannot be responsible not only towards your work but towards anything you are given. A great philosophy of responsibility. When things are working, I am responsible, and when they need fixing, I am responsible. Do not run away when things need fixing. You should be the leader who can take the initiative and fix things when needed. Be responsible, be good to what you can, take the initiative and move forward. Only our choices and actions today will bring the rainbow's end with any gold it might contain. The richest blessings follow those who follow the rules and honor the universal laws for abundant living. Laws for wellness, success, relationships, prosperity, spirituality, and service to others. When you follow the rules, life works. If you think you ever really get by with breaking the rules, you are only fooling yourself. True personal independence is the freedom from reaction, the ability to choose actions and make choices that will influence positively the future of our lives and our world. Creator knows it is we to be doing and will provide us with plenty of chances to show up. Do not let down these chances given to us. Do not run away from the chances. Do not let them down. However, we will not get an unlimited number of chances, and we cannot ever assume that we will have a tomorrow. Do everything today. Do not postpone anything. Do not postpone something which has a greater deadline too. You can control your ability to design your life and philosophies. A philosophy of personal responsibility allows you to live from an inner core of integrity. It will bring a sense of satisfaction and fulfillment. You can choose to allow every circumstance to make you stronger, wiser, more knowledgeable, more skillful, and more living. The most important thing in life. We also have to be responsible not only for ourselves, for our company, but also for people around us. People who care for others, for our dear nature. Environmental responsibility is also very important, as this is being a great need
today. You are going to have to figure out what it means to be a human being on Earth at a time when every living system is declining and the rate of decline is accelerating. Kind of a mind-blogging situation. But not one peer-reviewed paper published in the last 30 years can refute that very statement. Basically, civilization needs a new operating system. You are the programmers, and we need it within a few decades. This planet came with a set of instructions, but we seem to have misplaced them. Important rules like don't poison the water, soil or air, don't let the earth get overcrowded, and don't touch the thermostat have been broken very easily. Buckminster Fuller said that spaceship Earth was so ingeniously designed that no one had a clue that we are on one, flying through the universe at 1,000,000 miles per hour with no need for seatbelt, lots of room in coach, and really good food. But that is all changing now because we are being irresponsible to our very own Earth. There is invisible writing on the back of the diploma you will receive, and in case you didn't bring lemon juice to decode it, I can tell you what it says. You are brilliant and the Earth is hiring. This is the most important thing you need to know, that you are brilliant and the Earth itself has hired you. The Earth couldn't afford to send recruiters or limos to your school. It sent you rain, sunset, ripe cherries, night blooming jasmine, and that unbelievably cute person you have in your life. Take the hint, and here's the deal. Forget that this task of planet saving is not possible in the time required. Don't be put off by people who know what is not possible. Do what needs to be done and check to see if what was impossible only after you are done. Do what is needed right now. Be responsible towards Mother Earth who has hired you before you were even born. When asked if I am pessimistic or optimistic about the future, my answer will always be the same. If you look at the signs about what is happening on Earth and aren't pessimistic, you don't understand data. But if you meet the people who are working to restore this Earth and the lives of poor, and you aren't optimistic, you haven't got a pulse. You do not know anything that is happening here. What I see everywhere in the world are ordinary people willing to confront despair, power, and incalculable odds in order to restore some semblance of grace, justice, and beauty to this world. The poet Adrian Rich wrote, "So much has been destroyed, I have cast my lot with those who age after age, perversely, with no extraordinary power, reconstitute the world." There could be no better description. Humanity is coalescing. It is reconstituting the world, and the action is taking place in schoolrooms, farms, jungles, villages, campuses, companies, anything you name, fisheries, and also slums. There is a change in every part, and you need to be a part of it. You need to be responsible and take good positive step in fixing this. You join a multitude of caring people. No one knows how many groups and organizations are working on the most salient issues of our day: climate change, poverty, deforestation, peace, water, hunger, conservation, human rights, and many more. There are many to be named. This is the largest movement the world has ever seen. Rather than control, it seeks connection. Rather than dominance, it strives to disperse concentrations of power. Like Mercy Corps, it works behind the scenes and gets the job done. Large as it is, no one knows the true size of this movement. It provides hope, support, and meaning to billions of people in the world. Its clout resides in idea, not in force. It is made up of teachers, children, peasants, business people, rappers, organic farmers, nuns, artists, government workers, engineers, students, etc. Every person who is living in this world, every person who is responsible to bringing a change, every person who can actually bring a change, every person who is actually responsible, but has slightly deviated of this concept of saving our own things. The President of the United States of America, and as the writer David James Duncan would say, the Creator, the one who loves us all in such a huge way, even he is responsible. There is rabbinical teaching that says if the world is ending and the Messiah arrives, first plant a tree and then see if the story is true. Inspiration is not garnered from the litanies of what may befall us. It resides in humanity's willingness to restore, redress, reform, rebuild, recover, and
reconsider. Reconsider whatever we have been doing till now. Reconsider what has to be after today. Reconsider what needs to be done. One day you finally knew when you had to do and began. Though the voices around you kept shouting their bad advice, is Mary Oliver's description of moving away from the profane towards a deep sense of connectedness to the living world. Many of the people are working on behalf of strangers, even if the evening news is usually about the death of strangers. This is what a responsible person does. Even if there is chaos all over, work on behalf of people, work on behalf of strangers whom you even do not know. Be responsible towards Mother Earth and then go forward, take a step further, bring about a change. This kindness of strangers has religious, even mythic origins and very specific 18th century roots. Abolitionists were first people to create a national and global movement to defend the rights of those they did not know. Until that very time, no group had filed a grievance except on behalf of itself. None cared about the others. None cared about anything around them. The founders of this movement were largely unknown. Thomas Clarkson, Granville Clark, and Josiah Wedgwood, and their goal was ridiculous on the face of it. All these people wanted to bring a change. At that time, 3 out of 4 people in the world were enslaved. Enslaving each other was what human beings had done for ages. Abolitionist movement was greeted with incredulity. Conservative spokesmen ridiculed the abolitionists as liberal, progressive, do-gooders, meddlers and activists. But they all worked for a cause. They all felt the responsibility of changing of what was being done. They were told they would run the economy and drive England into poverty. But for the first time in history, a group of people organized themselves to help people they would never know, from whom they would never receive direct or indirect benefit. And today, because of that very responsible step which they took back then, is there some change in our lives today. And yet that isn't sufficient. You as citizens today have to bring about a change now, at this very moment. Start doing something. And today tens of millions of people do this every single day. It is called the world of non-profits, civil society, schools, social entrepreneurship, non-governmental organizations and companies who place social and environmental justice at the top of their strategic goals. The scope and scale of this very effort put in is unparalleled in history. This has never been done. This magnitude work is the first time it is being done. And friends, be a part of it. Do not move away. The living world is not out there somewhere, but in your very heart. What do we need to know about life? In the words of biologist Jenny Benias, life creates the conditions that are conducive to life. I can think better motto for future economy. We have tens of thousands of abandoned homes with people and tens of thousands of abandoned people without homes. We have failed bankers advising failed regulators on how to save failed assets. This is an irony. We are the only species on the planet with full employment. Brilliant. That is great. What have an economy that tells us that it's cheaper to destroy Earth in real time rather than renew? What is the use? Restore and sustain it? You can print money to bail out a bank, but you can't present life to bail out a whole planet. At present, we are stealing the future, selling it in the present and calling it gross domestic product. What is this? We can just as easily have an economy that is based on healing the future instead of stealing it. We can either create assets for the future or take the assets of the future. This lies in our hands. This lies in the responsible citizens who want to make change. That is you as a person. One is called restoration and the other exploitation. Let us all work towards restoration. And whenever we exploit the earth, we exploit people and cause untold suffering. Working for earth is not a way to get rich. It is a way to be rich. The first living cell into being nearly 40 million centuries ago, and its direct descendants are in our bloodstreams. Literally, you are breathing molecules this very second that we inhaled by Moses, Mother Teresa and Bono. We are vastly interconnected.
our fates are inseparable. We are here because the dream of every cell is to become two cells, and dreams come true. In each of you are a quadrillion cells, 90% of which are not human cells. Your body is a community, and without those other microorganisms, you would perish in just hours. Each human cell has 400 billion molecules conducting millions of processes between trillions of atoms. Total cellular activity in one human being is staggering, 1 septillion actions at any moment, a 1 with 24 zeros after it. In a millisecond, our body has undergone 10 times more processes than there are stars in the universe, which is exactly what Charles Darwin foretold when he said science would discover that each living creature was a little universe in himself, formed of a host of self-propagating organisms, inconceivably minute, as numerous as the stars of heaven. So, I have 2 questions for you all. First, can you feel your body? Stop for a second. Feel your body. 1 septillion activities going on simultaneously on your body. Does this so well you feel ignore it and wonder? Instead, when the speech will end, you can feel it. It is called life. This is who you are. My next question is, who is in charge of your body? Who is managing those molecules? Hopefully, not a political party. Life is creating the conditions that are conducive to life inside you, just as in all of nature. Our innate nature is to create the conditions conducive to life. What I want you to imagine is that collectively humanity is evincing a deep innate wisdom in coming together to heal the wounds and insult of the past. Ralph Waldo Emerson once asked what we would do if the stars only came out once every 1,000 years. No one would sleep at night, of course. The world would create new religions overnight. We could be ecstatic, delirious, more rapturous by the glory of God. Instead, the stars came out every night and we watch television. This extraordinary time when we are globally aware of each other and multiple dangers that threaten civilization has never happened. Not in 1,000 years. Not in 10,000 years. Each of us is as complex and beautiful as all the stars in the universe. We have done great things and we have gone away off course in terms of honoring creation. You are graduating to the most amazing, stupefying challenge ever bequested to any generation, and you need to be responsible to take care of the earth after you graduating from the stupefying challenge. The generations before you have failed. They didn't stay up all night. They got distracted and lost sight of the fact that life is a miracle. Every moment of your existence is a miracle. Nature beckons you to be on her side. You couldn't ask for better. The most unrealistic person in the world is a cynic, not the dreamer. Hope only makes sense when it doesn't make sense to be hopeful. This is your century. Take it and run if your life depends on it. Be a responsible person. Be responsible by taking care of Mother Earth. Be responsible by taking care of all the ill things that have been spreading. Be responsible by moving about, taking care of people whom you don't know and presently consider as strangers. Parents can only give good advice or put them on the right paths, but the final forming of a person's character lies in their own hand. It is in you to decide what to do and not. The man who passes the sentence should swing the sword. If you would take the man's life, you owe it to him to look into his eyes and hear his final word. And if you cannot bear to do that, then perhaps the man does not deserve to die. Man is condemned to be free, because once thrown into the world, he is responsible for everything he does. It is up to you to give your life a meaning, a meaningful life, a responsible one. There is an expiry date on blaming your parents for steering in the wrong direction. The moment you are old enough to take the wheel, responsibility lies with you. So, as a person who is mature enough, as a person who has the responsibility to take care of what he is doing now, as a person who has the responsibility to move around, take care and also nurture the people around him, you need to be the first person taking a step further, the responsibility and the actions of making this world a better place. Not only the world, start with the people around you. Start with people who can make a change. You making a change, you being responsible, might as well influence the people around you.
they are very much influenced by people who do good. Believe me, there are people who take positives and not negatives. If you do something positive, if you do something that is encouraging, that means there are people who will definitely follow you, who will definitely take some inspiration from you and then become responsible themselves. Take care of the strangers, and then there will be strangers who take care of others. This will form a big chain. This will form a chain that is endless, and that will make humanity, mankind, a better thing. Mankind, a better place to live. Mankind, a better place to depend on. The earth, which has been there, which has been striving, will be good. It will be something to leave hope for in the future generations. It will be something as a tribute to the people who have started this very revolution of making earth a better place to live. Man is therefore condemned to be free, and in this free world it is your choice, and make the right choice of always doing good, always being responsible to whatever you are given, always being responsible in everything you do. It is up to you to give what you do some meaning, some meaningful thing in your life to do, some meaningful thing that you can do, and also influence people around you. It is up to you to do all these things. It is in your hands. No one would sleep in the night, of course, if there were no stars. So friends, because of all these nature has provided to you, you have something to provide to nature. And not only nature, but also to people around you. There are reflections that can be seen in you due to your responsibility on how you take things. This responsibility is very important. This responsibility should start. I hope this starts at this very moment, and you help not only yourself but also the strangers, as we call them, the different people around you, and also the people who are striving and need something, some help, some responsible person to be around them. So friends, this is Venkatesh, your host, signing off from VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்ம
நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்க மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day.
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டாக சொல்ல போறீங்க நம்ம சம்மர் டிப்ஸ் பகுதியில்? ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தானே. ஸோ குல்ஃபி ரெசிபி பற்றி பார்க்கலாம். வீட்டிலே வந்து ஒரு பாதாம், ஒரு 10 பாதாம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. பால் ஒரு 1 லிட்டர் பால் ஒரு 1/2 லிட்டராக ஒரு சுண்டை வச்சுடுங்க. நல்லா கொதித்த பாலில் கொஞ்சம் மில்க் மேட், 1 கப் மில்க் மேட் கலந்து, சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் மேட் நிறைய வேணுன்றவங்க அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சர்க்கரை 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திக்காயிடும். இப்போ பாதாம் கூட வேணும்னா ஃப்ளேவருக்கு பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஒரு திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி
நீங்கள் ஒரு மட் பாட்டில் வேணும்னா அந்த மாதிரி குல்ஃபி பண்ணலாம். இல்லை நிறைய பிளாஸ்டிக் மோல்டு எல்லாம் வந்து இப்போ நிறைய எல்லா ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ இது நல்லா திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளுடைய கார்ன் இருக்குது இல்லைங்களா, மொக்காச்சோள மாவு, அதை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா குல்ஃபி நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மொக்காச்சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் நல்லா கலந்து இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. நம்ம மட் பாட்டில் வேணும்னா உங்களுக்கு சின்ன சின்ன சொப்பில் வச்சுக்கலாம். இல்லை அந்த மோல்டில் ஊற்றி ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குல்ஃபி. ஹோம்மேடாக நம்ம வீட்டிலே செய்கிறது. வெளியே எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சம்மர் இல்லைங்களா, ஓல்ட் ஸ்டாக் எல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணாங்களா? 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணோம். முன்னாள் நைட் பண்ணி வச்சிட்டாலே போதும், மறுநாளுக்கு யூஸ் ஆகிறதுக்கு ஆகும். வெளியில் வாங்குற குல்ஃபியோட இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை அது ஓகேம்மா, எனவே நல்ல ஒரு டிப்ஸாக இருந்துச்சு. நான் ஹோம்மேடு வந்து குல்ஃபின்றதை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time, still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. மாஸ்க் போடலை
Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, welcome to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literary Zone is a program in English where you can listen to a variety of literary works ranging from short stories to poems. You can also learn about a writer and his works all here on Literary Zone. I am Mary and I am going to be your host for today. Let's go to today's program. Kid Zone! Kid Zone is a segment where you can listen to a short story with a huge moral value. Are you ready to hear today's story? As a man was passing by the elephants, he suddenly stopped, confused by the fact that these huge creatures were being held by only a small rope tied to their front leg. No chains, no cages. It was obvious that the elephants could, at any time, break away from their bonds, but for some reason they did not. He saw a trainer nearby and asked why these animals just stood there and made no attempt to get away. Well, trainer said, when they were young and much smaller, we used the same size rope to tie them, and at that age it was enough to hold them. As they grow up, they are conditioned to believe that they cannot break away. They believe that the rope can still hold them, so they never try to break free. The man was amazed. These animals could at any time break free from their bonds. But because they believed they couldn't, they were stuck right where they were. Like the elephants, how many of us go through life hanging onto a belief that we cannot do something simply because we failed at once before? Like these elephants, how many of us go through life hanging onto a belief that we cannot do something simply because we failed at once before? Failure is a part of learning. We should never give up in the struggles of life. Let's take a break on Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Mintu, let's go to the beach today? Nah, it is so dirty and filthy over there. I cannot even stand there for a minute. Yeah, I know the place has become very dirty these days. But it's all our fault. We make the place dirty, so it's our responsibility to keep it clean. Yeah, you're absolutely right. We should keep our environment clean. Oh, thank you. At last you agree with me on something. Go green! Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Welcome back to Literary Zone. You're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. And I am your host Mary. Our next segment is called Short Zone, where we will be listening to The Umbrella Man by Roald Dahl. I'm going to tell you about a funny thing that happened to my mother and me yesterday. I am 12 years old and I'm a girl. My mother is 34, but I am nearly as tall as her already. Yesterday afternoon, my mother took me up to London to see the dentist. He found one hole. It was in a back tooth and he filled it without hurting me too much. After that, we went to a cafe. I had a banana split and my mother had a cup of coffee. By the time we got up to leave, it was about 6 o'clock. When we came out of the cafe, it had started to rain. We must get a taxi, my mother said. We were wearing ordinary hats and coats, and it was raining quite hard. Why don't we go back into the cafe and wait for it to stop? I said. I wanted another of those banana splits. They were gorgeous. It isn't going to stop, my mother said. We must get home. We stood on the pavement in the rain, looking for a taxi. Lots of them passed by, but they all had passengers inside them. I wish we had a car with a chauffeur, my mother said. Just then a man came up to us. He was a small man and he was pretty old, probably 70 or more. He raised his hat politely and said to my mother, "Excuse me. I do hope you will excuse me," he said. He had a fine white mustache and a bushy white eyebrows and a wrinkly pink face. He was sheltering under an umbrella which he held high over his head. "Yes," my mother said.
very cool and distant. "I wonder if I could ask a small favor of you," he said. "It's only a small favor." I saw my mother looking at him suspiciously. She is a suspicious person, my mother. She is especially suspicious of two things: strange men and boiled eggs. When she cuts out the top of a boiled egg, she pokes around inside it with her spoon, as though expecting to find a mouse or something. With strange men, she has a golden rule which says, the nicer the men seem to be, the more suspicious you must become. This little old man was particularly nice. He was polite, he was well-spoken, he was well-dressed, and he was a real gentleman. The reason I knew he was a gentleman was because of his shoes. "You can always spot a gentleman by the shoes he wears," was another of my mother's favorite sayings. This man had beautiful brown shoes. "The truth of the matter is," the little man was saying, "I've got myself into a bit of a scrape. I need some help. Not much, I assure you. It's almost nothing. In fact, but I do need help. You see, madam, old people like me often become terribly forgetful." My mother's chin was up and she was staring down at him along the full length of her nose. It was a fearsome thing, this frosty nose stare of my mother's. Most people go into pieces completely when she gives it to them. I once saw my own headmistress begin to stammer and simper like an idiot when my mother gave her a really foul frosty noser. But the little man on the pavement with the umbrella over his head did not bat an eyelid. He gave a gentle smile and said, "I beg you to believe, madam, I am not in the habit of stopping ladies in the street and telling them my troubles." "I should hope not," my mother said. I feel quite embarrassed by my mother's sharpness. I wanted to say to her, "Oh, mummy, for heaven's sake, he's a very, very old man, and sweet and polite, and he's in some sort of trouble, so don't be so beastly to him." But I didn't say anything. The little man shifted his umbrella from one hand to another. "I have never forgotten it before," he said. "You've never forgotten what?" my mother asked sternly. "My wallet," he said. "I must have left it in another jacket. Isn't it the silliest thing you can do?" "Are you asking me to give you money?" my mother said. "Oh, good gracious me not," he cried. "Heaven forbid I should ever do that." "Then what are you asking?" my mother said. "Do hurry up. We're getting soaked to the skin here." "I know you are, and that is why I'm offering you this umbrella of mine to protect you, and to keep forever." "If only what?" my mother said. "If only you would give me in return £1 for my taxi fare, just to get me home." My mother was still suspicious. "If you had no money in the first place," she said, "then how did you get here?" "I walked," he answered. "Every day I go for a lovely walk, and then I summon a taxi to get me home. I do it every day of the year." "Why don't you walk home now?" my mother asked. "I do wish I could, but I don't think I could manage it on these silly old legs of mine. I've gotten too far already." My mother stood there chewing her lower lip. She was beginning to melt a bit. I could see that, and the idea of getting an umbrella to shelter under must have tempted her a good deal. "It's a lovely umbrella," the little man said. "So I've noticed," my mother said. "It's silk," he said. "I can see that." "Then why don't you take it, madam?" he said. "It cost me over £20, I promise you. But now it's of no importance so long as I can get home and rest these old legs of mine." I saw my mother's hand feeling for the clasp of her purse. She saw me watching her. I was giving her one of my own frosty-nosed looks this time, and she knew exactly what I was telling her. "Now listen, mummy," I was telling her. "You simply mustn't take advantage of a tired old man in this way. It's a rotten thing to do." My mother paused and looked back at me. Then she said to the little man, "I don't think it's quite right that I should take an umbrella from you worth £20. I think I would better just give you your taxi fare and be done with it." "No, no, no," he cried. "It's out of the question. I wouldn't dream of it. Not in a million years. I would never accept money from you like that. Take the umbrella, dear lady, and keep the rain off your shoulders." My mother gave me a triumphant sideways look. "There you are," she was telling me. "You're wrong. He wants me to have it." She fished into her purse and took out a £1 note. She held it out to the little man. He took it and handed her the umbrella. He pocketed the £1, raised his hat, and gave a quick bow from the waist, and said, "Thank you, madam, thank you." Then he was gone. "Come under here and keep dry, darling," my mother said. "Aren't we lucky? I've never had a silk umbrella before. I couldn't afford it." "Why were you so horrid to him in the beginning?" I asked.
I wanted to satisfy myself. He wasn't a trickster, she said, and I did. He was a gentleman. I'm very pleased I was able to help him. Yes, Mummy, I said. A real gentleman, she went on. Wealthy too. Otherwise, he wouldn't have had a silk umbrella. I shouldn't be surprised if he isn't a titled person, Sir Harry Goldsworth or something like that. Yes, Mummy, this will be a very good lesson to you, she went on. Never rush things. Always take your time when you are summing someone up. Then you will never make mistakes. There he goes, I said. Look! Where? Over there. He's crossing the street. Goodness, Mummy, what a hurry he's in. We watched the little man as he dodged nimbly in and out of the traffic. When he reached the other side of the street, he turned left, walking very fast. He doesn't look very tired to me. Does he to you, Mummy? My mother didn't answer. He doesn't look as though he's trying to get a taxi either, I said. My mother was standing very still and stiff, staring across the street at the little man. We could see him clearly. He was in a terrific hurry. He was bustling along the pavement, sidestepping the other pedestrians and swinging his arms like a soldier on the march. He's up to something, my mother said, stony-faced. But what? I don't know, my mother snapped. But I am going to find out. Come with me. She took my arm and we crossed the street together. Then we turned left. Can you see him? My mother asked. Yes, there he is. He's turning right down the next street. We came to the corner and turned right. The little man was about 20 yards ahead of us. He was scuttling along like a rabbit, and we had to walk very fast to keep up with him. The rain was pelleting down harder than ever now, and I could see it dripping from the brim of his hat onto his shoulders. But we were snug and dry under our lovely big silk umbrella. What's he up to? My mother said. What if he turns around and sees us? I asked. I don't care if he does, my mother said. He lied to us. He said he was too tired to walk any further, and he's practically running us off our feet. He's a barefaced liar. He's a crook. You mean he's not a titled gentleman? I asked. Be quiet, she said. At the next crossing, the little man turned right again, and then he turned left. Then right. I am not giving up now, my mother said. He's disappeared, I cried. Where's he gone? He went in that door, my mother said. I saw him. Into that house. Great heavens, it's a pub. It was a pub. In big letters right across the front it said, The Red Lion. You're not going in, are you, Mummy? No, she said. We'll watch from outside. No, she said. We'll watch from outside. There was a big plate glass window along the front of the pub, and although it was a bit streamy on the inside, we could see through it very well if we went close. We stood huddled together outside the pub window. I was clutching my mother's arm. The big raindrops were making a loud noise on our umbrella. There he is, I said. Over there. The room we were looking into was full of people and cigarette smoke, and our little man was in the middle of it all. He was now without his hat and coat. He was edging his way through the crowd towards the bar. When he reached it, he placed both hands on the bar itself and spoke to the barman. I saw his lips moving as he gave his order. The barman turned away from him for a few seconds and came back with a smallish tumbler filled to the brim with light brown liquid. The little man placed a pound note on the counter. That's my pound, my mother hissed. By golly, he's got a nerve. What's in the glass? I asked. Whiskey, my mother said. Neat whiskey. The barman did not give him any change for the pound. That must be a treble whiskey, my mummy said. What's a treble? 3 times the normal measure, she answered. The little man picked up the glass and put it to his lips. He tilted it gently. Then he tilted it higher, and very soon all the whiskey had disappeared down his throat in one long pour. That's a jolly expensive drink, I said. It's ridiculous, my mummy said. Fancy paying £1 for something to swallow in one go. It cost him more than £1, I said. It cost him a £20 silk umbrella. So it did, my mother said. He must be mad. The little man was standing by the bar with the empty glass in his hand. He was smiling now, and a sort of golden glow of pleasure was spreading over his round pink face. I saw his tongue come out to lick the white moustache, as though searching for one last drop of that precious whiskey. Slowly, he turned away from the bar and edged his way back through the crowd
to where his hat and coat were hanging. He put on his hat. He put on his coat. Then, in a manner so superbly cool and casual that you hardly noticed anything at all, he lifted from the coat rack one of the many wet umbrellas hanging there, and off he went. "Did you see that?" my mother shrieked. "Did you see what he did?" "Shh," I whispered. "He's coming out." We lowered our umbrella to hide our faces, and out from under it. Out he came, and he never looked in our direction. He opened his new umbrella over his head and scurried off down the road the way he had come. "So that's his little game," my mother said. "Neat," I said. "Super." We followed him back to the main street where we had first met him, and we watched him as he proceeded, with no doubt at all, to exchange his new umbrella for an £1 note. This time it was with a tall, thin fellow who didn't have even a coat or hat. And as soon as the transaction was completed, our little man trotted off down the street and was lost in the crowd. But this time he went in the opposite direction. "You see how clever he is," my mother said. "He never goes to the same pub twice." "He could go on doing this all night," I said. "Yes," my mother said. "Of course, but I'll bet he prays like mad for rainy days." Let's take a break on Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello guys, welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary and I am your host for today. Our next segment is called Poetry Zone. Let's listen to the poem No Men Are Foreign by James Kirkup. Remember, no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes like ours. The land our brothers walk upon is earth like this, in which we all shall lie. They too, aware of sun and air and water, are fed by peaceful harvests, by war's long winter starved. Their hands are ours, and in their lines we read a labor not different from our own. Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country is strange. No men are foreign tells us that we should not consider anyone as foreign or strange. Humanity is the same all over the world and is harming anyone, we are harming ourselves. In destroying another country, we are destroying our own earth. The poem tells us to look upon humanity as a unified entity. The poem is obviously a strong plea for universal brotherhood. It underlines the fact that the people of different countries have same physical, mental, and emotional experiences. Their fate is the same. They are in no way different, even though they wear different clothes and speak different languages. Nobody should be viewed as stranger and no country foreign. The poet emphasizes the futility of hating those who belong to other countries. When we wage war against others, we only defile our own earth. The dust and smoke caused by war weapons pollute the very air we all breathe. Let's have a break on Literary Zone. You're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM.
Hey Mintu, it is so fun to drive like crazy freak. Chintu, you are driving so fast. Can you please slow down? Don't be such a spoilsport. Bro, I am not saying this because I am scared of driving fast. It's just that I am trying to save you some fuel. Okay, how does that help me in saving fuel? Maintaining an efficient speed is an important factor in fuel efficiency, and driving so fast like you will not help much. Go green! Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Welcome back, guys. This is Literary Zone on VIT Community Radio 90.8 FM, and I am your host, Mary. Let's go to our last segment, Writer Zone, where we will listen about Roald Dahl. Roald Dahl was a famous short story writer who became one of the most successful and beloved children's writer of all time. He also wrote several screenplays. He was born on 13 September 1916 in Wales to parents of Norwegian descent. He attended British schools but never went to university, opting to go work for the Shell Oil Company instead. He worked there for a few years, but when World War II started, he joined the British Royal Air Force and served as a fighter pilot. He began writing during the war, which after the war became his lifelong vocation. He wrote 2 novels, 2 autobiographies, 19 children's books, and many short story collections. He died of leukemia on 23rd November 1990. He has received the World Fantasy Award for Life Achievement in 1983 and Children's Author of the Year from the British Book Awards in 1990. In 2008, The Times placed Dahl 16th on its list of the 50 greatest British writers since 1945. His notable works include James and the Giant Peach, Charlie and the Chocolate Factory, Matilda, My Uncle Oswald, The Witches, Fantastic Mr. Fox, Tales of the Unexpected, and George's Marvelous Medicine. Now it's time for me to leave. This is Mary signing off on Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மலாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பாக்குறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க.
சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாப்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்க. இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்துனா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD and CEO போஸ்ட் கிடைச்சதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO and MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBI-ல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBI-ல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பாக்குற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBI-ல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேர்வை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம
பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசமாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ, செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ. அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு つでのワールド இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. で இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. す இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. でのワールド で
இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. ஒத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. ஒத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. நித்தம் வந்து ஓன் நினப்பு என் உசுர வாட்டுது, நித்தம் வந்து ஓன் உசுறு என் உசுர வாட்டுது. ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது, ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது. ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படினே கருதருக்க, ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது. பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படினே கருதருக்க, ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது. அடி பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்ம நாட்டு நிலவரம், பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்மனோட நிலவரம். நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம், நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம். ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 041622526663 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி
என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தேனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என் எண்ணம் நீ, வண்ணம் நீ, என் தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன், காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன், சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வைரம் ஒன்றை கேட்கிறேன், அதை தருவாய், தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என் எண்ணம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8, and this is your show Travel Bonanza with your host Ashika and Anjali. So today we have a very interesting destination for you guys. It's of course Goa. I know the first thing you think about when you say Goa are beaches, but of course Anjali has something else in mind. Well, Ashika, did you know that Goa is actually considered to be the middle class honeymoon destination spot for a lot of people? Okay, wow, that is well said. I did not know about that. But today we're going to talk about a very interesting aspect of Goa. Goa has a very rich cultural diversity that has been an outcome of very rich history. So before we begin, I thought I'd give a glimpse of why Goa is so exotic. We won't jump into ancient history, don't worry. So Goa, being a port, was invaded or rather conquered by various empires, including the Ottoman Empire, the Muslim Empire. This was of course overtaken by, you guys must be knowing, by the Portuguese in the late 15th century, when Vasco da Gama, as we know, discovered the route to India through Calicut. The Portuguese also took shelter in Goa, so they conquered and spread Christianity. Thus commenced the Christian world with the influence of Portuguese language, culture, and of course wealth due to the spice trade. Goa thus became home to more than 300 churches. It became the vice imperial seat for the Portuguese Empire of the East. Now, interestingly, something really interesting that I'd like to share with all of you is that even post-independence, the Portuguese were unwilling to just leave India. Till India, under the command of then Prime Minister Jawaharlal Nehru, with the help of the militants, invaded and liberated Goa in the 17th of December 1961. So that is way past the actual independence of India. And this was a solid 450 years ruling of the Portuguese. So you could imagine that why Goa still remains
a multicultural hotspot for tourists all over the world. Goa is a well-connected state and it's got an international airport. And honestly speaking, it does require an international airport considering all the tourists that keep visiting Goa all the time. That explains the millions of foreigners in Goa that you see all the time. And of course, you have other connections to Goa. And for probably in a lower budget, you could probably take a train or probably take a long drive from the various destinations. And of course, for the honeymoon couples, you have, I'm not sure if it would be very apt for you guys, but probably in the future, you could probably take a cruise from Bombay. There are cruises which go every other week from Bombay to Goa. So you don't have to worry about how to get to Goa because believe me, you are very well connected and it's the hotspots of India. So you will get there and you will have a brilliant time. So let's move on to the next segment, which is tourism and what to do in Goa, basically. So we're going to tell you what to actually do or where to go in Goa. So Ashika was speaking about history. Now I'm going to just turn over to the tourism because as we all know, Goa is one of the most sought after tourist destinations in India. Now, over 450 years of Portuguese rule and influence of Portuguese culture presents to visitors to Goa a different environment than anywhere else in India. Goa, as Ashika said, is famous mainly for its beaches, churches and cruises and food, obviously. Now, Goa has two World Heritage sites. The Basilica of Bom Jesus is a 3-story church with a fusion of architectural styles with marble floors inlaid with precious stones. The relics of Saint Francis Xavier, a Catholic missionary, are kept in a silver casket, adorned in a crystal urn. Saint Francis Xavier was regarded by many Catholics as the patron saint of Goa. But it sounds incredible, doesn't it? So when you actually go to Goa, you just have to visit this church, considering it's one of the World Heritage Sites in India. Also famous is the Church of St. Francis of Assisi in Old Goa and the Chapel of St. Catherine, which is dating from 1510, which is also incidentally in Old Goa. A couple of other churches that you have to visit are the St. Kajitoa Church and St. Augustine Church. Goa also has the sanctuary of St. Joseph Vaz, the Pilar Monastery, and a number of other beautiful structures. Also famous is the statue of the Bleeding Jesus on the crucifix at the Santa Monica Convent in Velha, Goa. In many parts of Goa, mansions that had been constructed in the Indo-Portuguese style are still standing strong. Have you heard of these old Latin quarters that are present in Goa, Ashika? Okay, I heard that there's some township type of... Yeah, so there's this old Latin quarter called the Fontanhas in Panji that has been declared as a cultural quarter, in fact. It showcases the life, the architecture and the culture of Goa. Now, if you take a stroll through this neighborhood, you will definitely feel like you're not in India, with narrow streets and colorful villas. And with a number of statues of famous Christian historical figures, you would just be overwhelmed by the beauty of this place. Some influences from the Portuguese era are also visible in Goa's temples as well. Shanta Durga Temple, the Mangweshi Temple and the Mahalasa Temple. Yeah, I think the most beautiful thing about Goa is that there's so many cultures all mixed together. Like whether you take the Portuguese culture, so you have the churches, and then you have the forts, which you'd probably be talking about, and then you have the temples, which is the influence of the Indian culture. So it's all mixed together, and this cocktail is just amazing. It makes Goa truly beautiful. So you guys know by now that it's a destination definitely you guys shouldn't visit. So yeah, back to you. Exactly. It's like all in one. It has everything that anyone can possibly want to. As Ashika just mentioned, equally famous are the forts in Goa. A couple of them like Fort Aguada, Ponda Fort, Cabo de Rama, Colvale Fort, etc. Fort Aguada and its lighthouse is a well-preserved 17th century Portuguese fort on Singuim Beach overlooking the Arabian Sea. Interesting fact, the fort got its name Aguada, which means water, owing to the freshwater spring within the fort that provided water supply to the ships that used to stop by. Did you know about this? So wait, this is where the river meets the sea. Yes, exactly. It must be definitely some destination to see. And also famous is the Ponda Fort, which is located in Ponda.
and was initially built by the Muslim forces of Adil Shah and then destroyed by the Portuguese. Now currently it has a statue in honor of Shivaji inside it. So you're trying to tell me that like the churches are mostly like built by the Portuguese, the temples by the Indian influence, and the forts by the Muslims. More like a combination of everyone, especially the Ponda fort. It was initially built by the Muslim forces and then destroyed by the Portuguese and then taken over by the Shivaji Empire. Wow, that is quite diverse. Yes. Also, Goa has a few museums, two important ones being the Goa State Museum and the Naval Aviation Museum. In fact, the National Institute of Oceanography is also located at Dona Paula in Goa. Yes, so I think that's with the history, right? Yes, that concludes our churches and forts and all the historical sites in Goa. Now, probably like the highlight of Goa. So let's get to the beaches. And when I'm talking about beaches, you know, there are hundreds of beaches in Goa. Basically, it's more like an island, though it's actually not an island. But there are beaches you can name from like A to Z, there are beaches. So let's talk about the famous beaches, of course. We'll talk about the first beach, which is the postcard perfect beach. It's called the Palolem Beach. This is basically a calm bay and the palm fringe sands, etc. It's just a beautiful, beautiful view for you guys. Now, so we were talking about the history. Now let's get to the highlight of Goa, the beaches, of course. And when you're talking about beaches in Goa, they're beaches from A to Z. But I'm going to just talk about a few of the famous beaches in Goa, of course. So the first beach I'd like to talk about is known as it's probably like the best beach in Goa. It's postcard perfect. It's a calm bay and it's known to have palm fringe sands, which means like that you have palm trees surrounding the entire beach. That is definitely vibrant, right? And what makes it even more amazing, there are plenty of things to do in that beach. It is the highlight of Goa, so it's the top tourist destination in Goa. It has thatched restaurants and it's the safest place for swimming. So if you're up for a swim, this is the place that you have to be. And of course, since it's the top tourist destination out there, you have a lot of souvenir shops and this is a place where you can actually shop. Apart from that, you of course have the adventure sports in that beach. Deal with that entire thing a little bit later. So of course you have kayaking in the Palolem beach. That is pretty amazing. And then you can also hire bikes to nearby beaches. So basically Goa is surrounded by beaches. It's almost like an island. So yeah, you can probably hire a bike and take the ride all the way to the nearby beaches. So every other meter, you'll probably bump into another beach. It's a bit of an exaggeration, but close to it. Then you have, of course, the waterfalls and the wildlife parks which are close to this place, which you can also take a bike and go to. We will delve with the wildlife parks a little bit later. Now, the Palolem beach is pretty famous because this is a place which is very vibrant. So people will be awake and there on the beach 24/7. So you can chill at night listening to live music which they'll be playing there. It's beautiful. And of course, you have tranquility and vibrance throughout the beach because there are certain periods when nobody is there on the beach, and during the day and during the late nights, of course, there are people enjoying live music and of course kayaking, etc. So it is a place that you definitely do not want to miss. And as I said earlier, it is postcard perfect. Now the next beach that I'll be talking about is the Patnam Beach. Now the Palolem Beach, as I said, is one of the top tourist destinations in Goa. Now you could imagine it would be pretty crowded, right? Because it would be filled with tourists. If you want a less crowded beach, more of tranquility, and probably you want to spend time with yourself or like family or relatives or your friends, etc., you could go to probably the Patnam Beach. It is quiet and definitely friendly. It has relaxed beach shacks and of course you can surf there and swim. So it is perfect for you. And the only commercialization is the souvenir shacks along the main beach road. Not even along the beach sands, but then along the beach road. So if you want a less crowded, more calm and tranquil beach, then you have to go to the Patnam Beach. So after the Palolem Beach, if you want to escape from all that buzz, you can always go to the Patnam Beach. Then you have the Agonda Beach. And as Anjali mentioned, she talked about the forts. This is a beach which is along the fort, and this is known as the romantic beach for a lazy day. So it's best for like sunset walks if you're going as a couple or with your friends or family. So this is the place to be. The sea is rough, of course, so no swimming is
permitted. It's probably an unlikely option. And of course, it's picture perfect. And the most interesting thing about the Agonda Beach is the Turtle Center. Now you're wondering, what is the Turtle Center? Of course, this is a brilliant showcase for the tourists, something that you definitely do not want to miss. So probably when you visit the forts, you could probably step into the Agonda Beach, which has the Turtle Center, which contains eggs, the turtle eggs. So you actually can watch the turtles walk along the sands and then nestle into their area. So it's a beautiful scene. It's a beautiful showcase. So if you're going to all the beaches, do not miss the Agonda Beach. Now we're talking about beaches. I just want to mention about Donna Paula Jetty. I think Anjali had mentioned it before. It is a secluded bay, so it's filled with vibrance. And of course you get like cruises from there, which we'll be talking about later. And then you have the Marmugao Harbor. I hope that is the way you pronounce it. Now this place is really special because we have two rivers, the Mandovi River and the Zuari River meet the Arabian Sea. So this is something that you really don't want to miss. So there are two rivers meeting the Arabian Sea. So the estuary has particular endangered species which are present in that area. So it is a place also for like wildlife growth. So this endemic species is also something that you don't want to miss when you go to Marmugao Harbor. It is not exactly a tourist destination and not many people know about it. So it will be a good place to go. Like, I hope you get the information through this. Now, so we talked about the beaches. Now directly after the beaches, let's go to the adventures. So we're talking about the adventure sports. I know it's something that all of you have been waiting for. So we'll talk like for going towards the area where the adventure sports actually take place, you have to probably take a cruise. And the cruise will start from Fort Aguada, like I stated, the Sinkoram or the Panjim Jetty. So the Fort Aguada, as I mentioned, was a former Portuguese military fort and a prison, which already Anjali had mentioned. So basically in this place, as you take the cruise, you can of course before taking the cruise in the shore, you can swim along the shore. But once you go into the cruise, the boat will actually halt in the middle of the sea. And in the middle of the sea, you can dip in the blue-green waters. You can probably even swim along with dolphins. Yes, dolphins is what I'm talking about. In Goa, dolphins is what I'm talking about. You heard it right. Of course, this cruise is famous for what we call the dolphin watching. So probably you can see the dolphins dancing around the waters. Probably you get lucky, you can swim along with the dolphins. And of course, you can witness the famous kingfisher of Goa. So you'll be swimming along with like probably kingfishers on one side and dolphins on one side while they'll be dancing over the water. So it's something that you definitely do not want to miss. So we talked about dolphin spotting. Dolphin spotting is also possible in the Grand Island. Yes, definitely. And the word definitely goes up to what it is. Thing that is famous about Grand Island is the snorkeling. Snorkeling, I'm sure all of you have heard about. This where it's somewhat like scuba diving. So probably you go underwater and then you get to witness the colorful fauna and flora of the deep marine. And not to mention, so obviously you're not going to miss the snorkeling if you go to Grand Island. And after the snorkeling, you'd probably get on a boat for a cruise, and that will allow you to fish if they halt in a particular destination. So all this often comes in a package in Goa. As a tourist, you'll be offered packages to go through dolphin watching or dolphin spotting and snorkeling all together, and fishing all as a package. So they'll come in packages, probably reduce the cost based on that. So you could choose the package and you don't have to worry about how to get the access through it because you have guides all around Goa and they'll just be hunting around you all the time and forcing you to come up with join any package as such. So if you talk about adventure sports, you definitely do not miss dolphin spotting, snorkeling and fishing. Fishing is not so adventurous, but I guess it's pretty exciting. Now, another thing that I wanted to talk about was the wildlife. But then before I get into the wildlife, Anjali will tell you about the cruises, which I've been continuously mentioning on and off. Yes, so as Ashika just mentioned, Goa is very well known for its cruises. Goa offers river cruises as well as sea cruises. Now, a couple of the cruises take you up to Mandovi River into the Zuari Bay or to Aldona. It's a trip full of fun and entertainment, while different varieties of Goan cuisine is provided. Professional troupes perform the Dekni temple dance, the Fugdi dance, and the Kornedinho dance. I honestly hope I've been pronouncing them properly. So if you go to Goa, make sure you get on a cruise as well.
and watch the beautiful view along with a dash of traditional Goa dancing and a dollop of their amazing cuisine. We'll talk about the cuisine, of course, in the next segment. I know you guys are waiting for that. So, as I mentioned, I had informed you earlier that we'll talk about the wildlife of Goa. I'm sure you guys must have not come across this because, Goa means beaches or maximum the historical architecture. But the wildlife is pretty exotic in Goa. Goa is home to a number of wildlife sanctuaries. You have the Kotigao Wildlife Sanctuary, the Bonla Wildlife Sanctuary, Bhagwan Mahavi Wildlife Sanctuary. So these three sanctuaries are very, very famous in Goa. And as I mentioned before about the packages, so probably you would be offered a package when you go through these wildlife sanctuaries. Before I go into the other interesting wildlife tourist destinations, one thing that you need to know is Goa is home to the Western Ghats, of course. So you have the endemic species of the estuaries and the seas, of course, and the rivers and the estuary areas. And of course, you have the Western Ghats. So it's again, not only is the history all mixed, it is also the wildlife of Goa, which is pretty diverse. So when I was talking about wildlife, so let's move into something really interesting. There's something called the Kumbarjua ferry. This is a ferry ride which will take you to an interesting package. So this package contains the crocodile spotting. I know, sounds amazing. And then you have the spice plantations. And then you have the elephant rides and the elephant bathing. I know it sounds really super, super interesting. So we'll talk about the crocodile spotting. So as you go along the ferry, you can actually see children swimming along with the crocodiles. And when I'm talking about children, I mean the native children, of course. I'm not sure how far they'll let you jump into the water and swim along with the crocodiles. But that is something that you definitely witness as you go along the ferry. So crocodile spotting is something that is definitely going to blow your mind. And as you go past, they will stop at a place where there are incredible fauna. You have the spice plantations. So the diversity of Goa would be seen there. And Goa, as we know, was famous for its spices. The spice trade of Goa is world renowned. So that is something that you will witness if you take the Kumbarjua ferry. I hope I'm pronouncing it right again. And as you go across the spice plantation, adjacent to it, you have the elephants right out there. And the interesting part, of course, you have elephant rides everywhere, but here you get to actually bathe an elephant. So you, of course, it's for a prize, and then you get to bathe the elephant. So it's something that you do not want to miss. So if you get an opportunity for this package, where you can witness the crocodiles or the spice plantations or the elephants, do not miss it. So the wildlife of Goa is something probably you haven't heard about, but now you know. So after the beaches, probably you can head for these packages. So the sanctuaries and the ferry ride with all these packages is something that you have to delve into. Now we're talking about all this. Now the main segment is what to eat in Goa. So Anjali. Well, as we all know, Goa is located in an area with a tropical climate. So the Goan cuisine mainly consists of intensely spiced and flavored food items. It's basically similar to Malwani or the Konkani cuisine. The cuisine is mostly seafood based, most of them being pomfret, shark, tuna, crabs, lobsters, etc. Also, interesting fact, the Portuguese brought potatoes, tomatoes, pineapples, guavas and cashews from Brazil to Goa. Did you know that? Okay, I definitely did not know that. I thought that India grows its own tomatoes and potatoes. But of course, Portuguese with this huge influence from various countries exported that. That is very interesting. I know. And it was apparently Hindu civilization did not know anything about tomatoes and potatoes till before Portuguese actually brought them. Wow, I'm glad we told that to the listeners. I definitely did not know that. Now, the most popular alcoholic beverage in Goa is fenny. It's made out of cashews as well as coconuts. What a combination. I know. So that was about the food and the drinks, but let me name a few cuisines of Goa. You have the prawn balcho, which I'm guessing is a prawn dish. And then you have the fish ricciado. These are all Portuguese dishes, by the way. And then you have something called the sorpotel. This is very interesting. Listen carefully. This is like a mix of pork, liver, heart, and kidney.
So it's thick and super spicy, and hopefully it is yummy. I definitely did not try that. I don't know about Anjali. Did you try that? I don't think I tried that either. Then you have like the chorikos sausages, which is again pork. And then you have the chicken sakuti. Yes, so these are all like Portuguese dishes, traditional Portuguese dishes. And the other dishes which Anjali mentioned about are typical Goa and Konkani cuisines. If you're going to Goa, you might as well try all these cuisines. And after the cuisines, do not forget to try the sweets. There's something called the babinka and the dadal. Do you have any idea about them, Anjali? Yeah, I've heard ki bebinka is a form of halwa. It's made up of a lot of ghee. I honestly, in my opinion, I didn't really like it much. It was really oily and it wasn't really very tasty either. Okay, that is probably her opinion, but for all those people with a sweet tooth, I think bebinka would be a good choice, right? True, that's true. So yeah, guys, do try the cuisine of Goa. Do not stick to your staple food. Just go on with the prawn bal chow or your bebinka sweets. So you'll definitely have a good time when it comes to food also. So with this, we come like to the end of the program. So we've covered the history. We've covered the churches, we've covered the fort, we've covered the mansions, we've covered the heritage sites, the beaches, and the wildlife events, and of course the cuisine of Goa. So this exotic blend makes Goa one of the top destinations of India. And as Anjali mentioned, the middle class honeymoon destination. So if you guys are planning to go either with your friends or family or in the future for your honeymoon, Goa is definitely the best destination for you guys. So do not miss all that we said, and hopefully you guys would have an amazing time in Goa. And of course, go during the season, because when I had visited, it was during January, and this was right after New Year's. So when I went, all the restaurants were closed, all the shacks were shut. So basically, I did not enjoy Goa the way it was supposed to be. So go in the right season, and of course, witness all the exotic vibrance of this beautiful destination. With this, we come to the end of the program. Signing off, this is Ashika and Anjali. You're listening to Travel Bonanza on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. So let's start with today's episode. This is known as a pilgrimage center. I'm sure you guys must have guessed it by now. It is the exotic Rishikesh. What people mostly do not know about Rishikesh is that it has got two parts. One is that it's a known pilgrimage center, and second, it is home to water sports. Yes, and has the most exotic features in India. And I'm not exaggerating, people. And the thing about it is most people don't know about the destination, and that makes it even more exquisite, because that's what makes it all picture perfect. And when I'm talking about Rishikesh, I'm saying picture perfect because imagine blue waters, white sands, snowy peaks, starry skies, shooting stars, wild pine trees. It has it all. And I'm not exaggerating one bit about what I just said. It has it all, and that is what Rishikesh is all about. Most people do not know that it has a second part to the whole pilgrimage center. Most people just go to the pilgrimage destination for the temples, etc. And they do not bother exploring the other half, which is home to the beautiful rivers and the rapids. And the beauty can only be witnessed if you go there.
And according to me, it is easily the best destination I have been to in India. So that's why this episode is going to be pretty special. So why is Rishikesh so picture perfect? First of all, when I'm saying there's no pollution, there is absolutely no pollution. Maybe because there are less cars and less population and it's a small place. And of course, they restrict the emissions. There are no industries permitted in that area at all. So basically, there's absolutely no pollution. And this means that, or probably that explains the starry skies. I am not kidding when I say when I look up in the night, middle of the night, when we went for camping in Rishikesh, the skies were spotted with stars everywhere you look. I've never seen so many stars in my entire life, and that is what I saw in Rishikesh. So that's starry skies. And first of all, in Rishikesh, the most exquisite part is that you can spot shooting stars every 15 minutes. When we went camping, I was a little bit upset that I missed a shooting star. And I turned the next moment and I actually saw a shooting star. So that's how frequent the shooting stars do come across in Rishikesh. The beautiful thing is probably everywhere, probably in the night sky, shooting stars do pass. But probably because of the pollution, we do not see them. Since Rishikesh is eradicated from the entire pollution which is seen in the other cities and other places, it is still visible. It is definitely a treat to the eyes in the middle of the night. So that explains the starry skies and the shooting stars. So what about the blue waters? When you say blue waters, the first thing you'd think about are the seas and the oceans. But Rishikesh is home to blue rivers just flowing across. And it is just beautiful to see that during the day. And of course in the night you hear the rivers gushing, and that itself is an amazing experience. So how are the rivers so clean? Okay, I think they're going to get a little bit dirty. So basically in Rishikesh, there are no toilets. There are absolutely no toilets, no bathrooms, nothing. So when you have to go to the toilet or bathroom, or when the nature is calling, you go the nature's way. So they dig up pits in your resort or wherever you are, and that is how you use the bathroom. So I guess that explains how Rishikesh's rivers are clean. So that is why none of the dirt or the load is left into the water bodies. And that is why till today, Rishikesh remains really pure, especially the waters. And of course, the white sands come across with that. And the snowy peaks is something that you would witness as you drive into Rishikesh. And wherever you stay along the banks, probably nearby, there would be snowy peaks depending on the season which you go in. And if you're lucky, if you're going trekking, you might even witness it up close. So that explains the snowy peaks, blue waters, white sands, starry skies, and shooting stars. And of course, you'll be surrounded by wild pine forests. It does sound marvelous, and not only does it sound marvelous, when you go there, you would be absolutely blown out of your mind. Trust me upon that. So let's get to the first segment of the episode, how to get there to this beautiful destination. Of course, since it's a pilgrimage center, it is pretty well connected. You can take the train, you can go by air, or you can go by bus. But of course, there are a little bit glitches here and there, which I will tell you about. First of all, you can take the train, and the closest destination is Haridwar. Rishikesh is a bit isolated from any type of connection of trains or air. So thus you reach Haridwar, and from there you can take a bus or a taxi. And there are frequent trains to Haridwar because that is also an important pilgrimage center. It's just that Rishikesh's geographical location does not permit the railway networks to be happening there. So that is that. You can take the train first to Haridwar, and then you can take a bus or a taxi. The next, air travel. The nearest airport is probably the nearest big cities like Delhi or Chandigarh, but the closest city or the closest airport is in Dehradun. You could probably take a flight to Dehradun from any of the major cities, so it's a very well connected place Dehradun is. So from there you can again take a bus or a taxi. Now personally, I think the best way to get to Rishikesh is to drive. The drive is absolutely exotic because you're driving across these beautiful mountains and it's an exquisite scenery. So you will definitely enjoy that. So if you're going to Rishikesh, somehow or the other you have to take the bus or the taxi to reach there, or whether you take the train or the flight. But personally, wherever you are, just take a long drive and I'm sure you guys are going to enjoy it. So let's get to the main segment. What to do in Rishikesh. As I said, Rishikesh has got two parts. One is the pilgrimage center, which I do not intend to cover on this episode, but soon I shall. And the second part are the water sports,
or the river rafting. Of course, I'm not going to only talk about river rafting. There are various other things that you can do in Rishikesh. First of all, there's kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, cliff jumping. So these are all adrenaline rushing sports. And for people, for especially youngsters who want to go in a group and have a good time, this is the destination. It's filled, I could rather say it is like the king of water sports in India, undoubtedly, unanimously is what you'd agree with. So first thing is kayaking. So I'm sure people would know what is kayaking, right? So it's something like a banana boat, and it's for a single person, of course, and you're given a paddle, and it's very narrow, the entire boat. So then you go across, you paddle across the river with it. So you can go in the calm waters or you can go in the rapids, but of course the instructors do not allow you in the rapids with a kayak because you need to be a professional for that. Of course, maybe you can go in the small rapids, but I don't think that is advised. Probably in the calm waters, you can go kayaking. Kayaking is a very popular sport in Rishikesh, and it is something that you definitely enjoy. I personally had a very good time. Now the next thing is paddling. Paddling is very simple. So probably you're given a tube and then you get into the tube. There could be double tubes or single tubes. So you just paddle with your hands across the calm river. Then the third thing, flying fox. This is super exciting. So probably you will be harnessed to an peak, and from there you would be let down. It is something like zip lining, or it is synonymous to zip lining. So you'll be let down from the peak all the way from one peak to another, or one peak to the other valley. So it is super exciting. You actually feel like you are flying, and it is an amazing experience because first of all you get to see the scenery, but that is not the thing probably you'd be focusing on, because this is adrenaline rush to the ultimate level. So you will actually be flying and the wind dashing through your face. It is a beautiful experience. So if you guys go to Rishikesh, you should try Flying Fox. And of course, Flying Fox is available in a lot of other destinations. But going across the river and almost skimming through the river is absolutely exquisite. And it only belongs to Rishikesh. So please try Flying Fox in Rishikesh. Then the fourth and the most important thing, actually the most important thing is rafting, which I would be getting into a little bit later. Now the most important thing, that doesn't make sense. The other important thing is bungee jumping. That is truly amazing, and a lot of people have that on their bucket list. Yes, of course, from a really high point, around 80 meters or more than that, as far as I've read, you'd be harnessed and you'd be let down almost into the water. So you'll be let down and probably you would touch the waters and then they take you back up. So that's how it goes. So basically you're just free jumping, but it's an ultimate experience. And free jumping into the rivers of Rishikesh, you won't be going into the rivers, of course. You'll be free jumping, and when you're almost there, the harness will stop, the rope will stop. So it is beautiful. So please, actually it's not even beautiful, it's just adrenaline rush all over. And before you bungee jump, you have to decide, like, this is like do or die situation. And it was in my bucket list and it was the best experience of my entire life. So that's bungee jumping. So please do not miss bungee jumping in Rishikesh. The next and the most important thing about Rishikesh is the rafting. I'm sure most people have heard about rafting, and you might have gone even in other destinations, but whitewater rafting is super famous in Rishikesh. Rishikesh is known for its whitewater rafting. It was personally the best experience of my life. First of all, the gears. You're just given a helmet, and then you're given it's a raft you can call it, which is probably inflated raft. So over there you're given gears and there are absolutely no belts. So all you're given are helmets and paddles. This is mainly like a team sport. So if you guys go as a group, like especially from college or a group of friends, just go. It is amazing. So basically you have the raft, which is inflated, and then you have the paddles and you have the helmet. That is it. So you don't have belts as you go through the rapids. So you just have to wait till the guard rescues you, even if you end up falling into the rapid, which is very scary because most people die while river rafting due to a heart attack because of the sudden gush that they feel throughout themselves because they just dropped into the huge waves of the rivers. So that is the most common cause of death if you're going into rafting, but I'm not scaring you guys. That happens very rarely. In fact, even my friend fell into the water, but nothing happened because you have this amazing lifeguard.
So he would be going forward in a kayak. So he would be rushing through the huge waters and the huge waves of Rishikesh. And looking at him itself, you'd be amazed. That itself is part of the Rishikesh experience, because I personally loved my lifeguard. He was amazing in the sense that he went through it seemed like whirlpools all around. The rapids looked like whirlpools. So basically he was swirling through all of them. He was tumulting half the time, but he came out of it all fine. I'm guessing he's used to this day in and day out, but he definitely seemed to have a good time, and looking at him, we all have a good time. So don't worry if you fall into the waters, because that itself is also another experience. And then the lifeguard will definitely save you. He saved my friend. So yeah, so talking about river rafting. River rafting is different from whitewater river rafting. Whitewater river rafting is more fierce and of course gives you more adrenaline rush because of the huge waves. So the huge waves in the rivers, we call them as rapids. These rapids have various grades. Grades in the sense, they will determine how fierce the rapid is. So of course they won't allow everybody who goes whitewater river rafting to go into all the rapids. The rapids are graded based on the height of the waves, the fierceness of the waves, the drops, as in, you have this sudden waterfall in the middle of the river, like that. Those are the drops. So all that determine the grade of the rapid. Rapid is nothing but a portion of the river which is host to many little whirlpools or huge waves or fierce water gushing in and out and drops. So these rapids are pretty common through the rivers of Rishikesh, and they're graded, as I said. So they're graded from 1, 2, 3, 4, 5, 6. And Rishikesh is home to rapids which range from 1 to 4. Before we go into the discussion about the rapids and the grades and all about the cliff jumping and further rafting and tumulting into the waters, let's give a short break and we'll be back on Travel Bonanza with their host, Ashika. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. So we are back after the break and we were talking about Rishikesh, the most exotic tourist destination in India. And before the break we were talking about various water sports. We started off with kayaking, paddling, flying fox, bungee jumping, and of course rafting, which is the main segment of Rishikesh. So when we talk about rafting, we stopped with discussing about the rapids and the grades that they're divided into. So this is divided based on the international scale of river difficulty. And the grades, as I said before the break, range from 1, 2, 3, 4, 5, 6. But Rishikesh is home to 13 adventure-packed whitewater rapids. And these range from 1, 2, 3, 4. I'll first tell you about the grades of the rapids. The first grade is fairly simple. It's basically for the non-swimmers or the kids or the first-timers. So there's small waves, barely any rocks, so you can just raft and paddle through that rapid. So that is fairly simple. That is the grade 1 rapid and anybody can go for it, even the faint-hearted people. Then the grade 2 rapid. It has some rough water, maybe some rocks, might require some basic maneuvering. The art of river rafting is that it's a team-based work. So it's a teamwork. So everybody has to paddle together, and the better your team is, the safer you'd cross through the rapid and probably have a better time. So grade 2 rapid has some rough water, maybe some rocks, and might require some skills, some basic paddling skills. The rapids that we went through most of the time were grade 3 rapids. These are actually called whitewater rapids. They are actually small waves, maybe like a small drop. Your raft will probably drop down into the water, so that is absolutely amazing. I loved the thrill of that. But then it has no considerable danger. So may require probably a significant maneuvering or a little more than basic paddling skills. But since we were all youngsters, and this happened when I was in my school, before I graduated. So this was in 12th grade. Since we were all excited and we were all young and we were, I think, maneuvering pretty well. So we had gone through most of the grade 3 rapids and it was an amazing experience.
In a short while, I will tell you about the various rapids that are present in Rishikesh and which I have been to and which I would probably recommend you all to go to. So grade 3 rapids are pretty popular in Rishikesh and they give you the adrenaline rush that you've been looking for all your life. So that is there. Then you have the grade 4 rapid, which is again a whitewater rapid. And these are medium waves, maybe like rocks here and there, maybe like a considerable drop, not even a small drop, maybe a little more than that. And then you require probably sharp paddling skills that might be needed because this is recommended probably a starting step for all the professionals. So grade 4 rapid, you need a professional along with you and you need to make sure that you have proper paddling skills, not only as an individual, as a team. Then you have the grade 5 rapids. These are also whitewater rapids. They are large waves, large volumes. The rapids are huge. They would be almost as big as the room, which you're probably sitting in right now. So possibility of large rocks and hazards, and possibly of a large drop, which is like almost like a half of probably a big waterfall or something. And this definitely requires precise maneuvering and precise paddling skills. So this would not be recommended to non-professional people. Grade 5 rapids or probably grade 4 rapids and onwards are recommended only for professionals, and they are breathtakingly amazing. To come out of them alive itself feels like an achievement as you pass through the rapid. But trust me, it is worth it. And being in Rishikesh, there are only rapids till grade 4. So most of the other groups were allowed till grade 3, but since our group was maneuvering pretty well, I guess, and we were having a lot of fun, so the instructor took us to a grade 4 rapid. I will tell you about that in a short while. So I stopped with grade 5 rapid. Then there's of course the grade 6 rapid, which is the last one on the international scale of river difficulty. So the class 6 rapids are considered to be so dangerous that even professionals think twice before going upon it, and it could be fatal, God forbid. So grade 6 rapids are mostly forbidden in most of the places, but don't worry, Rishikesh has rapids only till grade 4. So let's talk about the rapids of Rishikesh. First of all, there are various rapids, like it's called, each rapid has a name by the way. Sweet 16, 1, Crossfire, the Wall, the Roller Coaster, the Golf Course. That's a few just to name. So about Sweet 16. This is a grade 1 rapid. It is small and very easy. So as I said, grade 1 rapids are for kids and non-swimmers and first timers of course. They can easily raft down the Ganges. Grade 1 rapids are easy because they offer clear passage to rafters. Apart from a clear rafting passage, these river rapids are also devoid of any serious obstacles. So you don't have basically any big boulders or any drops in the rivers or the rapids. So it is pretty safe. And Sweet 16, as the name says, if you want to combine a genuine taste of adventure and lots of family fun, Sweet 16 is the rapid that you have to cross. So that's Sweet 16 for you guys. Then there's Crossfire. Sounds pretty deadly, doesn't it? This is a grade 3 rapid. So which means this is almost like medium waves, or rather small waves, but a small drop and probably boulders here and there, but no significant danger. So do not worry about that. And most of Rishikesh's rapids, as I stated, are grade 3 rapids. So Crossfire, this is a grade 3 rapid. It comes along with serious obstacles including multiple high and irregular waves and rocks of course. Though passages are clear, they are narrow, creating difficulty for the rafter. But of course, expertise is needed to enjoy this whitewater rafting. But you would definitely have a good time going through this. And we went through Crossfire and it was a lot of fun because there's one wave coming from the right side and another wave coming from the other side. So to go past that and go past both the waves, it is an amazing obstacle, and I almost died before that. And I did not know that I would get past it alive. And when we passed through Crossfire, I fell, but luckily I did not fall into the rapid. I fell into the raft. But I'm not trying to scare you guys or anything. As I told you guys, the lifeguard is pretty awesome. So he would save you no matter what. All you need to do is not panic and hold the rope which is along the raft. So that is pretty easy to do. And I had mentioned about my friend also who fell into the rapid. He fell into a grade 4 rapid, which I will get into a little bit later. So Crossfire is probably a rapid that you guys should try.
And it would probably be the first rapid that you guys come across after the grade 1 and the grade 2 rapids. And it's absolutely amazing because you have two like medium-sized waves and boulders and drops here and there, and it is absolutely amazing. So Crossfire is something that you guys might have to witness. And then you have the Wall. This is another popular Ganga rapid, and it falls into grade 4. Actually, you know what? I'm going to save up the Wall for a little bit later. So I'm going to talk about roller coaster before that. This is another grade 3 rapid. They are longer with like probably high and irregular waves. So they're pretty huge waves. And it's a little more scarier than Crossfire, and which means it's a little more adrenaline rush, right? So that's going to be even more amazing if you're going with friends. And there are serious obstacles like dangerous rocks and boiling eddies. The passages are difficult to scout, but maneuvering along them requires a little bit of accuracy and power, but you will make it through. And the boatman must have expertise, while the raft and the rafting gear should be of superior quality, because you would be given helmets and you won't be given belts, but then you would be given paddles. But make sure your life jacket and your headgear is secured. And if you have an expert person right in the front of the raft and your team is maneuvering well, this is a rapid that you would definitely have so much fun. We went through the roller coaster and it was the best time of my life when I came out alive. So that was about roller coaster. Then you have the golf course. This is the grade 3 rapid, but it almost falls into grade 4 because that is how fierce it is. If you are an adrenaline junkie and well versed with the techniques of adrenaline pumping while river rafting, golf course is just waiting for you. It is definitely something that you should not miss. And even if your guide does not allow you, please just force him into it, because golf course is something that defines Rishikesh's whitewater rafting. So you have golf course, and before you start to run into the rapid, make sure you have adequate expertise and are equipped with all the rafting gear and of superior quality, of course. And trust me, you're going to have a very, very, very good time. Golf course defines Rishikesh's rafting. Now for the rapid that you guys have all been waiting for, and which I've probably given a small introduction before, the Wall. This is a grade 4 rapid, which means it is pretty fierce. And as the name says, it is a huge obstacle. So if you want to really feel that adrenaline rush and enjoy your expedition at the same time, this rapid is made just for you. And of course, not everybody will allow you. In our group, the group of people that we went, only our group was allowed to go to the Wall, which is the grade 4 rapid. And before you start to sail along this river rapid, do consult your instructor, because this requires proper maneuvering, as I said, and a little bit of experience is necessary. We were first timers, but I don't know how our instructor allowed, but it was an amazing experience. I first hesitated to go into the rapid, but then since everybody was hooting and everybody was excited, and in that moment we all just went through and we were just happy to be back alive. And in this rapid, I don't think anybody fell into the water. So it just might be your lucky day. But trust me, when you get out of it, the feeling that you have, it is like crossing out everything on your bucket list. So the Wall is a rapid that you guys should try going. It is amazing and is super incredible. And it is the ultimate level of adrenaline rush, which I've been going on and on and on. So that's about river rafting. So that's all about the rapids and the grades. We went river rafting. It was absolutely amazing because after all the rapids and after we were so glad to be alive, there were the calm waters after that. So in that, when we were rafting through it slowly, paddling, and we let the river take us along with it because it was slowly moving without any waves, then the instructor suddenly toppled our raft. That was an amazing experience because we did not expect that at all. So we were all under the raft and we were swimming along the slow, calm river. Of course, this is after the rapids. So yeah, they toppled the raft and we were swimming till an area where there was cliff jumping available. So the next thing I'm going to talk about is cliff jumping. That is also an amazing experience. So if you go to Rishikesh and you're rafting, of course, do not miss cliff jumping. So basically, this is like a hub where people, after rafting and after all that fierceness that they go through and all that life that they got back into them and all, so you have this destination where it's like a hub where they serve a lot of food, etc. And this is popular after you finish rafting. So there's food, and along beside that there is a huge cliff. So from that cliff, people are just running, and all they have is a life jacket and you have the same gear that you have for rafting. So basically, you're jumping
First, you're running actually really fast, and then you jump off or you leap into the river from that huge, tall cliff. So it is absolutely amazing. So bungee jumping is whole new level, river rafting is whole new level, and cliff jumping is absolutely amazing. So if you go river rafting and you're in Rishikesh, you have to, actually you would stop by the cliff jumping place. So it's your wish whether you want to go or not, but do not miss it. Personally, I really recommend that. So that is about what to do in Rishikesh. I know you guys must be wondering, it's Rishikesh is a pilgrimage center. I talked about 2 parts, but this time I'm not going to talk about the pilgrimage center. I decided to only go with the picture perfect, beautiful blue waters of Rishikesh, which is absolutely untouched. And all you can do is, or rather, it is home for all the water sports. So please try all of this. Again, as I said, kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, which you're definitely going, and then cliff jumping. So please try all these stuff, and trust me, you would not regret it. So that is about what to do in Rishikesh. Now about where to stay and what to eat. I clubbed these 2 sections because what to eat is seriously your second priority. I know, because when you're in this paradise, food is definitely not in your mind. You can trust me upon that. So basically, let me tell you about where to stay. The resorts are all along the river bank. So the bank is there, and there are beautiful white sands, and then you have the river gushing, and you have nice little camps. These camps belong to each of the resorts, and sometimes you get to make your own tents, and basically you're living very close to nature. So when we went there, we were just lying down in the middle of the night. There was bonfires, starry skies, shooting stars here and there, sound of the river gushing, and of course the food also was really amazing. So all of this made this a perfect, so depending on your resort, and most of the resorts are really amazing to be in because all they require are small little tents, a bonfire, and a place to eat, and along the riverbank. So you would have a good time no matter which resort you're staying in. They all have instructors and guides which will also arrange the packages for the whitewater sports or whichever events that you guys want to go through. So you don't have to worry about how to join the whitewater rafting or the flying fox or bungee jumping. The resort will tie you up with whatever you guys need. So do not forget to go to a resort which allows you to pitch your own tent, because that is really a lot more fun. So if you're pitching your own tent, it is a lot more fun, and you're probably living very close to nature. And as I said, there are no bathrooms or no let-ins. So basically you have pits and you have the necessary water which would be given to you from the river. So you use that, and that is how you address to nature's calls. So all that is an experience in itself. And as I said, there are 2 areas to the Rishikesh. So as I said, we won't delve that much into the food segment. But of course, there are 2 areas of Rishikesh. One, the pilgrimage, and the other one, the pure adventure sports and the ideal destination for tourists. When you go to the pilgrimage area, of course, you're restricted to only vegetarian food. So that is there. But once you guys are staying in the resort offers all types of food. So it depends on the resort that you're actually staying in. And if you're lucky, they might even cook river fish. So that is an amazing experience, like bonfire, late in the night, eating good food. It's all a perfect trip. So Rishikesh is not home to a particular cuisine, but depending on your resort, you do get great food. I personally got amazing food. But as I said before, when you're in this paradise, food is definitely not in your mind. So that was it for this episode. I hope you guys enjoyed listening to this. And not only this, I hope this encouraged you guys to visit Rishikesh. And believe me, it is definitely the best destination. And of Travel Bonanza and all the places that I have visited in India, I would undoubtedly rank Rishikesh as the #1 destination, especially for you youngsters. Once you go, I'm sure the choice would be unanimous too. You would have the time of your life, and trust me, you'd have something to cross off your bucket list. So please do not miss out on Rishikesh, one of the top places to visit before you die. So guys, that was it for today's Travel Bonanza episode. This is Ashika signing off. This is your show Travel Bonanza, only on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8.
முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏனெஞ்ச உழுத புள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானே தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி தோளுல விழுமே மாலை சொந்தமாக போற கால பொழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன் மிச்சம் வைக்கணும் மகாராணி தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதானம் மாடி முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடி பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏலேலோ
பாட்டு கட்டி பாடுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஏரல் முளைச்சு வித வரும் வித முளைச்சு நாத்தாகும் நாத்து வந்தா கருது வரும் கருது வந்தா நெல்மணியும் காய்ச்ச குழுங்கும் கரு கருவா கைய வெட்டும் வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும் சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம் இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம் காடு கடனி களத்து மேடே கடைசி வரைக்கும் காத்து இருப்போம் துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துதான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துதான் ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம் தை மகளை கும்பிட்டு தவறவேற்போம் பச்சை அரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நஞ்சையலும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on rainwater conservation delivered by Professor Arun Kumar, VIT University. Today I am going to speak on the topic rainwater harvesting. What is rainwater harvesting? Rainwater harvesting is a technique used for collecting, storing, and using for landscape irrigation and other uses. The rainwater is collected from various hard surfaces such as rooftops and other types of man-made above-ground hard surfaces. This is an ancient practice which is currently growing in popularity throughout our communities due to interest in reducing the consumption of potable water. Why do we harvest rainwater? This is perhaps one of the most frequently asked questions as to why one should harvest rainwater. There are many reasons, but following are the important ones. To arrest the groundwater decline and augment groundwater table. To beneficiate water quality in aquifers. To conserve surface water runoff during monsoon. To reduce the soil erosion. Who can harvest the rainwater and from where they can do this? People who are planning for construction of houses, modification of houses and existing houses, etc. From rooftop of government buildings, institutions, hospitals, hotels, shopping malls, etc.
from the rooftops and open areas, farmlands, public parks, playgrounds, etc. Paved and unpaved areas of layout city, town and villages. What are the basic components in rainwater harvesting? Rainwater system comes in all shapes and sizes, from simple catchment system under a downspout to large above and underground systems with complex filtration systems that can store thousands of gallons of water. Most rainwater collection systems are comprised of the following components. The first one is called as the catchment surface. Rooftops or other raised solid surface. The best catchment system have hard, smooth surfaces such as metal roofs or concrete areas. The amount of water harvested depends on the quality and quantity of rainfall and the size of the surface and the slope of the catchment area. Gutters and downspouts, also known as the distribution systems that channel the water from the catchment area to a holding container such as barrel, cistern, planted area, etc. Leaf screens, a screen that removes or catches debris. Roof washers, a device that diverts the first flush of rain before it enters the storage tank. Most rainwater suppliers recommend that the first flush of water is diverted to an outside area of the storage system, since the catchment surface may accumulate bird droppings, debris, and other pollution. Storage tanks. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. Storage containers can be made from galvanized steel, wood, concrete, clay, plastic, fiberglass, polyethylene, masonry, etc. Examples of above ground storage include cisterns, barrels, tanks, garage cans, above ground swimming pools, etc. Storage tank prices vary based on the different variables such as size, material, and complexity. To exhibit the growth of algae, storage tank should be opaque and preferably placed away from the direct sunlight. The tank should also be placed close to the area of use and supply line to reduce the distance over which the water is delivered. Also consider the placing the storage at an elevated area to take the advantage of gravity flow. The tank should be always placed on a stable and level area to prevent it from leaning and possibly collapsing. Delivery systems. Gravity fed or pumped to the landscape or other end use areas. What are the advantages of rainwater harvesting? It makes use of the natural resources and reduces flooding, stormwater, runoff, erosion, and contamination of surface water with pesticides, sediments, metals, and fertilizers. It reduces the need for imported water, excellent source of water for landscape irrigation with no chemicals such as fluoride and chlorine, and no dissolved salts and minerals from the soil. Home systems can be relatively simple to install and operate, which may reduce your water bill. Promotes both water and energy conservation. No filtration system required for landscape irrigation. What are the safety considerations to be made in this rainwater harvesting? Please make sure that children and pets do not climb on the storage systems, as they may accidentally fall into the storage tank. Storage tank should have locking lids and bars that keep the children and pets out. What is the effectiveness in this technology? The feasibility of rainwater harvesting in a particular locality is highly dependent upon the amount and intensity of rainfall. Basically, we know that the rainfall is unevenly distributed throughout the year, and the rainfall collection methods can serve as the only supplement source of household water. The viability of rainwater harvesting system is also a function of the quantity and quality of water available from other sources, household size, and budget available. Likewise, the cost of physical and environmental degradation associated with the development of available alternative sources should be calculated and added to the economic analysis. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the
short lecture on traffic accident delivered by Professor Jagdish, VIT University. Road accidents in Tamil Nadu and steps to mitigate it. Road accidents are very common all over the world, but the quantum of jump in the road accidents in India nowadays is very high. Therefore, every citizen should know how much the road accidents was increased for the past 15 years and what are the reasons how to mitigate it. If you see the National Crime Records Bureau in 2003, the number of persons lost their life is 1,39,091 persons in 4,40,042 accidents. Out of that total number of accidents, it is unfortunate to say Tamil Nadu has ranked first. It is not only ranked 2013, for the past 10 years, the number of accidents and also the deaths in Tamil Nadu is highest. If you see in 2013, Tamil Nadu, the total number of accidents 67,757 and number of deaths 16,175. Its share with the national data is 15.4%. Uttar Pradesh ranked second with 24,478 deaths with 15,109. And Andhra Pradesh ranked third with 39,344 accidents with 14,966 deaths. And fourth, Maharashtra with 45,247 accidents with 13,936 deaths. In the total number of accidents, the maximum vehicles, the type of vehicle contributed for the accident is two-wheelers followed by heavy vehicle lorries. This is regarding the national statistics in 2013. Coming to Tamil Nadu, if you see for the past 20 years, the total number of fatal accidents increased by 122%. That is, it is in 1993 6,528. Now it was increased to 14,504. The number of people killed in the fatal accident was increased by 112%. That is 7,349 in 1993 to 15,563 in 2013. Similarly, grievous injuries has increased by 33% and number of persons injured is increased by 28% and minor injuries are increased by 146% and number of persons involved is increased by 154%. If you see overall total number of accidents Tamil Nadu, it was increased by 90% and the total number of persons involved in the accident increased by 130%. This is the statistical scenario of accidents. If you see in Chennai city, especially the fatal accidents rate was increased by 116% for the past 16 years and the number of persons killed by 72% and total number of accidents also increased by 87% and total number of persons involved increased by 77%. The number of accidents are based on vehicles, type of vehicles. If you see the total various types of vehicles, two-wheelers caused major number of accidents followed by light vehicles, car, jeep, taxi and truck and lorry, then finally buses. This is the scenario of the vehicles caused the accident. This shows that two-wheelers, because two-wheelers are increased enormously, therefore it is one of the major source of causing accidents. And if you see the data, government vehicles and private buses, government vehicles are causing more accidents compared with the private vehicles. The reason may be because the government using all the old buses and old accessories compared with the private buses. This may be one of the reason for causing more number of government buses involved in accidents. If you see the type of road causing the accidents, the roads are broadly classified: national highway, state highway, other district roads and village roads. And generally the national highway contributing more for the fatal accidents, followed by the state highway and other district roads and village roads. Then number of accidents according to the causes. If you see the various reasons for causing these accidents: fault of driver, fault of passenger, fault of pedestrian, fault of mechanical defects, bad roads and bad weather, etc. Out of all these reasons, fault of driver alone causing 98% of the accidents. Therefore,
the accidents are mainly due to the fault of drivers. Then if you see all these statistics, then the drivers are the main contributor for the road accidents. We will see what are the reasons generally for the accidents. The most of the reasons very common. One is overspeeding. Nowadays we are seeing many vehicles are very high speed with lightweight, not following traffic rules and regulations. Many because the vehicles are increased enormously, but traffic rules and regulation violation also increased many places. This is also one of the causes for occurring accidents. Drinking and driving, because the increasing our living standards, and due to urbanization we will get liquor everywhere along the highways and everywhere in the cities as well as in towns. Therefore many people are driving after taking alcohol. Underage vehicle driving is because these people are not sufficiently matured. Even though they can able to drive it, they don't know the traffic rules and what is the importance of traffic rules. They may not follow the traffic rules properly. Due to that, accidents are occurring. Next, using of mobile phones. Due to increase in the technology, everyone having the mobile phone. While driving in a car, while driving in a two-wheelers, people are using extensively the mobile phones. This is one of the major reasons for causing many accidents. Finally, illiterate. India is not completely literate. Therefore, due to increasing the lifestyle, due to urbanization, everybody can able to offer a minimum two-wheelers. Therefore, due to illiterate also contributing to some extent to the accidents. Finally, you can say corruption in RTO office while issuing driving license. These also, if you don't give after proper checking driving license, this also causes major accidents, especially in the case of heavy vehicles. Now we saw the statistics and major causes. Now what are the measures we have to take it? One is road safety policy. The road safety policy has to change time to time, because due to urbanization, due to increasing the living standards, the number of vehicles are increased. Therefore, accordingly, the roads, standards of the roads, and also the signaling system, and also post-accidental measures, all these things should have a proper policy with updated with the latest technology in order to prevent the accidents. Road Safety Council. Road Safety Council, generally a group of higher officials under the Honorable Transport Minister under every state government will be functioning. These administrative people has to take proper safety rules and regulations. They have to implement it time to time. Road Safety Fund. Because due to increasing the enormous vehicular traffic, Road Safety Fund is very important. We have to repair and rehabilitate the roads time to time. Because of increasing the number of vehicles and total tonnage of the vehicles, roads are damaging very frequently. Hence, we have to allocate a Road Safety Fund to repair and rehabilitate the roads frequently. Road safety measures. This is again divided into preventive measures, surveillance and detection, and enforcement measures. Preventive measures is generally wearing the helmet during driving in the two-wheelers and maintaining the speed. This way, you can, by following the proper traffic rules, you can prevent the accident itself. Surveillance and detection. Wherever there is a junctions are there, you can put important places, you can put the cameras, and you can track the details so that the person who is not following the rules can be detected, can be penalized properly. Enforcement measures. Those who are violating the traffic rules, those who are riding the vehicles with a higher speed should be punished properly. There should not be any discrimination between the rich and poor. Everybody should be same under the law. Road Safety Week should be every month. They have to conduct in order to increase the awareness of the masses. Masses can easily catch when you conduct the dramas or when you conduct through radio, through TV. If you conduct this Road Safety Week regularly, then the masses will know what are the things they have to follow and what are the reasons, and all these things will be acquainted. Interdepartmental team to study the fatal accidents. This problem is very common in India. There is one place road is laying
and the same place one more department is constructing the bridges and one more department is laying the optical fiber cable. Therefore, should be a proper coordination between all the departments in order to avoid the accidents. If there is no proper coordination between the departments, if they do their job independently, there is a major cause of accidents. This is one of the reason contributing for accidents in India. Air quality measurements, because due to urbanization, due to industrialization, the air quality is changed a lot. Due to that, the vision will be affected and eyes will be irritated. Therefore, time to time we have to we have to check the air quality, and we have to take proper measures in order to avoid the accident. Emergency accidental relief centers. These relief centers are already existing on national highways, but it should be extended to state highways and major district roads also, because after the post accident, how to protect the person, this is very, very important, and you have to give care and proper support to reach the hospital to protect his life. Compensation to road accidents. There is a compensation for road accidents, but it should be increased so that the person who suffered from the road accidents of no mistake should be compensated properly. Rewarding drivers with zero accident record. Those drivers who are driving heavy vehicles like trucks and buses, both private and government sector, with zero accidental record should be rewarded and should be given a proper encouragement so that we can reduce the accidents. If you see the overall the statistics, how much it was increased and what are the causes and what are the measures we should take. If you have awareness of all the three things, then you can avoid the accidents, maximum extent, and we will be safe. We can keep others also safe with happy driving. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on Global Climate Change, delivered by Professor Srinivasan, VIT University. Today you are going to listen some of important facts on global climate change. One of the biggest problem facing the world today is global warming. Many scientists believe that our production of carbon dioxide and other greenhouse gases is having heating effect on atmosphere, and this could be very dangerous for human life as well as other plants and animals in this globe. This short speech will examine the problem global warming and suggest some ways of solving this problem. Global warming is increase in the world's temperature and changes in the world's climate caused by carbon dioxide from our cars, factories and power plants. Many scientists believe that world is getting warmer and this will affect our oceans, weather and agriculture. Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. This could result in the flooding of low-lying coastal areas and cities such as Egypt, Netherlands and Bangladesh in Southeast Asia. Rising sea levels will cause flooding and increase standing water, which can serve as breeding grounds for malaria and other parasites. Even though climate change is partially caused by the natural cycles of Earth, humans are still a major part of it. Greenhouse gases such as carbon dioxide absorbs and emit heat in the atmosphere, keeping Earth warm enough to support life. However, human activities such as burning fossil fuels and are adding large amounts of greenhouse gases to the atmosphere. More greenhouse gases mean that more heat is being held in the atmosphere, which in turn makes temperature higher. In the future, climate change will affect people worldwide. To start with, there will be increased health risk. Rising temperature will cause longer and more common heat waves, which result in more heat-related injuries and deaths. Flood will also increase coastal erosion and destroy people's homes. Thousands of people will be displaced and coastal erosion will accelerate. Additionally, higher temperature will cause problems. Longer and more intense heat waves will cause heat-related injuries. Fresh water availability worldwide is dwindling due to higher evaporation rates, which means that planet is losing a vital resource. By the middle of the 21st century, water supplies in the already dry regions are estimated to decrease
by 10 to 30%. Food supplies are also at risk as it is harder to grow crops in environmental conditions altered by climate change. According to EPA, American corn production could be reduced by 10 to 30% if the temperature rises 3.6 degrees Fahrenheit. Measures to stop climate change need to be taken now because we will experience its effects during our lifetime. Since it has not affected us very much yet, not very many people are aware of it. We need to raise awareness now because once we see its effects, it will be too late. We still have time. Despite the fact that climate change is progressing, there are still ways that can be slowed down. To start with, we should work to raise awareness about global warming and what people can do to help. Most people know about climate change, but they do not realize what will happen if nothing is done. They also may not realize that they can make a difference by doing little things like recycling. In addition, the government should offer tax benefits for people who use clean energy and green energy. Fossil fuels such as oil and coal are the largest sources of carbon emission, and phasing them out would significantly reduce the human impact on the environment. Offering tax benefits promote use of clean energy among the society. Some countries might even disappear completely. Another problem caused by global warming is changes in weather patterns. Many areas of the world are experiencing increased hurricanes, floods, storms, and other unusual weather conditions. The problem associated with global warming is the effect on animals. Fish population could be affected, while some insect which spread disease might become more common. There are several things we can do to solve the problem global warming. One solution is stop producing CO2. We can do this by switching from oil, coal, and gas to renewable energy. Another solution to plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen, which is not a greenhouse gas. Using less energy and to recycle more products, generating electricity is one of the main sources of carbon dioxide. If we use less electricity, we will produce less CO2. In conclusion, if we make small changes now, the way we live, we can avoid huge changes in the future. Scientists, governments, and individuals must work together to overcome this threat. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on Importance of Mathematics in Daily Lives, delivered by Professor Sandeep, VIT University. I'm Dr. Sandeep from Department of Mathematics, VIT University, Vellore. Today I would like to share my views on importance of mathematics in daily life. Generally, we had the common questions like why we need to learn mathematics, what is the use of this study, and it's very hard to learn, etc. But the importance of mathematics cannot be questioned. Mathematics finds its applications in the field of science, technology, economics, business, commerce, and computer design and functioning. These fields may be advanced applications for the layman. However, an even simple common man finds his maths useful in day-to-day life. For example, consider a housewife going for grocery shopping. She would need to add up the total value of the things she bought and she pays the store teller. She needs to calculate how much change should she ask for back. All that involves maths. The importance of mathematics can be mainly categorized into two parts. The first is that it helps the man progress in the field of science and technology
and the second is that helps us to understand exactly how our universe works. For the common man, knowledge of mathematics helps him in his personal development, not just at his workplace, but also enhancing his mental abilities. The mathematics helps the common man to understand how the world around him functions. It also helps him realize how the things can be changed for his betterment. The mathematical tools that he use in purpose could logical reasoning, problem solving ability, basic arithmetic, etc. Basically, it is the ability to think from various viewpoints that helps him the most, and that itself a part of mathematics. Mathematics is related to understanding structure and pattern. It is used to logical analysis, make the relevant calculations, and eventually to deduce conclusions. Practicing mathematics helps a person to develop the ability to imagine various situations. Since it helps our imagination, it helps get rid of factors that are less relevant or irrelevant to situations. So we can think more clearly and our thought process become more logic based rather than intuition based. In simple words, in our day-to-day life, we need to think more with our mind than with our heart, and mathematics helps us to do just that. All the great civilizations of the past rose because of mathematics. Every great scientific discovery was preceded by a corresponding breakthrough in mathematics. Look at the history of Einstein's theory of relativity, the Lorentz transformation, and Minkowski's unified space-time model. Many discoveries in physics were predicted by mathematics before they were observed experimentally. If you've seen some applications like computer games, many computer games use 3D graphics, moving animating these on a two-dimensional screen, as well as rendering colors, light and shadows. All this requires vectors, matrices, and many other concepts from linear algebra and 3D geometry. Computer games also have to create realistic water and animate moving and colliding physical objects. They often use numerical solutions to the appropriate partial differential equations such as Navier-Stokes equations which model the fluids. Generally, computer games have to generate random numbers to make the game more interesting and model the artificial intelligence of virtual players. This would not be possible without advanced mathematics. If you observe the reading CDs and DVDs, data on CDs and DVDs is stored in the surface of the discs, is more than 10 times smaller than the width of the human hair. Scratches and dust on the surface of the disc can destroy the information they encode. This should mean that DVD or CD should not play correctly or not at all. Mathematics can help to solve this problem. Data stored on disks is encoding using Reed-Solomon codes. These are designed in a way that even if parts of the data is missing or incorrect, computers can use the remaining data to find the correct errors to fill the gaps. In this case, cross-interleaved Reed-Solomon codes used for CDs and DVDs are based on the polynomials over finite fields. If we take search engines, nowadays, billions of people use internet every day. One of the reasons is that the internet makes it so easy to find information quickly. For example, using search engines like Google, in order to find the most useful websites and display them at the top, Google represents all pages in the internet in gigantic matrix. The matrix knows about how the various websites are linked, and you can use linear algebra, probability, and graph theory to find the most popular sites. Google uses mathematics for many other of its services also. Finding direction in maps, spam detection in Gmail, voice recognition in Android, text recognition when scanning books, compressing YouTube videos, detecting faces in images, or translating text also. If you take robotics, like groups can be used to find the most efficient way to maneuver a robotic arm. Coming to satellite navigation. To determine any location on Earth, satellite navigation system like GPS use signals from satellites. These signals are extremely accurate times. By finding their delay, a computer can calculate how far away the satellites are. If you know the distance from the least 3 different satellites and the position of the satellites, we can find the unique and exact position of the receiver on Earth. For accuracy, we have to take account of numerous physical issues. According to special relativity,
time moves faster for the satellite because it's moving so fast, and slower because it is further from the Earth's gravitational field. Both effects are tiny and understandable in everyday life. But without taking these effects into account, GPS receivers would accumulate an error of 10 kilometers per day. Metrics are the mathematical generation of measuring distance. Because of the general relativity, GPS receivers have to use the Kerr metrics to calculate distances rather than the usual Euclidean metric. And we are all well known about the MRI scanners. Generally, MRI scanners can create three-dimensional images of the human body by taking countless two-dimensional snapshots from different directions. The process of recovering the original three-dimensional model using these snapshots is called tomography, and it won't work without advanced mathematics, such as random transforms. We have to agree that mathematics is quite literally saving our lives. Coming to finance and banking, in financial mathematics, traders can buy or sell stocks in a company. Commodities like oil and gold, overdrives, which are virtual goods whose practices are derived from the change of order things. For example, you can buy options which could allow you to buy or sell a stock at a particular price at some point in future if you still want to at that time. Financial analysts have too many different mathematical tools to help them to make better decisions. For example, statistical models to analyze historic economic data, or probability and stochastic calculus to predict the behavior of the financial markets. Particularly famous is the Black-Scholes equation, a partial differential equation used to find the correct value of derivatives. Unfortunately, mathematics is often used unwisely in finance. If you're coming to predicting the weather is fantastically complex system with billions of molecules interacting. This makes predicting the weather an incredibly difficult task, even using the expensive works of weather stations, satellites, and the world's largest supercomputers. But even tiny differences in measurements and simulation parameters can have great effect on these predictions. Therefore, it is still impossible to accurately predict the weather more than a few weeks in advance. But the accuracy of mathematics models and speed of computers will only improve in the future. Coming to measuring climate change. Climate change may be one of the great challenges which humanity have facing nowadays. Particularly important is the melting of polar ice caps, which has significant impact upon the global sea level and climate. Unfortunately, satellite images from above give limited information regarding the state of the entire ice shield or process underlying their melting. Probability and statistics can be used to analyze environmental data, for example, ice thickness and composition. At the time, complex mathematical models using differential equations and thermodynamics can help scientists to understand the interaction of wind, sea ice, ocean currents, and heat transfer. If we take a design of roller coaster, designing roller coaster is not easy. They have to be exciting but not jerky, fast but able to brake quickly, and most importantly, they have to be safe. Mathematics can be used to calculate the forces acting on roller coaster trains as they gain momentum and the structural support needed to support these forces. Mathematical equations and calculus can be used to calculate the shape of the smooth track, including loops, crack screws, and many other features. If we discuss about digital music, music and sound consists of waves, small vibrations of instruments, loudspeakers, air molecules, and our ear. These waves can be stored on the CD as a string of numbers by taking samples at short time intervals, usually 44,100 times per second. This is a lot of numbers and the reason why the CD often as large as 700 MB. Sound waves are the combination of many waves with different frequencies. While all the frequencies stored on a CD, our ear and only hear the certain range. The mathematical Fourier transforms allows us to split the complex sound wave into many simple sine waves with different frequencies. Audio formats like MP3 only keep the frequencies which are audible to humans, thus making the files much smaller. To reduce the file size even further, you can use Huffman codes
which analyze the digital content of music and make sure that common parts encoded using less space than rare parts. Without mathematics, there would be no iPods, specify no iTunes. Even more mathematics is used for digital music editing, such as equalizing, reverb, noise reduction, and mixing. Now, mathematics in crowd control. Large crowds at sports matches, concerts, festivals, or religious events are inherently dangerous. There are countless examples of tragic accidents in the past, and it is extremely difficult to predict the behavior of crowds in these cases. The moments of every human depends upon the moment of all the others in their immediate surrounding. This is similar to the way in which the motion of water and air molecules depends on the motion of surrounding molecules. It is completely fluid dynamics. Analyzing the complex behavior of crowd dynamics using mathematics and computer simulations has the potential to reduce the likelihood of accidents in the future. If we understand how the local changes in human behavior and architecture affect a crowd as a whole. If we take a rocket and satellites, before a rocket reaches space, it has to overcome the enormous gravitational pull of the Earth. This is only possible with sufficient speed and fuel. More fuel makes the rocket heavier and harder to accelerate, but the weight of the fuel also decreases during the flight. These and many other factors have to be taken into account when designing the rocket and modeling their flight path. It's not rocket science, it's mathematics. In space, the motion of rockets and satellites is still governed by gravity. In order for space shuttles to meet up with ISS, GPS, and television satellites to be in the right place at the right time, and for lunar models to be able to land on the motion, we need to differential equation and spherical geometry. Once a rocket or satellite is launched, scientists on Earth have to communicate with it. But the long distance means that received signals contain noise, many small errors, which makes data unreliable or even unusable. Mathematics presents various clever algorithms to encode data in a way that you can detect, even correct, a certain amount of these errors after transmission. Now, mathematics in crime prediction. If you have seen the TV series Numbers, you will remember many ways in which mathematics was used by the FBI. And while most of these examples were made up mathematics, does the reveal applications when mapping, predicting, and preventing crime. For example, the behavior of burglar could be modeled as a random walk, thus allowing for more effective police patrols. Mathematics can also work with LAPAD to understand the development and dynamics of crime hotspots. Using probability, statistics, and swarm dynamics, they found that there are two kinds of hotspots which react very differently on police investigation. If we take transport networks, every day there are around 50,000 commercial airline flights. All planes, all luggage, every crew, and all passengers have to be at the right place at the right time. And planes need to be served and refueled. Most importantly, planes cannot crash when arriving at any of the busy airports. This is incredibly complex logistic challenge, impossible without mathematics and operation research. In addition, airlines want to save money by creating a more effective network in which planes take the best possible routes and which planes are never idle, empty, or out of service. This can be done by using algorithms from graph theory. Similar challenges arise when scheduling trains, business, mail delivery, or emergency services. Now, maths in military and defense. In addition to providing the framework for designing new technologies and weapons or solutions to logistical problems like transportation of soldiers, weapons, and food, mathematical models can be used to develop and simulate complex military stages. These simulations might involve game theory, statistics, or probability. In recent years, cyber warfare has become incredibly important for counterintelligence, industrial epigons, terrorism, sabotage. Organizations like NSA, CGHQ develop and attempts to break secret codes, cryptography, and
enigma are very useful in these fields. Mass in internet and phones. Both internet and phones lines from gigantic network which allows users to exchange data whether websites or calls. All users are connected by the countless links which have a certain capacity. When you make a phone call or request, a website or network operators have to find a way to connect sender and receiver without exceeding the capacity of any individual to link. Without the mathematics of queuing theory, it would be impossible to guarantee a reliable service. Mathematical models using Poisson process all but guarantee that you will hear a dial tone when making a phone call. Routing internet connections is much more difficult. Requests arrive at an unpredictable rate and have to more variable duration. This lead to the development of packet switching. All the data is split into small packets which are transmitted independently. This makes the network more efficient and robust. But occasionally routers becomes overloaded with too many packets and the connection fails. Some believes that mathematics fractals can help to create much more reliable internet service in the future. Coming to public key cryptography. Whenever you send an email or use your credit card online, secret information has to be exchanged between your computer and the web server. Mathematics can be used to encrypt this information so that third party cannot read and misuse it. The receiving computer thinks of two very large prime numbers, usually it is more than 100 digits, and publishes their product. The sending computer uses this product to encrypt the message and sends to its receiver. However, to go backwards and decrypt the message, you not only need to know the product but also original primes. It is extremely hard to factorize numbers of the size, which means that to read the message you must already know the original primes and only receiving computer does it. This process is called RSA. After its inventors Rivest, Shamir and Adelman is used everywhere in the world, from banking to cell phone messages. Search for alien life. Primes are the universal building blocks of numbers, not just on the earth but everywhere in the universe. If radio signals from space contains the sequence of prime numbers like 2, 3, 5, 7, 11 and so on, they would almost indicate a non-natural origin and could be starting point for communication with alien life. A famous signal sent from Earth into space, the Ericbo message, consists of a long string of zeros and ones. The length of this message is product of two prime numbers, 23 into 73, that is 1679, which should be prompt alien astronomers to reassemble the zeros and ones into rectangular image with sides 23 and 73. Mathematics can also help estimating the number of extraterrestrial civilizations which we might get to know at some point in the future using the Drake equations. By considering and estimating many different factors, you can calculate there could be between 1,000 and 10 million planets in our Milky Way which are inhabited by intelligent life. Taking cosmology. This may be not actual real life application, but mathematics is used in almost every kind of scientific research. One example is cosmology, where mathematical equation can model the evaluation of the universe from the Big Bang until today, and even predict what will happen in the universe in the future. Our universe is expanding at a rapid speed, and the rate of expansion follows the Friedman equations, which can be deduced from Einstein field of equations of gravitation. The fate of the universe depends upon the amount of matter in the universe, and astronomical observations suggest the existence of dark matter and dark energy. Mathematicians also use supercomputers to model the universe very shortly after Big Bang. These applications of mathematics may not seem useful today, but they can almost certainly be used in technology at most some point in the future. Now, these are very few applications we discuss now. Till we have many to discuss, I'll meet you again with more applications in future. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals.
Next, we are going to listen to the short lecture on operating system delivered by Professor Praveen Kumar Reddy, VIT University. I am Professor Praveen Kumar Reddy from VIT University. Today, we are going to discuss the topic called as an operating system. In operating system, we are going to discuss about the memory management techniques. Okay, before going to the memory management, first of all, we are going to discuss about the definition of operating system. Operating system is nothing but it acts as an interface between the user and hardware. The basic definition given by the so many authors about the operating system is nothing but it acts as a resource management, provides a set of utilities, controls the program. Why it is called as a resource management? Resource manager is nothing but for every program, for suppose if you want to execute anything, or you want some resources like CPU, memory, like that. So operating system is the one who will provide the resources for you to execute the program. This is the definition of operating system. Now coming to the memory management. First of all, what is meant by memory? Memory is nothing but a storage. There are two types of memories. One is primary memory, another is secondary memory. The examples of primary memory are nothing but main memory, RAM, ROM, cache and registers. Whereas for the secondary memory, the examples are hard drive, pen drive, like that. For example, in order to execute any instruction in a program, the program must be brought into the main memory. This is the basic first step that should be done in order to execute one program. Operating system will check whether the main memory is free or not. If the main memory is free, then only it will allow the programs to execute. Now we should know the difference between what is the program and a process. Process is nothing but a program under execution, whereas the process will be in active state, whereas the program is in passive state. Coming to the memory management, operating system is a memory manager. Memory manager is nothing but checks whether main memory is free or not. If the main memory is free, then only it will allocate some memory to the process. The abstract view of the memory will be like this. The memory will be organized in the form of words. The total capacity of the memory will be given to the 2 to the power of n bits. Why I have called as n bits is nothing but, for example, if you take the address in bits, suppose it is a 16-bit address, then the total memory locations will be 2 to the power of 16 memory locations will be there. Means that is 2 to the power of 16 address locations will be there. That is the total capacity of the memory. Operating system is the memory management, I'd say. What are the functions and goals of the operating system? First of all, the functions we are going to discuss. The operating system allocates the memory for the program. It will protect the program. Means nothing but there are operating main memory will be divided in the two forms. One is user area and another is operating system area. There are some restrictions that the user area should not enter into the operating system area, and operating system area program should not enter into the user area. So operating system functions like that in protecting the user area should not enter into the main operating system area. The another function is nothing but free space management. Another function is nothing but deallocation of memory. Coming to the goals, first goal of the operating system is to effectively utilize the space. Then another goal is run large programs in a small memory. Then there are different memory management techniques. We are going to discuss different memory management techniques. There are two types of memory management techniques. One is contiguous memory allocation and another is a non-contiguous memory allocation. Here in contiguous memory allocation, the entire program is stored in the contiguous memory locations. Means, for example, if you want to execute one program, the entire program must be brought up into the main memory. That too, the memory location, free location should be in continuous. Otherwise, the program will not be allowed to enter into the main memory. This is one of the drawbacks. There are different types of contiguous memory management techniques. I will give you the examples. One is overlays, another one is partitioning. Because there are so many drawbacks of continuous memory allocations, then we are going to the non-contiguous memory allocation. What is meant by non-contiguous memory allocation? Here in non-contiguous memory allocation, the program is partitioned and distributed in the memory. For example, the program is of large size, but the memory is not in a contiguous. So the program will be partitioned and the program will be allocated wherever the free space is there. For example, there are different types of examples of non-continuous. One is paging, segmentation and virtual memory. Coming to the contiguous memory, the partitioning will be of two types. One is fixed partition, another is the variable partition. Here, I discussed that the main memory will be divided into two parts. One is operating system area and another is the user area. Whereas coming to the fixed partition, here the number of partitions are fixed. Means memory user area will be divided into fixed number of partitions.
like that for each partition only one process should be executed, one process should be resided. The operating system will provide the securities in such a way that the user program should not enter into the operating system program. Coming to the partition allocation policies. For each partition, there are some partition allocation policies like that, which partition should be allocated to which process. Like that, there are some examples. First is nothing but first fit. First fit is nothing but allocate the process in the first big free space. For example, if you take that, suppose you are having some memory which is divided into operating system area and user area. For example, the first partition is of size 50 KB. Second partition is of size 120 KB. Third partition is of suppose size 200 KB. Now the request of 120 KB came. Then the operating system will allocate, for using the first fit means check the first partition. It is of 50, so it is not enough. So it will come to the next partition. It is of 100. It is also not suitable. Then it will come to the 200. So it will allocate the 200 for this partition. Coming to the best fit. Best fit is nothing but allocates the smallest big enough free partition. Here, suppose if you take the request of size 90 KB. First it will check 50 KB is not free, is not big. It will go to the next. Then it will check the 100 is enough or not. So the 100 KB is enough to execute 90 KB. So it will allocate that 100 KB. This is nothing but best fit. Coming to the worst fit, it allocates the largest big free partition. So there are so many drawbacks of this fixed partition. What are the drawbacks is nothing but here loss of memory will be more. There are two types of loss of wastage of memory. One is internal fragmentation and external fragmentation. What is meant by internal fragmentation? Internal fragmentation. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.